This conference will now be recorded. ஆடியோ பக்கவா இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? My side okay, Stan. Okay, Paul. Okay. Sure. So நம்ம இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா as per direction from Paul நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6 weeks வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்ப்ளே பண்ணிருக்க கண்டென்ட்டை வந்து 6 weeksல கவர் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்கிறோம். பட் ஆஸ் யூஷுவல் நம்ம இங்க இருக்கவங்க எல்லாமே வந்து we are into IT for very long time. கண்டிப்பா வந்து questions, doubts, discussions வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா இருந்ததுன்னா it might take additional one more week. Yesterday, like we were not able to start the session as per plan. So கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா instead of 6 weeks, it will be 7 weeks now because of that delay. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம், we are going to just discuss about hyper converged infrastructure. அதோடைய பாத் என்ன, அது வந்து ட்ரெடிஷ்னலா எப்படி டிஃபர் ஆகுது, கன்வர்ஜ்னா என்ன, ஹைப்பர் கன்வர்ஜ்னா என்ன, அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், ஆர்கிடெக்சர், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃபிளாஷ்ல எப்படி இது ஒர்க் ஆகும், ஹைப்ரிட் மாடல்ல எப்படி ஒர்க் ஆகும். ஸோ அதை பற்றின இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு செஷன் ஆக்சுவலா. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியூடானிக்ஸை பற்றி தனியாக ஒரு செஷன் நெக்ஸ்ட் சாட்டர்டே, தென் ஃபவுண்டேஷன், நியூடானிக்ஸ் என்டர்பிரைஸ் கிளவுடை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து செக்யூரிட்டி அண்ட் வர்ச்சுவல் மெஷின் மேனேஜ்மெண்ட் நியூடானிக்ஸ் கிளஸ்டரில் பண்ணுறது, தென் வந்து ஆஸ் யூஷுவல் நெட்ஒர்க் கோர் எலமெண்ட் எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டாக இருந்தாலும், ஸோ நெட்ஒர்க், ஸ்டோரேஜ், அதில் டேட்டா எப்படி ரெசிலியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது, ப்ரொடெக்ஷன், தென் மற்ற சரௌண்டிங் டூல்ஸ் அண்ட் சர்வீசஸை பற்றி லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மேபி இது வந்து ஒரு நாளாக இருக்கலாம், இல்லை 2 நாளாக இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் how much discussions we are going to have. So இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ். If some of you have not seen that, I just want to showing you here. Okay. So இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா it will be purely ஃபுல்லாக தமிழில் தான் இருக்கும். உங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்போ வேணால் கேட்கலாம். ஓகே. பட் இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் இட் இன் தி லாஸ்ட், லைக் சாட் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுடைய கோ டு மீட்டிங்கில். யூ கேன் டெஃபினெட்லி மேக் யூஸ் ஆஃப் தட். Okay, with that said, I think we can start. Paul, I'll stop sharing, and then we can start with the introduction to hyperconverged infrastructure. Yeah, thank you, Stan. Yeah. Let me screen share பண்றேன். So I think Stanley நீங்க எனக்கு privilege கொடுக்கணும்னு நினைக்கிறேன். That is correct. One second. Okay. You organize it. You are present now. Okay. I think you all can see my screen now. Yes, Paul. Okay. Yeah, Paul. Yeah, thank you. Okay. Is my screen fully visible? I mean, the content which I'm sharing now. Yes, Paul. Yeah, we are able to see that. You can make it full screen if you want to. Yeah, sure. Okay. Yeah. Okay. Once again, thanks everyone for joining this session. நம்ம இப்போ வந்து நியூட்டானிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். பட் நியூட்டானிக்ஸ்க்கு முன்னாடி நம்ம நியூட்டானிக்ஸ் இஸ் ஜஸ்ட் அ பிராண்ட். பட் அவங்க என்ன ப்ராப்ளம் வந்து அவங்களோட ப்ராடக்ட், ஐ மீன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் தேர் ப்ராடக்ட்ஸ். ஸோ தே ஹேவ் சோ மெனி ப்ராடக்ட். பட் அவங்களோட தேர் பேஸ் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி இஃப் யூ ஆர் நியூ டு data, I mean, if you're new to data center or if you're new to IT, then probably we just touch something on how the data center looks, and then traditional data center எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேத் டு ஹைப்பர் கன்வர்ஜ். ஸோ அது பார்க்கறதுக்கு அந்த பேத் எப்படி பார்க்குறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் இருக்கு, ட்ரெடிஷ்னல் வந்து கன்வர்ஜ் இருக்கு, தென் ஹைப்பர் கன்வர்ஜ் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒரு எவாலுவேஷன் நடக்குது ஐடி இன்ஃப்ரால. அந்த எவாலுவேஷன் எப்படி என்னென்ன சினாரியோ பேசிஸ்ல நடக்குது, தென் ஈச் அண்ட் எவ்ரி technology has its own advantage and disadvantage, correct? So அது வந்து என்னன்றது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம டேட்டா சென்டர்ல பாக்குறோம் அப்படின்னா, ஸோ இதுதான் இப்போ நான் சொன்னது ட்ரெடிஷனல் கன்வர்ஜ் அண்ட் ஹைப்பர் கன்வர்ஜ். ஸோ இனிஷியலா மீன் ஐ ஜஸ்ட் டச் பேஸ் சம் ஆஃப் த ஸ்லைட், பட் தென் ஐ வில் கோ ஃபார் த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா, ஸோ ட்ரெடிஷனல் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, சர்வர்ஸ் இருக்கும். சர்வர் ஹேஸ் நோ ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஸோ
you require FC switch, fiber channel switch, இல்லனா நீங்க ISC போறீங்கன்னா over the network switch you access your storage. So you buy your hardware, server hardware, then you need to have a or a network switch, fiber storage switch, and then SAN connectivity, right? அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா இருக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். தென் கமிங் டு த கன்வர்ஜன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுலேயுமே உங்களுக்கு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இல்லை. Still you get server, you get network, storage switch, and then storage இருக்கும். பட் இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்கும். when I say back, so box consider ஒரு ரேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேக்குள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த பாக்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா சர்வர் இருக்கும், நெட்வொர்க் ஸ்விட்சஸ் இருக்கும், தென் ஸ்டோரேஜ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். தென் தேர்ட் ஒன் வந்து ஹைப்பர் கன்வர்ஜென்ட். திஸ் இஸ் வேர் வி ஆர் நவ். ஸோ இது என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது, உங்களுக்கு ஒரு சர்வர் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ ஒரு சர்வர் இந்த சென்ஸ் அதில் CPU இருக்கும், மெமரி இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ இங்க ட்ரெடிஷ்னல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருப்போம், சான் நெட்வொர்க் அப்படிங்கிறத வச்சிருப்போம், இல்லை கன்வர்ஜிங் அதே வச்சிருப்போம். பட் இங்கே வந்து அந்த கான்செப்ட் கிடையாது. ஸ்டில் யுவர் நெட்வொர்க் வந்து உங்களுக்கு அவுட் சைட் ஆஃப் தி பாக்ஸ், பட் நீங்க உங்களுக்கு தேவையான ஸ்டோரேஜுங்கிறது உங்களுக்கு இன்பில்ட்டாவே இருக்கும். ஸோ த ஹை லெவலா இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து accessible directly. ஓகேங்களா, பட் இதை நம்ம டச் பேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஐ நாட் டாக் அபவுட் சம்திங் லைக் எப்படி வந்து நமக்கு இந்த பாத் சொல்றோம்ல, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ பிஃபோர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்ட்லி அட்டாச்டு ஸ்டோரேஜ். ஓகேங்களா, ஸ்டோரேஜ் வந்து உங்களோட சர்வர் கூட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். இட் கேன் பி ஆன் தி இன்சைட் த பாக்ஸ், மேபி ஆர் யூ கேன் ஹேவ் அ டிஸ்க் ஷெல்ஃப்னு சொல்லி. So still it is considered directly connected because அது வந்து சாஸ் ஹசி கேபிள்காக வந்து ஆக்சஸ் பண்ணி நம்ம சாட்டா கேபிள் சொல்லுவோம்ல. ஸோ நீங்க இதுல பாத்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து உங்க இந்த ரெட் கலர் கேபிள் வந்து சாட்டா கேபிள். உங்க லேப்டாப்லயோ இல்லை உங்க கம்ப்யூட்டர்லயோ பாத்தீங்கன்னா உங்க ஹார்ட் டிஸ்க் இருக்கும். அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு கேபிளோட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும் மதர் போர்ட். ஸோ இதை தான் நம்ம டேப்ஸ்ன்னு சொல்றோம், டைரக்ட்லி அட்டாச்டு ஸ்டோரேஜ். இப்போ இது வந்து ஒன் ஹார்ட் டிஸ்க். இது வந்து இது வந்து நம்ம லேப்டாப்க்கும் நம்ம கம்ப்யூட்டருக்கும் இனஃப். பட் சர்வர் அப்படிங்கும்போது இட் ரிக்வயர்ஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டிஸ்க் ஷெல்ஃப் in the sense it has a collection of disk. Okay, so அதை வந்து டைரக்டா ஸ்டில் the box is still outside, but the connectivity is still it is local. நீங்க மதர் போர்ட்ல இதை வந்து கனெக்ட் பண்ணிருப்பீங்க யூசிங் தி SATA or SAS connectivity. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து நம்ம DAS சொல்றோம். இது வந்து when IT started, the traditional data center startedல, அப்போ வந்து இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இஃப் ஐ ஹேவ் 100 சர்வர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம டெடிகேட்டட் ஸ்டோரேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து டைரக்ட்லி அட்டாச் ஸ்டோரேஜ். ஸோ இது வந்து இனிஷியலா இதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஹார்ட் டிஸ்க் வந்து உங்க சிஸ்டம்ல டைரக்டா கனெக்ட் ஆயிருக்குங்கிறதுனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குட்டா இருக்கும். when I say performance, இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, ரீட் அண்ட் ரைட். ஓகேங்களா, ஸோ மேபி ஐஆப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்புட் அவுட்புட் பர் செகண்ட். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபாஸ்டா இருக்கும். ஏன் ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு த மதர் போர்ட். ஸோ ப்ராப்ளம் வந்து இங்க ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்றோம், ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் சைடு இட் இஸ் குட். பட் ஏன் வந்து நம்ம இதுல இருந்து மூவ் ஆகிறோம் அடுத்த டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த பாத் ஏன் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இங்க இப்போ வந்து 100 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஸோ 100 கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, I'll take a percent, sorry, paint. So consider this is server 1, and then I have server 2, then I have server 3. This is my server 1. Server 3. So now each server, consider I have 3 SSDs. It can be any disk, SSD or hard disk. ஓகே, ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 TB இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. Server 1 has 5 TB storage, and server 3 has same 5 TB, and server 3 has 3 TB. So
In a data center, I have totally 3 servers. Each server has its own storage. Storage on the dedicated local. Okay, inga SAN concept la edhume illa. So every server has storage local 5 TB, 5 TB. So consider you are running some database application here, database, and then here maybe your application, then here maybe Active Directory. Sorry, here you can also have a database, and this is your AD, and this is your database 2 or application. Consider, okay. ஸோ இப்போ இந்த சினாரியோல பாக்குறீங்க டேட்டாபேஸ் சர்வர்ஸ் வந்து 5 TB இருக்கு. அட் ஒன்ஸ் மூமெண்ட் என்ன ஆகுதுன்னா அந்த 5 TB வந்து இந்த சர்வர் வந்து கன்சியூம் பண்ணிடுச்சு. இட் நீட்ஸ் மோர் ஸ்டோரேஜ். ஸோ இந்த சினாரியோல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, in front of us you have couple of options. So one என்ன பண்ணணும்னா, உங்ககிட்ட ஸ்லாட் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா you buy new disk நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க, தென் RAID கான்ஃபிகர் பண்ணணும்னா பண்ணுவீங்க, தென் பேக்கப் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஸோ ஆடிங் மோர் டிஸ்க், இல்ல எனக்கு டிஸ்க் வந்து ஸ்லாட் இல்லை, இதுக்கு மேல என்னால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற கேசஸ்ல என்ன பண்ணுவாங்க, மேபி எக்ஸிஸ்டிங் டிஸ்க்ல ஏதாவது ஒரு 1 or 2 டிஸ்க் ரிமூவ் பண்ணி அதை வந்து இன்னும் அதோட வால்யூம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது. ஸோ பை அ நியூ SSD with large amount of storage and put it, then copy the data to the new disk, and then you still get some amount of storage, free storage. So இது வந்து மேபி இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணுவோம், பட் திஸ் இஸ் நாட் த மெயின் ரெக்கமெண்டட் அப்ரோச். ஸோ இது வந்து சர்வர் 1ல இருக்கு. பட் now server 2 Active Directory is running, and you are very confident that it is going to consume only on the 2 TB of storage. So அதுக்கு மேல அது போகாது எனக்கு தெரியும். I'm very confident. So 3 TB next remaining 3 TB வந்து unused தான் இருக்கும் server 2. In application 3 we have 3 TB, so probably it needs more storage because 3 TB ங்கிறது லோவா இருக்கு. I wanted to increase or expand my storage. The same options. If you have free slot, you can buy and put up your new disk. இந்த options இருக்கு. But customers சொல்றாங்க இதே 3 servers it is okay, fine. Consider a big data center, they have thousands amount of servers, and every server the scenario is like this. One server has high amount of storage, and it is to be practical. I mean, in a practical, it is actually going to consume only 50% of storage. Remaining 50% is going to be unused for lifetime. Okay, wow. So lifetime வந்து அந்த remaining 50% வந்து சும்மாவே இருக்கும் அந்த சர்வர்ல. பட் அதர் சர்வர்ஸ்ல எனக்கு ஸ்டோரேஜ் வந்து பாட்டில் நெக் ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து ஃபுல்லி கன்சியூம் ஆயிரும். ஸோ நம்ம பொசிஷன் வந்து டு ஆட் மோர் ஸ்டோரேஜா இருக்கலாம். ஸோ இந்த சினாரியோஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும்போது கஸ்டமர் கேட்குறாங்க, சே ஐ ஹாவ் திஸ் சினாரியோ, எனக்கு வந்து ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வர்ல வந்து 50% தான் வந்து கன்சியூம் பண்றேன், ரெமைனிங் 50% அன்யூஸ்டா இருக்கு, வேஸ்டா போகுது. நான் இந்த ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாமா அதர் சர்வர்ஸ் கூட? ஏன்னா எனக்கு ஒரு சர்வர்ல வந்து டேட்டாபேஸ் சர்வர் இருக்கு, அங்க வந்து எனக்கு ஸ்டோரேஜ் தேவைப்படுது, பட் என்கிட்ட ஸ்லாட் இல்லை. பட் இந்த சர்வர்ல வந்து ஆக்டிவ் டைரக்டரி சர்வர்ல வந்து எனக்கு வந்து ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ அதை வந்து நான் அந்த சர்வர் கூட ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதை வந்து டேஸ்ல நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா டேஸ்ல வந்து ஆல் த ஸ்டோரேஜஸ் ஆர் லோக்கலி கனெக்டட் டு தி சர்வர், ஸோ விச் கேனாட் பி ஷேர்ட் வித் அதர் சர்வர்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டேஸ்ல இருக்கிற ப்ராப்ளம். இப்போ என் லேப்டாப் இருக்கு, என் லேப்டாப்ல வந்து நான் வந்து 500 GB வந்து ஃப்ரீயா இருக்குது, எனக்கு அது தேவையில்லை, பட் என்னோட ஃப்ரெண்டுக்கு அது தேவைப்படுது, நான் ஷேர் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியாது. மேபி நீங்க ஃபைல் ஸ்டோரேஜா அதை யூஸ் பண்ணிக்கலாம். when your system is online, you can put up some file into your file share, and then you can use it, but for the block storage or purpose அது நம்மளால பண்ண முடியாது. ஸோ இதுதான் இங்க உள்ள ப்ராப்ளம். இது வந்து பெரிய டேட்டா சென்டர் போகும்போது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சர்வர் இருக்கும். அப்போ ஸ்டோரேஜ் சைடு நிறைய வேஸ்டடா நிறைய ஸ்டோரேஜ் போகுது, யூசேஜ் பண்ண முடியாம. பட் ஒன் சைடு வந்து யூசேஜ் அதிகமா தேவைப்படுது. ஸோ கஸ்டமர் அகைன் வந்து அதுக்கு பே பண்ணி பை பண்றாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் இங்க வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். பட் இங்க வந்து அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது நான் வந்து லோக்கலா வச்சிருக்கும் போது நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்வியஸா பெட்டரா இருக்கும். ஸோ இந்த சினாரியோ ப்ராப்ளம் வந்து இதை ஓவர் கம் பண்றதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கும்போது இதுல பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா லோக்கல், ஓகே, ஆர் யூ கேன் சே லோக்கல் டிஸ்க்.
பட் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா no share or the storage cannot be shared. ஸோ இதுதான் வந்து இந்த DAS அப்படிங்கிற இந்த ஸ்டோரேஜ்ல இருக்கிற இந்த கான்செப்ட்ல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம்ல வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கிற கேஸ்ல தான் ஸோ நெக்ஸ்ட் டெக்னாலஜி வருது. அது வந்து பாத்தீங்கன்னா SAN. ஓகேங்களா? ஸோ SANல என்ன பண்றீங்க, அதே கான்செப்ட். SANல என்ன பண்றோம்னா ஸ்டில் வி கன்சிடர் நம்ம கிட்ட 3 சர்வர்ஸ் இருக்கு. Okay, but now this time the storage is separate. Okay, now the storage is separate. Okay, so இப்போ என்ன உங்க சர்வர் வந்து ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா இந்த SAN இதை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ஒரு ஸ்விட்ச் போடுவோம், SAN ஸ்விட்ச். ஓகே, ஸ்டோரேஜ் ஸ்விட்ச். நமக்கு ஹை ஸ்பீட் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு FC கனெக்டிவிட்டி தேவை. FC ஆர் ISC. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சர்வர்ஸ்க்கு வந்து ஸ்டோரேஜ் கொடுக்குறோம். இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஸோ யூ ஹேவ் அ பூல் ஆஃப் ரிசோர்ஸ். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா SAN அப்படிங்கிற ஒரு செப்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்குள்ள வைக்கணும். அங்கே 2 கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். அந்த கண்ட்ரோலர்ஸ் கீழே நம்ம டிஸ்க் ஷெல்ஃப் வைக்கிறோம். அங்கே வந்து வி ஹேவ் அ கலெக்ஷன் ஆஃப் டிஸ்க். ஸோ இப்போ நான் சர்வர் 1க்கு வந்து இப்போ இந்த சர்வர் 1க்கு வந்து எனக்கு 5 TB வேணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து ஒரு LUN கான்ஃபிகர் பண்றோம். 5 TB LUN with 5 TB. ஸோ இதே இந்த சர்வருக்கு வந்து 3 TB வேணும் அப்படின்னா நம்ம இங்க வந்து LUN with 3 TB பண்றோம். இதெல்லாமே பிளாக் ஸ்டோரேஜ். ஸோ ஓவர் தி ISC ஆர் FC இதை வந்து ஆக்சஸ் பண்றாங்க. கன்சிடர் த சேம் இஷ்யூ வாட் வி டிஸ்கஸ் இன் தி ப்ரீவியஸ் ஒன். எனக்கு இப்போ வந்து கஸ்டமர் சொல்றாங்க எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 TB வந்து சர்வர் 1க்கு வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா you just again go and expand your storage with the help of SAN, because in the SAN infra you have a large amount of pool resources வந்து அவைலபிளா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 3 TB நியூ டிஸ்க் கிரியேட் பண்ணி அதை வந்து இந்த சர்வருக்கு நீங்க மேப் பண்றீங்க. ஸோ expand your storage is possible in the SAN network. பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா you are investing on this infrastructure a huge money, because server is still default you have to go for it. And then எப்படி நீங்க வந்து உங்களோட ஸ்டோரேஜை டிப்ளாய் பண்ண போறீங்க, யூ நீட் ரெப்ளிகேஷன், யூ நீட் ஹை அவைலபிலிட்டி. ஸோ யூ கோ ஃபார் 2 டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர். அந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் கீழே டிஸ்க் ஷெல்ஃப் இருக்கும். தென் அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்விட்ச் பிளேஸ் பண்றீங்க. தென் இதை மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ரிசோர்சஸ் தேவைப்படுறாங்க. ஸோ இதெல்லாமே பிளான் பண்ணி ஸோ நீங்க பில்ட் பண்றீங்க. இதை இவ்வளவு பண்ணி பில்ட் பண்றதுனால நீங்க உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஷேர்டு ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஸோ ப்ரீவியஸ் DAS கான்செப்ட்ல நமக்கு வந்து நிறைய ஸ்டோரேஜ் வேஸ்ட் ஆகுது. அதே நேரம் சில சர்வருக்கு வந்து நம்மளால ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்றதுல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. பட் SAN வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுது. நீ வந்து சர்வர் கிட்ட எல்லாம் லோக்கலா எந்த ஸ்டோரேஜுமே கொடுக்காத, எல்லா ஸ்டோரேஜும் ரிமூவ் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்டு இன்ஃப்ராக்குள்ள கொண்டு வந்து அதை SAN வச்சுக்கோ. அங்க கண்ட்ரோலர் இருக்கு, அந்த கண்ட்ரோலர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணும். நீ உனக்கு யூ ஹாவ் அ ஃப்ரீடம் டு சூஸ் யுவர் டிஸ்க் சைஸ் ஆர் எக்ஸ்பேண்ட் யுவர் டிஸ்க். ஸோ இதுதான் வந்து இங்க அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஷேர்ட் ஸ்டோரேஜ். இங்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும் போது என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா உங்க டேட்டா வந்து இங்க லோக்கலாவே இல்லை. ஓகேயா? ஸோ உங்க டேட்டா வந்து சம்வேர் இன் தி டிஃப்ரெண்ட் நெட்வொர்க், ஸ்டோரேஜ் நெட்வொர்க். டு ஆக்சஸ், டு ரீட் ஆர் ரைட் தி டேட்டா, யுவர் சர்வர் has to send the request to the switch, and then from switch to controller, then controller goes to the disk and write the data. Or maybe for the read again you have to come over this way. So consider இப்போ உங்களோட இதுல வந்து too much of traffic இருக்கு இந்த நெட்வொர்க்ல அப்படின்னா
உங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லைட்லி டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் திஸ் நெட்வொர்க், திஸ் ஸ்டோரேஜ் நெட்வொர்க். ஓகே, ஸோ இதுதான் இங்க உள்ள ப்ராப்ளம். உங்க அந்த SAN ஆல டேட்டா லோக்கல் கொடுக்க முடியாது, உங்க சர்வர்லயே லோக்கலா ஸ்டோரேஜ் கொடுக்க முடியாது. அதே நேரம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இங்க வந்து பேஸ்ட் ஆன் த ஆல் த்ரீ பாயிண்ட். லைக் சர்வரோட யூட்டிலைசேஷன் பேடா இருக்கு அப்படின்னா அதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் பண்ணும். திஸ் நெட்வொர்க் ஆல்சோ இம்பாக்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். தென் ஸ்விட்சஸ், கண்ட்ரோலர், டிஸ்க் ஷெல்ஃப். ஸோ we have several key factor here that which I mean நீங்க வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதுதான் ப்ராப்ளம் இன் தி SAN நெட்வொர்க். ஸோ ஐ ரிப்பீட் அகைன், ஃபர்ஸ்ட் டேஷ் பார்க்குறோம். டேஷ்ல என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா வந்து நமக்கு வந்து டேட்டா லோக்கல் இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியாது ஸ்டோரேஜை. பட் SAN வந்து அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றதுக்காக வந்த ஒரு சொல்யூஷன். அதுல என்ன பண்றாங்கன்னா சர்வர்ஸ்க்குலாம் டேட்டா நம்ம ஸ்டோரேஜை கொடுக்க வேண்டாம், அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாக எடுத்து ரிமூவ் பண்ணி ஒரு செப்பரேட் இன்ஃப்ராக்ல கொண்டு வரும். ஸோ இப்போ நம்மளால என்ன கொடுக்க முடியுதுன்னா டேட்டா ஷேர்டு ஸ்டோரேஜ் கொடுக்க முடியுது. ஸோ டேட்டா ஸ்டோரேஜ் இஸ் ஆக்சுவலி ஷேர்ட் பிட்வீன் servers. So you have freedom to expand your disk size. But performance இங்க ப்ராப்ளம் இருக்கு. ஏன் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம வந்து we have to invest on different component like the network switch, then storage controller, disk shelf. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். ஓகே, ஸோ எனக்கு தேர்ட் ஒரு கொஸ்டின் வருது கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து. ஹே, நீ ஃபர்ஸ்ட் டேஷ் சொன்ன, டேஷ்ல வந்து டேட்டா லோக்கல் இருக்கு, பட் அங்க ப்ராப்ளம் வந்து ஷேர்டு ஸ்டோரேஜ். SANல வந்து ஷேர்டு ஸ்டோரேஜ் கொடுக்குற, பட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளமா இருக்கு. நீ ஏன் இது ரெண்டையும் put together, why don't you develop a new solution? Okay, wow. So take the advantage or disadvantage from every technology and make that as an advantage. ஓகேவா? ஸோ இப்போ டேஷ்ல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா நமக்கு வந்து டேட்டா வந்து லோக்கலா வைக்கலாம், பட் அங்க வந்து ஷேர்ட் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. பட் SANல வந்து நம்மளால ஷேர்ட் ஸ்டோரேஜ் பண்ண முடியும், பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டில் அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு டெக்னாலஜி கொண்டு வர முடியாதா அப்படின்னா அதுதான் வந்து ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன பண்றோம் அப்படின்னா யூ டேக் திஸ் சர்வர். Okay, I mean you're going like this concept only. You have three servers has a local storage. இதெல்லாமே சேம் தான். பட் இங்க வந்து ஒரு சின்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதை என்ன பண்றோம்னா இந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, லோக்கல் ஸ்டோரேஜ், அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டோரேஜா சேஞ்ச் பண்றோம். ஓகேவா? ஸோ இதை டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டோரேஜா பண்றதுக்கு நமக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் யார் கொடுக்குறா அப்படின்னா ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த டெக்னாலஜியில ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் இது அந்த ஹார்ட்வேர் ரிசோர்சஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி அங்க இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் தான் மாத்துது. பட் அது வரைக்கும் இது வந்து எல்லாமே ஸ்டாண்டலோனா இருக்குது. இது ஸ்டாண்டலோனா வந்து ஒரு கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து அதுல வந்து இந்த ரிசோர்சஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. எதுவுமே சர்வரோட என்னோட ஓன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க ஐசோலேஷன் எல்லாம் பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மோகன், பால் ஜி சொல்லுங்க. இதுல SANல வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஒரு ஃபேக்டரா வச்சு தே வில் டிசைட் அண்ட் மூவ், ஆர் இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமா இருக்குங்கிற ஒரு ஃபேக்டரா, இல்லை என்ன மாதிரி ரீசனுக்காகலாம் தே டோன்ட் வாண்ட் டு ப்ரிஃபர் SAN, இல்லை எங்கெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் லேயர், அந்த நம்பர் ஆஃப் லேயர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது எல்லாமே வேற ஏதாவது இருக்குங்களா ஃபேக்டர்? ஓகே, ஸோ பட் ஸ்டில் இதுல எதையுமே ரீப்ளேஸ் பண்ணாது. இப்போ வந்து டேஷ் ஸ்டில் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா எஸ், சம் கேசஸ் வி ஆர் ஸ்டில் யூசிங் டேஷ் விச் ஹேஸ் லோக்கல் ஸ்டோரேஜ். SAN ஸ்டில் இட் இஸ் சூட்டபிள் ஃபார் சம் என்விரான்மெண்ட். ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் லைக் SAP, தென் SQL, இதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்றோம்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்க ஹைப்பர் கன்வர்ஜ்ல போகும்போது உங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து நீங்க
பார்க்கலாம். ஸோ எந்த டெக்னாலஜியுமே இது எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணல. பட் ஸ்டில் இப்போ நீங்க ஏதாவது ஒரு லார்ஜ் டேட்டா சென்டர் போனீங்கன்னா யூ கேன் ஸ்டில் ஃபைண்ட் திஸ் 3 ஆப்ஷன்ஸ். ஸோ எதுவும் கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன் ஆர் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க என்ன பிளான் பண்றீங்க. ஸோ நம்ம இப்போ நீங்க இப்போ வந்து எஸ்கியூஎல் இந்த மாதிரி சினாரியோ போறீங்க, இல்லை நான் வந்து என்கிட்ட லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லை, ரொம்ப சிம்பிளிஃபைடா ஒரு ஈஸியஸ்ட் வேல நான் ஒரு டேட்டா சென்டர் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இன்னொரு கொஸ்டின் நீங்க கேட்டீங்க, காஸ்ட். நான் காஸ்ட்டை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணுவாங்களா கஸ்டமர் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா, ஸோ காஸ்ட் வந்து ஒரு பெரிய கீரோல் பண்ணுது சான்ல என்னன்னா, நீங்க வந்து இப்போ நீங்க சர்வர் டீம்னு ஒரு டீம் இருப்பீங்க, நெட்வொர்க் டீம்னு ஒரு டீம் இருப்பாங்க, தென் ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்ல ஒரு டீம் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து எக்ஸ்பர்டைஸ் இருப்பாங்க. நம்ம வந்து அது இன்னும் ஃபர்தரா டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம், காஸ்ட் எந்தெந்த இடத்துல பிளே ஆகுது அப்படின்னு. ஸோ நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ நம்ம 100 சர்வர்ஸ் பார்க்குறோம். 100 சர்வர்ஸ் பார்க்கும்போது அந்த 100 சர்வர்ஸ்க்கு வந்து ஸ்டோரேஜ் வேணும்னா நம்ம எவ்வளவு ஸ்டோரேஜ் ஸ்விட்சஸ் போடுவோம், தென் அந்த ஸ்டோரேஜ் ஸ்விட்சஸ்க்கு பவர் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு 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 லொக்கேஷன் டேட்டா சென்டர்ல அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், தென் அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் வைக்கிறோம், ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு அதுக்கு நமக்கு பவர் இருக்கு, பவர் அண்ட் லோக்கல் ரிசோர்சஸ், தென் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ், இது எல்லாமே வேணும். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேனேஜ் பண்றதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஎம் ஒரு சர்வர் இருக்கு, அந்த சர்வர்ல வந்து நீங்க எது பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு VLAN ஆக்சஸ் வேணும், இல்லை ஒரு ஸ்டோரேஜ்ல இருந்து சம் எக்ஸ்ட்ரா டிஸ்க் வேணும் அப்படின்னா யூ சப்மிட் யுவர் ரிக்வெஸ்ட் டு தி ஸ்டோரேஜ் டீம் ஆர் நெட்வொர்க் டீம் ஃபார் தேர் ரெஸ்பெக்டிவ் சப்போர்ட். அப்புறம் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. ஸோ வெயிட் பண்ணி அவங்க வந்து ஸ்டோரேஜ் டீம் வந்து அவங்க சர்டன் ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்க, தென் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிரும். ஸோ எல்லாமே ஒரே சர்வர். ஆஸ் NUTANIX admin you get privilege to control your complete infrastructure. இங்க வந்து ஸ்டோரேஜ் வந்து நான் பண்ண மாட்டேன், ஸ்டோரேஜ் டீம் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல இங்க கிடையாது. ஆஸ் NUTANIX admin you take control, you fully manage your infrastructure. ஓகேங்களா? ஸோ அது ஒண்ணு. பட் இது ஒண்ணுதான் அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா இல்ல, எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்க ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர்ல வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். ஸோ அங்க மெயின்டெனன்ஸ் வந்து சர்வர் டீம் சர்வர்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஃபர்ம்வேர் அப்கிரேடா இருக்கட்டும், அப்போ 1 by 1 போகணும். நீங்க அந்த மெயின்டெனன்ஸ் வந்து பிளான்டு டவுன் டைமா இருக்கலாம், இல்லை அன்பிளான்டா இருக்கலாம், பட் எல்லாமே உங்களுக்கு பக்கவா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க வந்து பிளான் பண்ணிருக்கணும். ஸோ இது வந்து ஒவ்வொரு லேயர் பை லேயரா போகும். நெட்வொர்க் லேயர், ஸ்டோரேஜ் லேயர், எல்லாமே டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. பட் NUTANIXல பாத்தீங்கன்னா அப்படிலாம் நம்ம வந்து இது ஸ்டோரேஜ் மெயின்டெனன்ஸ், இது நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ், இல்லை இது வந்து சர்வர் மெயின்டெனன்ஸ் நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓவரால் NUTANIXல மெயின்டெனன்ஸ் பண்றோம். இதனால நான் எதுவும் பிளான் பண்ணணுமானா தேவையில்லை. ஸோ உங்க மெயின்டெனன்ஸே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒன் கிளிக்னு சொல்லுவாங்க NUTANIXல. அது ஒரு பெரிய வேர்ட், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, ஒன் கிளிக். ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். இன்னொரு சைடு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட லைஃப் வந்து இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வே, ஜஸ்ட் ஒன் கிளிக்ல நீங்க பண்ணிடலாம். ஸோ இது ஒன்று. தென் காஸ்ட், நீங்க இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க. காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா காஸ்ட்ல 2 ஃபேக்டர் நம்ம சொல்லுவோம், கேபெக்ஸ் அண்ட் ஓபெக்ஸ் சொல்லுவோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் தென் ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லுவாங்க. இதை 2 பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சொல்யூஷனை எப்படி எடுக்க போறோங்கிறது இருக்கு. ஸோ கேபெக்ஸ் பாத்தீங்கன்னா கேபிட்டல், நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி நீங்க உங்க ரிசோர்ஸ் வந்து பை பண்ணி உங்க டேட்டா சென்டர்ல வைப்பீங்க. தென் ஆப்ரேஷனலுக்கு நீங்க அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெண்டுமே வந்து சான்ல அப்ளிகபிள். சான்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமா நீங்க வாங்க வேண்டியிருக்கும், கண்ட்ரோலர், டிஸ்க், ஷெல்ஃப், தென் நெட்வொர்க் எல்லாமே வாங்குவீங்க. அதுக்கு நீங்க கேபிட்டல் அமௌண்ட் அதிகமா பே பண்ணுவீங்க. தென் ஆப்ரேஷனல் சைடுன்னு பாத்தீங்கன்னா இதை மேனேஜ் பண்றதுக்கே உங்களுக்கு பெரிய ஒரு டீம் இருக்கணும், எக்ஸ்பர்டைஸ் இருப்பாங்கல்ல. ஸோ L2ல இருந்து L3ல இருந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களோட சேலரி, தென் டேட்டா சென்டர்ல இருக்கிற அந்த மெயின்டெனன்ஸ், தென் பவர், இது எல்லாமே கன்சிடர் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து இந்த சான்ல அதிகமா இருக்கும். அப்ப ஏன் இந்த இது அதிகமா இருக்கே, அப்ப இதுக்கு பதிலாக நான் ஹைப்பர் கன்வர்ஜ் எடுத்துடலாம் இல்ல அப்படிங்கிற கொஸ்டின் நீங்க வச்சீங்கன்னா அதுதான் சொல்றேன். இது எதையுமே ரீப்ளேஸ் பண்ணல. ஸ்டில் certain workloads still require SAN, certain workloads still require DAS, and then certain workloads still require hyper-converged infrastructure. So இதுல NUTANIX சொல்றதை விட ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஸ்டில் இருக்கு, ஏன்னா நீங்க வந்து சர்வர்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. பட் வென் யூ கம்பேர் இட் வித்
தி ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டர் லைக் நெட்ஒர்க் ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கலாம். அதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் லோவா இருக்கும். But you see a very big difference in the operational expenditure because operations side NUTANIX பாத்தீங்கன்னா NUTANIX admin அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களே ஸ்டோரேஜ் இதை மேனேஜ் பண்ண போறாங்க. ஸ்டோரேஜ் இஸ் நாட் அ செப்பரேட் லேயர் இன் NUTANIX, இட்ஸ் ஆல் புட் டுகெதர். ஸோ அவங்களே இதை மேனேஜ் பண்ண போறாங்க. ஸோ யூ டோன்ட் நீட் அ வெரி லார்ஜ் டீம், மேபி கப்புள் ஆஃப் ஃபோக்ஸ் ஹூ கேன் take care of the server management, virtualization management, storage management, disaster recovery, backup, other stuff. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா as NUTANIX admin, he will control everything. இதனால அவன் எக்ஸ்பர்டைஸா இருக்கணும் அப்படிங்கிற கேட்டீங்கன்னா நாட் ரியலி நெசசரி, பிகாஸ் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான சினாரியோலாம் சொல்யூஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒன்ஸ் யூ கெட் தி கான்செப்ட், யூ வில் பி ஏபிள் டு கான்ஃபிகர் தி திங்ஸ் வெரி ஈஸிலி. உங்களுக்கு ரொம்ப வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும் எல்லாமே கான்ஃபிகர் பண்றது. ஸோ அதுதான் சொல்றேன், சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இது ரொம்ப 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 ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் தேர் மெயின்டெனன்ஸ். Did I answer your question? Okay, ji. Thanks. Okay. Okay. Yeah. Thanks. Any other question? You can use chat window if you have any questions. Okay. Thank you. Okay. So this was the one which I'm talking. This is a DAS concept where we have advantage of data local. Disadvantage வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஷேர், நீங்க இதை ஷேர் பண்ணிக்க முடியாது. தென் வந்து SAN பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் உங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ சர்வர் இருக்கும், தென் நெட்ஒர்க் இருக்கும், தென் ஸ்டோரேஜ் இருக்கும். அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஷேர்டு ஸ்டோரேஜ், டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இதுல வந்து மூணாவது வர்றது தான் நம்மளோட ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Hello, Paul. This is Bala here. Yes. Hey, hi, Bala. Yeah. So இப்போ இதுல பாத்தீங்கன்னா SAN-க்கும் இந்த HCI-க்கும் பாத்தீங்கன்னா டிஸ்க் லேட்டன்சி எதுவும் கேரண்டி டெலிவரி இல்ல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எனி SAN-ல வந்து லேட்டன்சி ரொம்ப அதிகமா இருக்கும், இதுல ரொம்ப லிமிட்டடா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் கான்செப்ட் இருக்குங்களா? இல்ல, ஆப்வியஸா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். பட் ரிப்போர்ட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்க இப்போ வந்து ஒரு POC கண்டக்ட் பண்ணலாம். சரி, கேன் யூ கம்பேர், என்னோட ரிக்வயர்மெண்ட் இது, என்னோட அப்ளிகேஷன் இது, நீ வந்து லேட்டன்சியோ இல்ல IOPS சொல்ற இதெல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீ சொல்றல, இதை எனக்கு ப்ரூவ் பண்ணி காமி அப்படின்னா POC NUTANIX வந்து POC கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ தே கம் டு யுவர் டேட்டா சென்டர், புட் அப், ஐ மீன் தே பில்ட் NUTANIX. இஃப் நீங்க வந்து உங்க ஹார்ட்வேர், ஏன்னா என்னோட ஹார்ட்வேர்ல நீ ரன் பண்ணி காமின்னு சொல்லலாம். ஸோ உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து சப்போர்ட்டட் ஹார்ட்வேர்ஸ் இருக்குன்னா நீங்க அந்த ஹார்ட்வேர்க்கு ஷேர் பண்ணீங்கன்னா, ஸோ தே செட் அப் NUTANIX அண்ட் தென் யூசிங் தி X-ray is a tool from NUTANIX which used for this testing. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க சொல்ற கிரைட்டீரியாஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில டெஸ்ட் கேசஸ் பாத்தீங்கன்னா 1 day ரன் ஆகும், சில டெஸ்ட் கேசஸ்லாம் பாத்தீங்கன்னா 3 days ரன் ஆகும். ஸோ கண்டினியூஸா அது வந்து டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணி வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ லேட்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து நீங்க ஒவ்வொரு லெவலுக்கு பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் கண்ட்ரோலரா இல்ல SSD-யா இல்ல CPU லெவல் பெர்ஃபார்மன்ஸா இல்ல மெமரிக்கு பண்ணணுமா அப்படிங்கறதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணு. ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ்ட் ஆன் அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்க வந்து ஃபர்தரா நீங்க பண்ணலாம். பட் ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு when you compare SAN. பட் இதுதான் இது ஒண்ணுதான் கீ ஃபேக்டர் நம்ம சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு நம்ம ஹைப்பர் கன்வர்ஜ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூஸ் பண்றதுக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு சொல்யூஷன். when I say simplified, நீங்க ரொம்ப ஈஸியா டிப்ளாய் பண்ணிடலாம். நீங்க கன்சிடர், நீங்க இப்போ ஒரு டேட்டா சென்டர் உங்களை டிப்ளாய் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு சர்வர் டீம் இன்வைட் பண்ணுவீங்க, நெட்வொர்க் டீம் இன்வைட் பண்ணுவீங்க, ஸ்டோரேஜ் டீம் இன்வைட் பண்ணுவீங்க, தென் அப்ளிகேஷன் ஓனர்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஓனர் அவனோட ரெக்வயர்மெண்ட் கொடுப்பான். சர்வர் டீம் என்ன சொல்லுவான், என்னோட சர்வருக்கு வந்து இந்த காம்பட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, உன்னோட ஸ்டோரேஜ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா என் சர்வர் வந்து அதை சப்போர்ட் பண்ணும். ஏன்னா நம்ம எல்லாமே டிஃப்ரெண்ட் வெண்டர் கூட ஒர்க் பண்றோம். ஸோ அவன் வந்து ஒரு இது சொல்லுவான், தென் டோபாலஜி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், தென் அது வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் போகும், ஒரு பிளான் பண்ணுவோம், நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிட்டு போவோம். பட் வென் யூ கோ இன் டு த கிரவுண்ட் நமக்கு வந்து காம்பட்டபிலிட்டி இஷ்யூ வரும். அப்போ சர்வர் என்ன சொல்லுவானா, இது வந்து ஸ்டோரேஜ் சைட் ப்ராப்ளம் இல்ல நெட்வொர்க் சைட் ப்ராப்ளம் சொல்லுவான். இது எல்லாமே இது நடக்கும். பட் இது இட் வில் டேக் லாங் டைம் டு செட் அப் ஒன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் NUTANIX பாத்தீங்கன்னா நீங்க யாருமே இன்வைட் பண்ண வேண்டியதே இல்லை. எல்லாமே ஆஸ் NUTANIX admin
யூ டேக் கேர் ஆஃப் இட். சர்வர் வந்துடும், சர்வர்லேயே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். இப்போ இதை வந்து நான் டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டோரேஜாக பண்ணணும், அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி பண்ணுறோம். ஸோ within 3 hours உங்களுக்கு வந்து I say maximum 3 hours. So sometimes it can be done on 1 hour. ஸோ உங்க டேட்டா சென்டர் ரெடி ஆயிரும். ஸோ டேட்டா சென்டர்னு சொல்லலாம், இல்லை நீங்க உங்களோட பிரைவேட் கிளவுட்னு அதை சொல்லிக்கலாம். உங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஹைப்பர் கன்வர்ஜென்ட் ப்ராசஸர் இட் இஸ் ரெடி. ஸோ நவ் you can directly go and create your VMs. Once that நீங்க VM create பண்ணிருவீங்க, உங்க ஸ்டோரேஜ் வந்து நீங்க ஸ்டோரேஜ் ஆல்ரெடி அவைலபிள். ஸோ your VM gets storage. அதுக்கப்புறம் பேக்கப், டிசாஸ்டர் ரெக்கவரி, நிறைய இருக்கு, என்கிரிப்ஷன், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்ஸ் வித்தின் 1 hour everything is available to you. இதே நீங்க ஒரு ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர் எடுத்துக்கோங்களேன். இது நம்ம எவ்வளவு நேரம் பேசுறது வந்து ஒரு ஸ்டோரேஜ், சர்வர், நெட்வொர்க்கை இன்டெகிரேட் பண்றது. எனக்கு வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி வேணும், எனக்கு வந்து டேட்டா ப்ரொடெக்ஷன் வேணும். அவங்க அப்ப ஸ்டோரேஜ் சைடு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டிப்ளாய் பண்ணணும். இதுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து டேட்டா ரெப்ளிகேஷன் நம்ம பண்ணணும். அப்பதான் இங்க என்ன டேட்டா நீங்க ரைட் பண்ணணும், அதே டேட்டா வந்து அந்த ரிமோட் லொகேஷன் இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயே ரைட் ஆகும். சப்போஸ் இது டவுன் ஆச்சுன்னா நமக்கு அந்த இது இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல், பட் இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் இன்வால்வ்ஸ், நிறைய காஸ்ட் இன்வால்வ் ஆயிருக்கு. பட் இது எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடா நியூட்டானிக்ஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அது எல்லாமே நீங்க டிஃபரன்ஸ் பார்க்கலாம். ப்ராபப்ளி if time permits, we have a lab. We are trying to build up our own lab. So that's one challenge with hyper convergent processor. So lab வந்து பாத்தீங்கன்னா even for specific to Nutanix, it has certain requirement, like hardware வந்து இந்த requirement இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரலா அது வந்து நாங்கள் வந்து ஒரு வெண்டார் கூட ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ வெண்டார் வந்து லேப் கொடுப்பாங்க, we pay them and we get the lab. But இங்க வந்து with the help of Stan, we are just trying to create our setup. So probably first 2 weeks வந்து நமக்கு லேப் தேவையில்லை. இட்ஸ் மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல், சாரி மோர் ஆஃப் theoretical. அதுக்கப்புறம் நமக்கு லேப் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அதை ட்ரை பண்ணி செட்டப் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். இஃப் போஸ்ட் கேஸ் அது எதுவும் சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, we still have some free labs from Nutanix. We try to use it. Thanks. Yeah. Any question? Okay. I take silent as okay. So last வந்து ஹைப்பர் கன்வர்ஜென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவராலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 சர்வர் நீங்க 3 சர்வர் வச்சுக்கிறோம். சர்வர் 1, சர்வர் 2 அண்ட் சர்வர் 3. ஸோ ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா இந்த சர்வருக்கு லோக்கல் ஸ்டோரேஜ் நம்ம கொடுத்துடுறோம். ஸோ இது வந்து என்ன பண்றோம்னா, ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜா பண்றோம். ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி இதை டிஸ்ட்ரிபியூட்டட் கான்செப்ட்குள்ள கொண்டு வரோம். ஸோ அந்த இதுல என்ன ஆகும்னா, இப்ப இங்க ஒரு ஸ்டோரேஜ் அவைலபிள் இருக்கு, இந்த ஸ்டோரேஜ் வந்து இந்த சர்வருக்கும் இல்ல இந்த சர்வருக்கும் வந்து ஷேர் ஆயிரும். ஸோ அதே இது இங்க உள்ள ஸ்டோரேஜ் இந்த சர்வருக்கும் ஷேர் ஆகும். ஸோ சேம் அப்ளிகபிள் டு சர்வர் 3. ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் சொல்றோம். ஸோ ஹைப்பர் கன்வர்ஜ்ல வந்து நமக்கு வந்து ஒரு நார்மலா ஒரு 3 சர்வர்ஸ் நம்ம வாங்குறோம் வித் சர்டன் ஸ்டோரேஜ். ஸோ அங்கதான் வந்து நம்ம ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணணும். ஸோ சைசிங் சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒரு சர்வர் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ரிக்வயர்மெண்ட் நமக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் சர்வர் பை பண்றோம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு விஎம் இங்க ரன் ஆகுது அப்படின்னா, அந்த விஎம்மோட லோக்கல் அந்த டேட்டா வந்து இங்க எப்பவுமே லோக்கலா இருக்கும். இதுதான் டேட்டா லோக்கல் சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று நம்ம சொன்னோம் ஷேர்டு ஸ்டோரேஜ். ஸோ இந்த விஎம் வந்து இங்கே தானே டேட்டா வந்து லோக்கலில் ஸ்டோர் ஆகுது. அப்போ ஏன் எனக்கு வந்து ஷேர்டு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா, நம்ம டேட்டா ப்ரொடெக்ஷன், ரெப்ளிகேஷன் எல்லாம் பேசுறோம்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வேணும். அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் என்ன பண்ணுன்னா, இது இன்னொரு சர்வரில் ஸ்டோர் பண்ணிக்கும். எதனால அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா வந்து இந்த சர்வர் வந்து இல்லை இந்த எஸ்எஸ்டி வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா, இந்த டிஸ்க் டவுன் ஆயிடுச்சுன்னா, நீங்க இந்த டேட்டா வந்து இன்னொரு சர்வர்ல இருக்கு, அந்த டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணி இந்த விஎம் வந்து ஸ்டில் இட் ஒர்க்ஸ். இது வந்து நமக்கு இன்னும் இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். நம்ம நியூட்டானிக்ஸோட டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் கான்செப்ட்ல போகும்போது இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஃபார் நவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு நோ த டிஃபரன்ஷியேஷன். ஸோ இதுல வந்து அட்வான்டேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா,
அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லோக்கல் ப்ளஸ் ஷேர்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா it is not suitable for all the requirement. ஓகேங்களா. Still you need SAN or DAS for some workloads. So இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு difference. So consider this is a DAS. DAS has advantage of data local. Disadvantage பார்த்தீங்கன்னா no share. Data cannot be shared. SANல வந்து பார்த்தீங்கன்னா shared storage உங்களுக்கு இருக்கு. பட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து லோக்கல் இல்லை, அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் நான் சொல்றேன். ஸோ எப்பவுமே ஒருத்தவங்க பக்கத்துல இருக்கும்போது நமக்கு ஆக்சஸ் பண்றது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதாவது வெரி இஃப் லாங் டிஸ்டன்ஸ் அவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுலாம் நமக்கு சம் சேலஞ்சஸ் இருக்கும். பட் ஸ்டில் யூ வில் பி ஏபிள் டு டாக் கம்யூனிகேட். பட் அந்த லேட்டன்சின்னு சொல்றோம்ல, நம்ம அவங்க கிட்ட பேசி ரெஸ்பான்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதுதான் இங்கேயும். ஸோ சான்ல வந்து டிஸ்அட்வான்டேஜ் வந்து பெர்ஃபார்மன்ஸ், பட் அது ஏன் அப்படின்னா டேட்டா வந்து லோக்கலா இல்ல. ஸோ தேர்ட் தான் வந்து ஹைப்பர் கன்வர்ஜென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்க வந்து நமக்கு அட்வான்டேஜ் என்னன்னா இங்க இருக்கிற இதே ப்ராப்ளம் சான்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டேட்டா லோக்கல், அதை நம்ம அட்ரஸ் பண்ணிடுறோம். டேஸ்ல இருக்கிற நோ ஷேர்னு சொல்ற ப்ராப்ளம் இருக்குல்ல, அதையும் நம்ம அட்ரஸ் பண்றோம். அந்த ரெண்டு ப்ராப்ளமையும் எடுத்துட்டு வந்து பாசிட்டிவா மாத்துறது தான் ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் சைட் டு மேக் இட் சிம்பிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இதுதான் வந்து ஒரு ஒரு ஸ்மால் டிஃபரன்ஷியேஷன் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னாலஜி. ஓகேங்களா. பட் அகைன் ஐ ரிப்பீட், எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் அப்ளிகேஷன். ஸோ அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் நீங்க சொல்யூஷன் சூஸ் பண்ண முடியும். ஸோ மூவிங் டு த ஃபர்தர், ஸோ ட்ரெடிஷனல் டேட்டா சென்டர் யூ ஹாவ் அ ஸ்விட்ச் and then you have a servers where you have VMs running and it talks to your controller. But here you have a switch, if it is storage switch, then you have a SAN disk shelf. ஸோ இவ்வளோ காம்ப்ளெக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து வித்தின் அ டே உங்களால பண்ண முடியும்னா முடியவே முடியாது. And then you also get you don't get a ownership to each and every component. So if you are server admin, your access is restricted to server only. இங்கெல்லாம் உங்களுக்கு visibility இருக்காது. You invite different stakeholders from each and every team and then you have a communication. Then இதை பிளான் பண்ணி இதை பண்றதுங்கிறது வெரி வெரி சேலஞ்சிங். ஓகேங்களா. ஸோ இது வந்து why traditional 3-tier is a problem. ஸோ இது வந்து செகண்ட் டிஃபரன்ஷியேஷன். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம் என்ன டிஃப்ரெண்ட், ஏன் வந்து நான் ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து டேட்டா ஸ்டோரேஜும் இருக்கு, டேட்டா லோக்கலும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இருக்கிறதுக்காக நம்ம அதை சூஸ் பண்றோம். அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், வேற என்ன ப்ராப்ளம் வந்து சின்ஸ் ஐ திங்க் பாலா ஹேஸ் பெர்ஃபார்மன்ஸ் ரைட். பெர்ஃபார்மன்ஸ் சைடு வந்து எப்படி என்ன மாதிரிலாம் நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஓகேவா. ஸோ இதை டச் பேஸ் பண்றதுக்கு முன்னாடி அகைன் ஐ want to go back to the paint. Okay, so இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட I think you all can see my screen. Yes, Paul, you can continue here. Yeah, thank you. So இது பாத்தீங்கன்னா இது உங்களோட ஸ்டோரேஜ் சைடு. ஓகேவா. இதை வந்து நீங்க SAN வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட டேட்டா சென்டர்ல வந்து ஒரு 3 சர்வர்ஸ் இருக்கு. ஸோ 3 சர்வர்ஸ் இருக்கு. இந்த 3 சர்வர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த SANோட கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ இங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது நீங்க எதை பேஸ் பண்ணுவீங்கன்னா உங்க கண்ட்ரோலர், உங்க SANன்றதுல வந்து SANல வந்து ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். அந்த கண்ட்ரோலர் தான் நான் என்ன டேட்டாவை எங்க ஸ்டோர் பண்ணணும் இல்ல எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கறத அந்த கண்ட்ரோலர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ உங்க சர்வர் வந்து கண்ட்ரோலரை ரீச் பண்ணணும். ஸோ தென் கண்ட்ரோலரை தான் அண்டர் லேயர்ல உள்ள டிஸ்க் இருக்குல்ல, அந்த டிஸ்க் கூட டிஸ்க் கூட பேசி அந்த டேட்டாவை எடுத்து கொடுக்கறதோ இல்ல ரைட் பண்றதோ அது பண்ணும். ஸோ இப்ப இதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல, கண்ட்ரோலருக்குன்னு ஒரு 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 என்ன சொல்றது ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh IOPS சப்போர்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே.
So இப்போ consider only two servers. Okay, so in this scenario, my SAN controller can support up to 1 lakh IOPS. So the IOPS base பண்ணி தான் நம்ம performance mostly measure பண்றோம். But still so many factors involved like bandwidth இருக்கு, latency இருக்கு, எல்லாமே இருக்கு. But mostly பாத்தீங்கன்னா என்னோட read and write ஃபாஸ்டா இருக்கணும்னா நம்ம இப்ப பேண்ட்வித் சொல்றோம்ல, இன்டர்நெட் நெட்வொர்க்ல வந்து பேண்ட்வித் சொல்றோம், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இது போகுது அப்படிங்கிறது. பட் அதையும் தாண்டி நம்மளோட டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் அதுல இன்வால்வ் ஆகுது பெர்ஃபார்மன்ஸ். பட் ஓவராலா வந்து பார்த்தோம்னா நம்ம பேண்ட்வித்தை சொல்றோம், இங்க வந்து ஐஆப்ஸ் சொல்றோம். ஸோ ஐஆப்ஸ் வந்து 1 lakh ஐஆப்ஸ் இருக்கு இந்த எக்ஸாம்பிள்ல. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நான் சர்வர் ஏ இருக்கு, தென் ஐ ஹாவ் சர்வர் பி. ஓகே, ஸோ இப்ப என்ன பண்ணுனா, இந்த சர்வர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் சர்வர், இந்த ஃபர்ஸ்ட் சர்வர் என்ன எடுக்கணும்னா 50,000 ஐஆப்ஸ் எடுத்துக்கும். ஓகே, ஸோ சர்வர் பி என்ன பண்ணும்னா அது ஒரு 50,000 எடுத்துக்கும். இது எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா 1 lakh ஐஆப்ஸ் இருக்கு, ஸோ இதை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ 50-50 தான் ஷேர் பண்ணிக்கணுமா அப்படின்லாம் இல்லை, இது எல்லாமே யூஸ் பண்றத யூட்டிலைசேஷனை பொறுத்து இருக்கு. ஸோ இன் கேசஸ் இது 30 எடுத்துக்கலாம், இது வந்து 70 எடுத்துக்கலாம், இல்லை இது 20 எடுத்துக்கலாம், பி வந்து 80 எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்க யூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு சர்வர்ல இருந்தே நீங்க 90,000 ஐஆப்ஸ் ட்ரிகர் பண்றீங்க, இன்னொரு சர்வர்ல பாத்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 10,000 தான் ட்ரிகர் பண்றீங்கன்னா பட் இட் ஓகே. பட் இஃப் உங்க சர்வர் சப்போர்ட் பண்ணுது, உங்க சர்வரோட இது வந்து அந்த எஃபிஷியன்ட் அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஐஆப்ஸ் ட்ரிகர் பண்ண முடியுதுன்னா இட் இஸ் ஓகே. பட் மேக்ஸிமம் யூ கேன் ரீச் ஒன்லி 1 lakh. ஏன்னா உங்க ஸ்டோரேஜ் சைடை நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க. சரி, நீ சர்வர் ஏ அண்ட் சர்வர் பி நீ எவ்வளவு வேணா ட்ரிகர் பண்ணிக்கோ, பட் as SAN கண்ட்ரோலர் என்னால வந்து இவ்வளவுதான் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். பர் செகண்ட் வந்து என்னால 1 lakh ஐஆப் தான் ஹேண்டில் பண்ண முடியும். இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் என்னால இவ்வளவுதான் ஹேண்டில் பண்ண முடியும். நீ அதுக்கு மேல ட்ரிகர் பண்ணினா அது வந்து பாட்டில் நெக் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். ஸோ நான் வந்து ஸ்லோ ஆயிடுவேன். ஸோ இதுதான் சினாரியோ. ஓகே, அப்ப கஸ்டமர் என்ன பண்றாங்க, நான் சர்வரை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஓகே, சர்வர்ஸ் நான் எக்ஸ்ட்ரா 2 சர்வர்ஸ் ஆட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து சி அண்ட் டி அப்படிங்கிற ஒரு 2 சர்வர்ஸ் நான் ஆட் பண்றேன். ஓகே, நான் இன்க்ரீஸ் பண்றது சர்வரை தான் இன்க்ரீஸ் பண்றேன், SAN நான் டச் பண்ணவே இல்லை. ஸோ SAN சைடு இந்த 1 lakhங்கிறது ஸ்டில் சேம் தான், இதுல எந்த சேஞ்ச் பண்ணல நம்ம. பட் இங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த 1 lakh இந்த 4 சர்வர்ஸ் ஷேர் பண்ணிக்கணும். அப்ப ஸோ மேபி இது வந்து ஒரு 25,000 வச்சுக்கோங்க, 25,000 ஐஆப்ஸ். ஸோ அதே மாதிரி இங்க வந்து ஒரு 25K and 25K. ஸோ இப்படிதான் வந்து இது ஒர்க் ஆகும். என்னோட கண்ட்ரோலர் சர்வ் தான் ஷேர் பண்ணிக்கணும். இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல எவ்வளவு பண்ணோம், 50,000 பண்ணோம். அப்போ உங்க சர்வரோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். பட் when you keep increase your server, the IOPS for each and every server is getting low. கரெக்டா 50ல இருந்து இப்போ 25 ஆயிடுச்சு. ஏன்னா 2 சர்வர் ஆட் பண்ணிருக்கேன், அந்த 2 சர்வர் கூட நான் வந்து இதை ஷேர் பண்ணிக்கணும். அப்போ டோட்டலா ஈச் அண்ட் எவ்ரி சர்வர், ஐ மீன் ஈச் சர்வர் கெட்ஸ் 25K IOPS. இதே நீங்க 6 சர்வர்ஸ்ல 8 சர்வர்ஸ் போனீங்கன்னா அகைன் இதுல இருந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்வியஸா குறையுது. உங்க SAN ஸ்டில் சேம், பட் நீங்க சர்வர் இன்க்ரீஸ் பண்ண அதுல இருந்து ட்ரிகர் ஆகுற டிராஃபிக் அதிகமாகுது. ஸோ SANக்கு வந்து ஹிட் ஆகும்போது டோட்டலா வந்து இப்போ 1 lakh தான் ஹிட் பண்ணுது. பட் உங்க சர்வர் சைடு வந்து அந்த ரேஞ்ச் கம்மி ஆகுது. இன்க்ரீஸ் பண்ண சர்வரோட அமௌண்ட் நீங்க இன்க்ரீஸ் பண்ண அந்த ஐஆப்ஸோட இது கம்மி ஆகுதுல்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் சொல்றோம். ஓகே, கீப் adding a server will not increase your performance. Keeping adding your server will increase your resource. CPU increase பண்ணோம், மெமரி இன்க்ரீஸ் பண்ணோம், இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணோம். பட் ஸ்டோரேஜ் சைடு இது இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா இது SANல ஸ்டோரேஜ் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃப்ரால ரன் ஆகுது. அங்க ஒரு கண்ட்ரோலர் வச்சிருக்கோம், அந்த கண்ட்ரோலருக்கு ஒரு மெட்ரிக் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் அவன் வந்து ரிசீவ் அண்ட் ரெஸ்பாண்ட் பண்றான். அவனுக்கு வந்து 1 lakh இருக்கு. நான் 10 சர்வர் வச்சுக்கிறேன், இல்லை 20 சர்வர் வச்சுக்கிறேன், 30 சர்வர் வச்சுக்கிறேன், இட் ஆல் ஐ மீன் இட் அப் டு மீ. பட் நீ SAN சொல்லிட்டான், நீ எவ்வளவு வேணா வச்சுக்கோ, ஆனா என்னால மேக்ஸிமம் 1 lakh தான் போக முடியும் அப்படின்னு சொல்றான். இதே நம்ம 2 சர்வர் வைக்கும்போது ஒரு சர்வருக்கு 50 ஐஆப்ஸ் கிடைக்கும் போது 50K ஐஆப்ஸ் கிடைக்கும் போது அந்த சர்வர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். பட் மோர் சர்வர்ஸ் ஆட் பண்ண அந்த ரேஞ்ச் வந்து கம்மியாகிட்டே போகுது. ஓகேங்களா?
ஓகே, ஸோ இதை நம்ம வந்து சாண்ட்ல சொல்றோம்ல. இப்ப இதே ப்ராப்ளம் வந்து ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கம்பேர் பண்றீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ வந்து ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சொல்லுங்க. சாரி, எனக்கு ஒரு கொஸ்டின். லைக் இப்போ கரெக்டா நீங்க சாண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம். மேபி டெல்லு கூட டெல் பாக்ஸா இருக்கலாம். ஸோ எனக்கு ஒரு சின்ன டவுட் ஆக்சுவலா. இப்போ நம்ம நிறைய பேர் இந்த பியூர் டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? ஸோ ஐ திங்க் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட்னு தெரியல, பட் நான் ஜஸ்ட் கொஸ்டின். அப்போ இது வந்து கண்டிப்பா இது மித்திகேட் ஆகுமா? இதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் தானே பியூர் கூட. பட் இது ஏன் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு? பிகாஸ் நான் அதை எந்த இஷ்யூ நான் ஃபேஸ் பண்ணல ஆக்சுவலா. நான் இது வரைக்கும் ஐ திங்க் இது கூட எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் தானே ஆக்சுவலா. இல்ல, பியூர் ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து ஆல் ஃபிளாஷ் ஸ்டோரேஜ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் இருக்கும், இல்லைன்னா ஹைபிரிட் மாடல்ல கொண்டு வந்தாங்க. அப்படின்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கேட்ச் டயர்ஸ் அதுல மட்டும் எஸ்எஸ்டி வச்சுட்டு கீழே ஃபுல்லா உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு. பட் இவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆல் ஃபிளாஷ் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆல் ஃபிளாஷ்ன்ற போதே உங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட் டிஸ்கே அங்க இருக்காது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு என்விஎம்இ பேஸ்டு எஸ்எஸ்டியா இருக்கும், இல்லைன்னா சாட்டா பேஸ்டு எஸ்எஸ்டியா இருக்கும். பட் பெர்ஃபார்மன்ஸ்ன்ற போகும்போது கண்டிப்பா வந்து என்விஎம்இ பேஸ்டு எஸ்எஸ்டி போவாங்க. ஸோ என்விஎம்இ பேஸ்டு போகும்போது உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். பட் அகைன் நம்மளும் வந்து அதை சப்போர்ட் பண்றோம். ஸோ நீங்க என்ன ஸ்டோரேஜ் சரி என்னென்ன டிஸ்க் வச்சிருக்கிறோமோ இல்ல என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ எல்லாத்தையுமே வந்து இவங்களும் அகாமடேட் பண்ணிக்கிறாங்க ஹைப்பர் கன்வர்ஜ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீ வந்து நீ கொண்டு வந்து சொல்ற என்னோட இது ஆல் ஃபிளாஷ் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்குது நீ சொல்ற அப்படின்னா நானும் சொல்றேன், நானும் ஆல் ஃபிளாஷ் சப்போர்ட் பண்றேன் வித் டேட்டா லோக்கல், நான் அதை விட உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா கொடுக்குறேன்னு இவன் பதிலுக்கு சொல்லுவான். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ ப்ராடக்ட் வைஸ் ஆல்மோஸ்ட் லைக் சேம், பட் டெக்னாலஜி வந்து ஹெச்சிஐல கூட அதே டெக்னாலஜி இருக்கு. ஃபிளாஷ் டிரைவ்லாம் இருக்கு எல்லா டிஸ்க்கும், பிளஸ் இன்க்ளூட் ஆஃப் லோக்கல்லாம் இருக்கும். பட் பியூர்ல போகும்போது எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ், பட் லைக் ஸ்டில் வந்து அவங்க இது இருக்குன்னு சொல்றீங்க, கிளாஸ் இருக்குன்னு இனிஷியலே அவங்க அந்த மாதிரி இருந்தாங்க. பட் அவங்களோட லேட்டஸ்ட் லான்ச் இப்போ என்னென்ன சொல்யூஷன்றது எனக்கு சரியா நாங்க பார்க்கல. பட் இனிஷியலி இட் வாஸ் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆல் ஃபிளாஷ்ல வராங்க. பட் அகைன் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. நான் இங்க இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்றேன். ஸோ நம்ம எவ்வளவு நேரம் ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பேசுறோம். ஸோ இதுல நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆல் ஃபிளாஷ் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா ஏன் வந்து நம்ம எந்த வெண்டரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்ல? ஏன் அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா நியூட்டானிக்ஸ் வரணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ இப்போ சான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சான்ல வந்து பாத்தீங்கன்னா டெல் இருக்காங்க, ஹிட்டாச்சி இருக்கிறாங்க, நெட்டாப் இருக்கிறாங்க, இப்போ பியூர் இருக்கிறாங்க. பட் இவங்க எல்லாமே ஒரே சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு மேல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஒரு 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 ஸ்பெசிஃபிக் அவங்களுக்கு யூனிக்கா ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ கன்சிடர் ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ். சாம்சங் எடுத்துக்கோங்க, சோனி எடுத்துக்குவாங்க, ஒப்போ, எல்லாருமே அந்த ஓஎஸ் எடுத்துக்கிறாங்க. பட் அதுக்கு மேல வந்து அவங்களோட ஒரு யூனிக் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா வந்து ஆட் பண்ணி அதை செல் பண்றாங்க. ஸோ அதனாலதான் நம்ம வந்து கம்பேர் பண்றோம், சாம்சங் போலாமா ஓப்போ போலாமா. பட் பேஸ் ஓஎஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். பட் அதுக்கு மேல அவன் வந்து என்ன பண்றான், டியூவல் கேமரா கொண்டு வரான், இல்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இனிஷியலா சொல்றேன். ஸோ அந்த சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்ட் வந்து ஒரு நியூ ஃபீச்சர் கொண்டு வரான். ஸோ நம்ம அதுக்கு மூவ் ஆகிறோம். ஸோ அடுத்து இவன் ஒன்று கொண்டு வருவான். ஸோ நம்ம வந்து ஓஎஸ் இங்க பாக்குறது இல்லை, எல்லாமே ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான். பட் யூனிக்கா அவன் என்ன கொடுக்குறான், அது எனக்கு ஹெல்ப் பண்ணுமா பண்ணாதான், அதுதான் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே இது இங்கேயும் பிளே பண்ணோம். நம்ம அடுத்த கம்பாரிசன் வந்து நம்ம விஎம்வேரோட விசன், தென் ஹெச்பி சிம்பிளிவிட்டி, டெல்லோட இது, தென் சிஸ்கோ ஹேஸ் ஹைப்பர் ஃபிளாக்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் ஓகே, தேங்க்யூ. சாட் விண்டோல கொஸ்டின்ஸ் இருக்குன்னா போஸ்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இல்ல கொஸ்டின்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ யா, ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ என்ன கம்பேர் பண்ண போறோம்னா நம்ம இந்த சிமிலர் சினாரியோவை நான் வந்து அப்படியே ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கன்வெர்ட் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க லோக்கல், நமக்கு செப்பரேட் ஸ்டோரேஜ்லாம் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து 3 நம்பர் ஆஃப் டிஸ்க் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க.
ஓகே, ஸோ வித் டிஸ்ட்ரிபியூட்டட் இது வந்து ஒரு கிளஸ்டர் கான்செப்ட்ல ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணும்? கிளஸ்டர்னா குரூப் ஆஃப் ரிசோர்சஸ். விஎம்ஆர்ல நம்ம வந்து ஒரு மூணு ஹோஸ்ட்டை வச்சு ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றோம். அவங்களுக்கு பிட்வீன் வந்து நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் லைக் HCI இதெல்லாம் பண்ணிக்கிறோம். நம்ம சொல்றோம் ஹோஸ்ட்னு சொல்ல மாட்டோம், நோட்ஸ்னு சொல்றோம். சாரி. ஓகே, ஸோ நம்ம நோட்ஸ்னு சொல்ல மாட்டோம், சாரி ஹோஸ்ட்னு சொல்ல மாட்டோம், நோட்ஸ் நீங்க சொல்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்க இப்போ இதே கான்செப்ட் தான் இங்க நம்ம அங்க வந்து சான் அப்படின்னு நம்ம கான்செப்ட் பேசுறோம், கண்ட்ரோலர்னு சொல்றோம்ல, இந்த கண்ட்ரோலர் தான் ஐஆப்ஸ்ன்னு சொல்றோம்ல. இங்க வரும்போது உங்களோட ஒவ்வொரு சர்வருமே ஒரு கண்ட்ரோலர். ஓகே, ஏன்னா டேட்டா லோக்கல் நம்ம சொல்றோம். டேட்டா லோக்கல்னாலே அப்ப லோக்கலாவே நம்ம ரைட் பண்ணணும். டேட்டாவை ரைட்டும் பண்ணணும், ரீடும் பண்ணணும். கரெக்டா? அப்ப ரீட் அண்ட் ரைட் பண்றதுக்கு நமக்கு ஒரு கண்ட்ரோலர் தேவை. உங்க லேப்டாப் எடுத்துக்கோங்க, உங்க லேப்டாப்ல லோக்கல் டிஸ்க் இருக்கு, அதுலயே ரீட் அண்ட் ரைட் பண்றோம், அதுக்கு ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சர்வர்ல லோக்கலா ஒரு கண்ட்ரோலர் இருக்கு. அந்த கண்ட்ரோலர் தான் டேட்டாவை ரீடும் பண்ணும், ரைட்டும் பண்ணும் லோக்கலா. அப்ப என்கிட்ட 4 சர்வர் இருக்குன்னா என்கிட்ட 4 கண்ட்ரோலர்ஸ் இருக்கு. சான்ல பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட வந்து மேக்ஸிமம் 2 கண்ட்ரோலர்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபெயில் ஓவர் சினாரியோலாம் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ ஒரு கண்ட்ரோலர் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு கண்ட்ரோலர் மூலமா நமக்கு வந்து சர்வீசஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ ப்ராபப்ளி 1+1 இங்க இருக்கலாம். வெரி ஸ்மால்னா மேபி அவங்க ஒன் கூட வச்சு பண்ணலாம், maybe 1+1. If they want to expand, again they have to invest a high amount to buy controller. So controller வந்து ரொம்ப காஸ்ட்லியான இது. ஸோ இட் இஸ் நாட் லைக் நம்ம சும்மா ஈஸியா பை பண்ண முடியாது. உங்க டிசைன்ல இருந்து ஒரு பெரிய சேஞ்ச் வரணும். ஏன்னா டிசைன்ல நீங்க பெரிய டோபாலஜி சேஞ்சை நீங்க பண்ணுவீங்க, அது அகைன் டேக்ஸ் லாட் ஆஃப் எஃபோர்ட். ஸோ அதனால வந்து இது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியா இருக்காது, ஈஸி ஃப்ரெண்ட்லியா இருக்காது. பட் இங்க வரும்போது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சர்வருமே ஒரு கண்ட்ரோலர். ஸோ இந்த கேஸ்ல கன்சிடர் இப்ப இந்த கண்ட்ரோலர் எனக்கு வந்து 1 lakh IOPS சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த கண்ட்ரோலர் எனக்கு 1 lakh IOPS பண்ணுதுன்னா எனக்கு கண்ட்ரோலர் 2 இந்த சர்வர் 2 எதுவுமே சாரி ஜி, ஒரு சின்ன क्वेश्चन, சாரி ஃபார் தட். அஜய், லைக் நீ கண்ட்ரோலர் பத்தி சொல்லி நீங்க ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் திங்க் பேசுறீங்க ரைட்டா? ஆமா, கரெக்ட். ஓகே, சோ ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் லைட்டா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, நான் சொல்றது தப்பா ஆயிட்டா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். சோ ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் பொறுத்தவரைக்கும் கைண்ட் ஆஃப் வந்து லைக் ஒரு அரே கண்ட்ரோலர் மாதிரி ரைட்டா? அது மாதிரி தானே? இது வந்து அரே வந்து நேரா இப்ப நம்ம வந்து சான்ல வந்து நம்ம சான் அரே கண்ட்ரோலர்னு சொல்றோம்ல, இங்க அது கரெக்ட் தான். பட் இங்க வரும்போது அந்த ஹார்ட்வேர் வந்து ரொம்ப அங்க வந்து நம்ம பெரிய பாக்ஸ் வச்சிருப்போம். சான்ல பார்க்கும்போது ஒரு பாக்ஸ் வச்சிருப்போம், அந்த பாக்ஸோட உங்க டிஸ்க் ஷெல்ஃப் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். டிஸ்க் ஷெல்ஃப்னா அதுல கலெக்ஷன் ஆஃப் டிஸ்க் இருக்கும், அது கனெக்ட் ஆயிருக்கும். இங்க வந்து உங்க இன்பில்ட் மதர் போர்ட்லயே உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி, ஸோ இங்க இதுல வந்து உங்களுக்கு மேஜர் ரோல் வந்து இப்ப ரைட், சில கண்ட்ரோலர் பாத்தீங்கன்னா கம்ஸ் வித் ரைட் கண்ட்ரோலர். ஸோ அந்த கண்ட்ரோலர் தான் உங்க டிஸ்கோட கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. ஓகே, ஸோ சான்ல பொறுத்தவரைக்கும் தனி செப்பரேட்டா வந்து நம்ம ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் ஒன்று இருக்கும். இது கைண்ட் ஆஃப் மதர் போர்ட் மாதிரி. இது வந்து CPU மெமரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அது பேஸ் பண்ணி அந்த ஸ்டோரேஜ் கண்ட்ரோல் ஒர்க் பண்ணும். இது வந்து அரே டைரக்டா வந்து ஸ்டோரேஜ் அட்டாச் ஆயிருக்கும் சான்ல பொறுத்தவரைக்கும். இங்க பொறுத்த வரைக்கும் நார்மல் ஒரு கண்ட்ரோலர் சர்வர்ல. ஓகே, தேங்க்ஸ். ஆமா, ஓகே. ஸோ இப்போ வந்து ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு இந்த சர்வரோட கண்ட்ரோலர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 lakh IOPS சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஈச் அண்ட் எவ்ரி சர்வரும் வந்து அந்த அந்த அதே மாடல் ஆஃப் சர்வர் வித் அதே கண்ட்ரோலர், அதே ஃபர்ம்வேர் வெர்ஷன், அதே சாஃப்ட்வேர் வெர்ஷன் எல்லாம் மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் சர்வர்ஸஸும் அதே பெர்ஃபார்மன்ஸ், அதே IOPS கொடுக்கும். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, ஆடிங் சர்வர் இன்க்ரீசஸ் தி storage performance. Okay, so in other way you can say adding server is equal to adding a controller. Okay va? So நான் server add பண்றதுங்கிறது ஒரு கண்ட்ரோலரை ஆட் பண்ற மாதிரி. இப்போ எனக்கு நான் 6 சர்வர்ஸ் ஆட் பண்றேன்னா எனக்கு ஓவரால் பாத்தீங்கன்னா 6 lakhs IOPS கிடைக்கும். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா சர்வர் ஆட் பண்றதுங்கிறது வெறும் CPU மெமரி ஆட் பண்றது மட்டும்தான். கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலர்ல நம்ம ஆட் பண்ணல, அதனால IOPSல எந்த சேஞ்சும் நடக்காது. ஓகே, ஸோ இன்னொரு கொஸ்டின் இங்க வந்து பாத்தீங்கன்னா,
ஸோ நான் ப்ரீவியஸ் இதில் சொன்னேன், சர்வர் ஆட் பண்ணுறதுங்கிறதே சிபியூ மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறதா, அங்கே கண்ட்ரோலர் வந்து ஐஆப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது இல்லை கண்ட்ரோலர் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி இல்லைல்ல. பட் இங்கே மட்டும் அப்படின்னா, அப்போ இங்கேயும் சிபியூ மெமரி இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை ஆகாதா அப்படின்னா, எஸ், இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஒரு சர்வர் ஆட் பண்ணும்போது அந்த சர்வர் கம்ஸ் வித் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சிபியூ மெமரி அண்ட் ஸ்டோரேஜ். ஓகேவா? ஸோ இந்த 3 + கண்ட்ரோலர் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க வந்து அங்க வந்து ஸ்டோரேஜ் கண்ட்ரோலருக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்றீங்க. சான்ல வந்து நீங்க சிபியூ வாங்க மாட்டீங்க, மெமரி வாங்க மாட்டீங்க, ஆனா வெறும் கண்ட்ரோலர் மட்டும்தான் வாங்குவீங்க. பட் இங்க வரும்போது நீங்க கண்ட்ரோலர் வேணும்னாலும் சிபியூக்கும் பே பண்ண வேண்டியிருக்கு, மெமரிக்கும் பே பண்ண வேண்டியிருக்கு. இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இது அட்ரஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, ஸ்பெசிபிக்லி நியூட்டானிக்ஸ் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஒன்லி நோட்ஸ், கம்ப்யூட் ஒன்லி நோட்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ கம்ப்யூட் ஒன்லி நோட்ஸ் பாத்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் மெமரி அண்ட் சிபியூ. ஓகேங்களா? கம்ப்யூட் ஒன்லி நோட்ல பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து இருக்காது, வெறும் கம்ப்யூட் அண்ட் மெமரி, சாரி சிபியூ அண்ட் மெமரி மட்டும்தான் இருக்கும். உங்க அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு சிபியூ அண்ட் மெமரி அதிகமா தேவைப்படுதுன்னா கம்ப்யூட் ஒன்லி நோட்ஸ் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு ஸ்டோரேஜ் தான் எனக்கு தேவைப்படுது, எனக்கு சிபியூ அண்ட் மெமரிலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் ப்ராப்ளமா இருக்கு, வெறும் எனக்கு ஸ்டோரேஜ் மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஒன்லி நோட்ஸ். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஎம்ஸ் எல்லாம் எதுவுமே ரன் பண்ண முடியாது, வெறும் ஸ்டோரேஜை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்பிள். இது எந்தெந்த சினாரியோக்கு இதுக்கு செட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஃபர்தரா டீடைலா பேசலாம். பட் ஆன் ஹை லெவல் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா லோக்கல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ். செகண்ட் பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ்ல மேஜர் ரோல் பிளே பண்ணுது. எப்படி பிளே பண்ணுதுன்னா, ஆடிங் சர்வர் இஸ் ஈக்குவல் டு ஆடிங் அண்ட் கண்ட்ரோலர், ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க இன்னொரு அட்வான்டேஜா நம்ம பார்க்கலாம். ஏதாவது வேற கொஸ்டின்ஸ் எதுவும் இருக்கா அதுல? கொஸ்டின்ஸ் இல்லை, பட் லைக் இப்போ நியூட்டானிக்ஸ் நீங்க மாதிரி, அதாவது கம்ப்யூட் ஒன்லி நோட், ஸ்டோரேஜ் ஒன்லி நோட். அதாவது நம்ம நியூட்டானிக்ஸ் வந்து ரெண்டுவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்ப்யூட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டா? அது யூஸ் பண்ணிக்கலாங்கிறது வந்து அகைன் உங்ககிட்ட இருக்கிற சர்வரை நீங்க யூஸ் பண்ணிக்கிறதுன்றது ஒண்ணு. பட் அகைன் அது வந்து உங்களுக்கு பெரிய டிஃபரன்ஸ் வராது, காஸ்ட்ல உங்களுக்கு டிஃபரன்ஸ் வராது. இப்போ கன்சிடர் ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க. இப்போ அது வந்து நாம் ரொம்ப டீட்டெயிலா பேசினா உங்களுக்கு இன்னும் புரியும். பட் அது இப்போ பேசுறது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு சில பேசிக் டெர்மினாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ரெப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ சான்ல என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 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 1 TB டேட்டா வந்து ஸ்டோர் பண்றீங்க. அதே ரெப்ளிகேஷன் வந்து அதுக்கு வந்து ஒரு இன்னொரு காப்பி கிரியேட் பண்ணி வைக்கும். சேஃப் சைடு இது டெலிட் ஆச்சுன்னா இன்னொரு காப்பி நமக்கு இருக்குன்ட்டு. அது மேபி லோக்கலாவும் வைக்கலாம், இல்ல இன்னொரு ஒரு சான் செட்டப்ல கூட வைக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம லோக்கலா வச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஓகே, இதை இன்னொரு வேலை சொல்றேன். இப்போ 1 TBக்கு நான் பேக்கப் கிரியேட் பண்றேன்னா எனக்கு இன்னொரு 1 TB தேவைப்படும். ஸோ இதை நான் லோக்கல் சர்வர்லேயே வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, இப்போ எனக்கு 50 TB டேட்டா இருக்குன்னா இன்னொரு 50 TB நான் லோக்கலாவே வச்சிடுறேன், லோக்கல் சர்வர்லேயே வைக்கிறேன். ஓகே, பெட்டர் ஐ டூ. இல்ல புரியுது என்ன சொல்ல இல்ல வரீங்க. நெக்ஸ்ட் ஒரு ஹை லெவல்ல சொல்லிடுறேன். மேபி அதர்ஸ்க்கு வேணா நீங்க கேட்ட கொஸ்டின் அதர்ஸ் கூட ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பா. ஓகே, ஸோ server 1, server 2 and server 3. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேட்டா வந்து இதுதான் ஒரு டேட்டான்னு வச்சுக்கலாம், ஒரு டேட்டா ஏ. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நான் அந்த ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த டேட்டா நான் இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 1 TBன்னு வச்சுக்கோங்க. இதோட இன்னொரு காப்பியை வந்து ஹைப்பர் கன்வர்ஜ் டெக்னாலஜியில் அது இன்னொரு காப்பி கிரியேட் பண்ணி சம்வேர் ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாவுக்கும் இந்த மாதிரி ஒரு காப்பி கிரியேட் ஆகிட்டு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒரு டைம்ல பாக்குறீங்க, நீங்க வந்து ரன் பண்ண வேண்டிய விஎம் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க இதுல வந்து விஎம் ரன் பண்ண வேண்டிய ஒரு 50 விஎம்ஸ்க்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. 50 விஎம்ஸ் பிளான் பண்ணிருக்கீங்க. ஆனா 50 விஎம்ஸ் பண்றதுக்கு வந்து ரன் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஐ மீன் சிபியூ மெமரி அவைலபிளா இருக்கு. பட் அதை கிரியேட் பண்றதுக்கு ஸ்டோரேஜ் உங்ககிட்ட இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் விஎம்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸிஸ்டிங் விஎம். Just give me a second.
ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 50 விஎம்ஸ் ரன் ஆகுது. இந்த 50 விஎம்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கும்போது இதுக்கு வந்து தேவையான சிபியூ மெமரி ஸ்டோரேஜ் வந்து என்னோட ஹார்ட்வேர் கொடுக்கும். பட் இதுல என்ன ஆகுதுன்னா இந்த விஎம்ஸ் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இந்த 50 விஎம்ஸ் ரன்னிங் வித் லோ கான்ஃபிகரேஷன் ஆஃப் சிபியூ அண்ட் மெமரி. பட் ஹார்ட் டிஸ்க் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் சைடு பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ஹை ரிக்வயர்மெண்ட். ஸ்டோரேஜ் மட்டும்தான் இந்த விஎம்ஸ்க்குலாம் ரொம்ப தேவைப்படும். பட் மெமரி அண்ட் சிபியூ வந்து ரொம்ப லோவா இருக்கும். அப்ப இந்த விஎம்ல நான் இந்த சர்வர்ல பாத்தீங்கன்னா நான் சிபியூ மெமரி ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய அவைலபிளா இருக்கு. அதனால என்னால நிறைய விஎம்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் ஸ்டோரேஜ்ல பாத்தீங்கன்னா எனக்கு அவைலபிள் ஸ்டோரேஜ் இல்லை. அதனால என்னால விஎம்ஸ் கிரியேட் பண்ண முடியல. பட் மெமரி அண்ட் சிபியூ நிறையவே இருக்குது. ஏன் வந்து ஸ்டோரேஜ் மட்டும் இப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெப்ளிகேட்டட் காப்பின்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு டேட்டாவுக்கும் ஒரு ரெப்ளிகேட்டட் காப்பி கிரியேட் ஆகும். அது நிறைய வந்து இங்க இருக்குது. அதனால எனக்கு ஸ்டோரேஜ் இப்போ வந்து ஃபுல் ஆயிடுச்சு. என்கிட்ட எனக்கு ஒரு இது அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? எனக்கு வந்து ஒரு செப்பரேட்டா ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டு நான் இந்த ரெப்ளிகேட்டட் காப்பிங்கிற டேட்டா ஃபுல்லா நான் அங்க மூவ் பண்ணி விட்டுறேன். அதை வந்து இந்த பிரைமரி நோட்ஸ்ல நான் வச்சுக்க விரும்பல. ஏன்னா இந்த பிரைமரி நோட்ல ஆல்ரெடி சிபியூ மெமரி எனக்கு இருக்கு. நான் இன்னும் என்னால நிறைய விஎம்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இந்த ஸ்டோரேஜால அதை என்னால பண்ண முடியல. அதை அட்ரஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கான்னா அவன் என்ன பண்றான்னா ஸ்டோரேஜ் ஒன்லி நோட்ஸ் அப்படின்னு ஒரு நோடை கொண்டு வராங்க. இந்த ரெட் கலர் டேட்டா இருக்குல்ல, இந்த டேட்டா ரெப்ளிகேட்டட் டேட்டா நான் சொல்லுவோம். நம்ம ரெப்ளிகேட்டட் டேட்டானா என்னங்கிறதுலாம் டீட்டெயிலா பேசலாம். அதை கொண்டு வந்து இங்க வச்சிரும். ஸோ இப்போ இங்க இருக்கிற இந்த ரெட் கலர் டேட்டாஸ் எல்லாம் அங்க மூவ் ஆயிரும். இங்க வெறும் பிரைமரி டேட்டா தான் ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. யூ கேன் கோ அண்ட் கிரியேட் யுவர் விஎம்ஸ் வித் திஸ் அப்ரோச். இதனால என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் என்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்குன்னா இந்த ரெப்ளிகேட்டட் காப்பிங்கிற செகண்ட் காப்பியை வந்து நம்ம வந்து இந்த நோடுக்கு வந்து தள்ளி விட்டுடலாம். ஸோ இதுதான் ஸ்டோரேஜ் ஒன்லி நோடு. அப்ப இங்க விஎம் என்னால கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ஒன்லி நோட்ல உங்களால விஎம்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. இங்க வந்து நம்ம சொல்ற ஒரு விஎம் சிவிஎம்னு ஒன்று சொல்லுவோம். அதுமே நம்ம என்னன்னு பேசலாம், கண்ட்ரோலர் வெர்ச்சுவல் மிஷின். அது மட்டும்தான் நம்ம அங்க வந்து ரன் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் ஒன்லி நோட்ல நம்மளால விஎம்ஸ் ரன் பண்ண முடியாது. ஏர்லியரா ஒரு 10 விஎம்ஸ் ஏதோ சப்போர்ட் பண்ணாங்க. பட் மோஸ்ட் ரெக்கமெண்டட் நீங்க கிரியேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான். கம்ப்யூட் ஒன்லி நோடு வந்து இதுக்கு ரிவர்ஸா இருக்கும். அங்க வந்து ஸ்டோரேஜ்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு ஸ்டோரேஜ்லாம் நிறைய இருக்குதுப்பா. எனக்கு வந்து மெமரியும் ஐ திங்க் உங்க வாய்ஸ் கேட்கல. எனக்கு மட்டும் எல்லாருக்கும் தெரியல. எல்லாத்துக்கும் ஓகே. Hello, Paul. Your voice is not audible. வெயிட் பண்ணுவோம் பாலா, கேட்கலாம் இருங்க. மேபி நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். ஓகே, திங்க் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. லெட் மீ கால். is it clear? Can you hear me now? Yes, இப்ப கேக்குது பால். Okay. Yeah, sorry. Okay. Yeah. So நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆடிங் சர்வர் எப்படி பண்ணுது அப்படிங்கிறது, அது ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் மூலமா நான் அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா 2 சர்வர் இருக்கு. ஸ்டோரேஜ் சைடு பார்த்தீங்கன்னா 2 lakhs IOPS கொடுக்குறாங்க. கண்ட்ரோலர் சைடு 2 கண்ட்ரோலர் இருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரோல் வந்து 1 lakh, இன்னொரு கண்ட்ரோலர் வந்து 1 lakh. ஸோ டோட்டலா நீங்க வந்து 2 lakhs IOPS இருக்கு. ஸோ இங்க சர்வர் என்ன பண்றாங்கன்னா அந்த 2 lakhs ஷேர் பண்ணிக்கிறாங்க. 2 சர்வர்னால ஒரு சர்வர் 1 lakh, இன்னொரு சர்வர் 1 lakh. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா சப்போர்ட்டிங் மோர் யூசர்ஸ். உங்களால சர்வர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால சிபியூ மெமரி கூட, அதனால மோர் யூசர்ஸ் வந்து லாகின் பண்ண முடியும், அவங்க ஆக்சஸ் பண்ண முடியும். பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இஸ் நோ குட். ஏன்னா
உங்களுக்கு வந்து இந்த 2 lakhs தான் நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட், பட் நம்ம ரிக்வயர்மெண்ட் என்னன்னா நீட் டு சப்போர்ட் மோர் யூசர்ஸ். யூசர்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னாலே நம்ம வந்து என்ன பண்றோம், சர்வரை இன்க்ரீஸ் பண்றோம். பட் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுனால வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த சேஞ்சும் ஆகல. சின்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நோ குட், அவங்க என்ன பண்றாங்க, சரி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல, ஸோ நம்ம இன்னொரு சர்வர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஆட் பண்றாங்க. பட் அது வந்து ஒரு தப்பான அப்ரோச். நம்ம எதை என்ன பேஸ் பண்ணி நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண போறோம் அப்படிங்கிறதான். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எங்க வந்து இஷ்யூவா இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டெசிஷன் எடுக்கணும். ஸோ யூசர்ஸ்க்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ஆக்சஸ் பண்றதுலன்னா CPU மெமரி. பட் இங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ்னா நமக்கு ஸ்டோரேஜ் சைட்ல இருக்கு. பட் அவங்க அது தெரியாம சர்வர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 சர்வர்ஸ் வரைக்கும் பண்ணிருக்காங்க. பட் இங்க 4th சர்வர் ஆட் பண்றாங்க. கீப் ஆடிங் சர்வர்ஸ், பட் இட்ஸ் நாட் கெட்டிங் பெட்டர். ஏன்னா சர்வர் இன்க்ரீஸ் பண்றதுனால நமக்கு வந்து CPU மெமரி தான் பொண்ணுது இன்க்ரீஸ் ஆகுதே தவிர ஐஆப்ஸ் வந்து ஸ்டில் 2 lakhs ஐஆப்ஸ் தான் இங்க நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 சர்வர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ the IOPS still same, பட் இங்க வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கு பாருங்க. 50 IOPSல இருந்து 40k IOPS ஆயிடுச்சு. ஓகே, ஸோ do we have a scalable architecture from the compute side? Yes, but not from the storage side, because answer is no. Adding disk shelves can be done, but no additional control performance to drive the additional flash and disk. So still you can increase CPU மெமரி, பட் டிஸ்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் கண்ட்ரோலர் வந்து ஸ்டில் அதுதான் அதனோட மேக்ஸிமம் லிமிட்டே அதுதான். அப்படிங்கும்போது இது உங்களுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்காது. ஸோ அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய டிராபேக். ஸோ இப்போ ஐ திங்க் யூ கேன் ஈஸிலி கோரிலேட் நோ என்ன பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ஐ மீன் ஏன் வந்து ஹைப்பர் கன்வர்ஜ் வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல பெட்டரா இருக்கு, அதர் டெக்னாலஜியை விட ஏன் இருக்கு. ஸோ இந்த 2 பாயிண்ட் நீங்க வந்து ஃப்ரண்ட்ல வைக்கும் போதே கஸ்டமர் கெட் வெரி இம்ப்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ அகைன் ஐ மீன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா நியூட்டானிக்ஸோட ட்ரைனிங்ல இதெல்லாம் பண்றது இல்லை. இதெல்லாம் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ஸ்கோப். எந்த ட்ரைனிங்லயுமே இது பண்றது இல்லை. வித் ஸ்டாண்ட் வி ஆர் டூயிங் திஸ். ஏன்னா இது அதை டச் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது நம்ம ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நம்ம அது ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். அதுல நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதனாலதான் ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒன் டே செஷன்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா இது நோவேர் யூ கெட் இட். இது ஸ்பெசிஃபிக்காவே நாங்க இதை வந்து கிரியேட் பண்ணி பண்றோம். ஸோ இதெல்லாம் இது கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஃபர்தரா வந்து ரொம்ப உங்களால கோரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன் வந்து நம்ம இதை பண்றோம், நீங்க சாண்ட்ல மேபி சம்திங் அச்சீவ் பண்ணிருப்பீங்க, அதை உங்களால ஈஸியா கோரிலேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ பாட்டில் நெக் அப்படிங்கிறது 3 டயர்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது. பாட்டில் நெக்னா பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம் நமக்கு எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹை லெவலா சொல்றோம். பட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளமா வந்து இதுதான் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய லேயர்ஸ் இருக்கு. சர்வர் எடுத்துக்கோங்க. சர்வர்ல பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் இருக்கு, வெர்ச்சுவல் இருக்கு, பிசிக்கல் அண்ட் வெர்ச்சுவல் இருக்கு. பிசிக்கல் பாத்தீங்கன்னா உங்களோட பேஸ் ஹார்ட்வேர். வெர்ச்சுவல் போயிட்டீங்கன்னா வெர்ச்சுவலைசேஷன் வருது. வெர்ச்சுவலைசேஷனோட இன்பில்ட் அவங்களோட ஃப்ளோ, ஒரு டேட்டா ரைட் பண்றது, ரீட் பண்றது, அந்த ஃப்ளோ பாத்தீங்கன்னா அவன் ஒரு கண்ட்ரோலர்னு ஒன்று வச்சிருப்பான், சாஃப்ட்வேர் கண்ட்ரோலர் ஒன்று வச்சிருப்பான். இல்ல விஎம்ஸ் உள்ள விஎம் ரன் ஆகும். ஒவ்வொரு விஎம்க்கும் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு கண்ட்ரோலர் ரன் ஆகிட்டு இருக்கும். அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கண்ட்ரோலர். ஸோ அதுக்கு ஒரு டிரைவர் இருக்கும். அதே மாதிரி ஹார்ட்வேருக்கு ஒரு டிரைவர் இருக்கும். அப்புறம் ஃபர்ம்வேர் இருக்கு. அதுக்கப்புறம் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அதோட ஃபர்ம்வேர் இருக்கு, அதோட ஸ்பீட் இருக்கு. HCI ஹோஸ்ட் பஸ் அடாப்டர் ஸ்டோரேஜ் சைட்ல இருந்து, ஃபேப்ரிக் ஸ்விட்சஸ், ஸ்டோரேஜ் அரே. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு பெரிய இதா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைம்ல இன்னொரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, நீங்க சர்வர் அட்மினா இருந்தீங்கன்னா உங்களோட ஆக்சஸ் வந்து ரெஸ்ட்ரிக்டட் டு திஸ். உங்களால மேபி இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். பட் இது ஸ்டோரேஜ் சைடோ ஸ்விட்ச் சைடோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க மெஷர் பண்ணா நீங்க ஸ்டோரேஜ் டீம் கிட்ட கேட்பீங்க. தென் அவங்க ஒரு இது ரன் பண்ணி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. தென் அதை எல்லாமே வச்சு நீங்க பண்ணுவீங்க. இல்ல ஒரு டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னாலுமே யூ ஹேவ் டு இன்வைட் தம். நீங்க அவங்களோட ஃப்ரீ ஸ்லாட் வாங்கணும். தென் அவங்க கூட ஒர்க் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. தென் அவங்க கூட இருந்துதான் அந்த பாட்டில் நெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ நீங்க வந்து அதை ஒரு டெஸ்டிங் மாதிரி நீங்க பண்ணுவீங்க. பட் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சா வந்து 3 டயர்ல இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க சர்வர் வந்து ஒரு HP சர்வரா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் ஸ்விட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்கோவோட MDS ஸ்விட்சா இருக்கலாம். ஸ்டோரேஜ் அரே வந்து பாத்தீங்கன்னா டெல் EMC இருக்கலாம், இல்லைன்னா ஃபுஜிட்ஸுவா இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் வெண்டரா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க,
எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க டிக்கெட் ரைஸ் பண்றீங்க. சர்வர் டீம் என்ன சொல்லுவான், சிஸ்கோ சர்வரா இருக்கலாம், இல்லை ஹெச்பி சர்வரா இருக்கலாம். அவன் சொல்லுவான், இது என்னோட இஷ்யூ இல்ல, மேபி நீங்க வந்து ஸ்டோரேஜ் டீம் கிட்ட உங்க ஸ்டோரேஜ் வெண்டார் கூட என்கேஜ் பண்ணிக்கோங்க சொல்லுவான். ஸ்டோரேஜ் வெண்டார் என்ன சொல்லுவான், ஹே இது என்னோட இஷ்யூ இல்ல, ஸ்டோரேஜ் சைடு தான் ப்ராப்ளமா இருக்கும், சாரி சர்வர் சைடு தான் ப்ராப்ளமா இருக்கும், நீங்க அதனால சர்வர் சைடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ வென் யூ ஒர்க் ஃபார் மல்டிபிள் vendor, when you work with multiple vendor, this is a problem you frequently get it. அவங்க வந்து so they try to escape, they try to blame other vendor. ஸோ இன் பிட்வீன் வந்து இது ரொம்ப கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும். ஒரு 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 ப்ராப்ளமை ஐசோலேட் பண்ணி இங்கதான் இந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து கிளியர் கட்டா சொல்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ இது வந்து இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒன்று கொண்டு வந்தாங்க. வி ஆர் அட் ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கான்செப்ட் வந்துச்சு. இங்கதான் ஃபிளெக்ஸ் பாட், வி பிளாக், ஃபிளாஷ்டெக், இந்த நேம்ஸ் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பெரிய சேஞ்ச்லாம் இல்லை, அந்த 3 டயருக்கும் கன்வர்ஜருக்கும் பெரிய சேஞ்ச்லாம் இல்லை. ஒரு பாக்ஸ் ஒன்று கொண்டு வராங்க, அந்த பாக்ஸ்க்குள்ள எல்லாத்தையுமே உள்ள போடுறாங்க. ஸோ இதுதான் பாக்ஸ். இப்போ ஃபிளெக்ஸ் பாட் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபிளெக்ஸ் பாட். இந்த ஒரு ரேக் மாதிரி இருக்குல்ல, அந்த ரேக்குக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்டில் நீங்க இங்க 3 டயர்ல இங்க வெளியே என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள வச்சிடறான். ஓகே, ஸோ அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுக்கு மேல என்ன பண்றான்னா, நான் சொல்றோம்ல, இந்த when we work with multiple vendors, அந்த பிளேம் பண்ணுவாங்களா, ஸோ ஒரு இஷ்யூ ஐசோலேட் பண்றதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இவங்க அட்ரஸ் பண்றாங்க. சரி, ஃபிளெக்ஸ்பாட் பாத்தீங்கன்னா சிஸ்கோ அண்ட் நெட்டாப் வந்து அவங்க ஜாயின் பண்ணி இந்த சொல்யூஷன் பண்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இவங்க ஒரு சென்ட்ரலைஸா ஒரு டீம் வச்சிடுறாங்க. அந்த டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா தே ஆர் எக்ஸ்பர்டைஸ் இன்டு சிஸ்கோ அண்ட் நெட்டாப். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நீங்க வந்து சிஸ்கோ சர்வர் தானே, இப்போ நான் சிஸ்கோ கிட்ட தான் டிக்கெட் கேஸ் டேக் ரைஸ் பண்ணுவான், இல்ல நெட்டாப் ஸ்டோரேஜ் சைடு தானே, இப்போ நான் ஸ்டோரேஜ் சைடு தான் ரைஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க ஒர்க்கிங் ஆன் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நீங்க ஸ்ட்ரெயிட் அவே காமனா ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ணிடலாம். ஸோ தே ஆர் எக்ஸ்பர்டைஸ் இன்டு ஈச் அண்ட் ஐ மீன் திஸ் டூ டெக்னாலஜிஸ். they have a dedicated supporting, they take your ticket and they try to resolve it. So இது ஒன் சைட். அதுக்கு மேல இப்போ இந்த ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரிக்வயர்மெண்ட் எஸ்கியூஎல்லோ இல்ல டேட்டாபேஸ், எனி டேட்டாபேஸ் இல்லைன்னா ஸ்ப்ளங்க், இந்த மாதிரி இதெல்லாம் நான் ரன் பண்றதுக்கு எனக்கு வந்து இதுதான் ரிக்வயர்மெண்ட்னு ஒன்று கொடுக்குறோம். அப்போ அவன் என்ன பண்ணுவான், நீங்க வந்து ஸ்டோரேஜ் சைட்ல இருந்து ஸ்டோரேஜ் டீமை கூப்பிடுறீங்க, சர்வர் டீமை கூப்பிடுறீங்க, நெட்வொர்க் டீமை கூப்பிட்டு இந்த ரிக்வயர்மெண்ட் கொடுப்பீங்க. ஸோ மேபி லேட்டரா வந்து காம்படபிலிட்டி இஷ்யூ வரலாம். ஏன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ் என்ன ஹார்ட்வேர் என்னன்றதே நமக்கு தெரியாது, சப்போர்ட்டட் ஹார்ட்வேரா இல்லையா நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஃபர்தரா மூவ் ஆகும்போது தான் நமக்கு அந்த சேலஞ்சஸ் வரும். இதை அட்ரஸ் பண்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஒன் பாக்ஸ் அவங்க டெவலப் பண்ணி இதை வச்சு இதை வந்து சர்டிஃபைட் டு ரன் ஆன் சர்டன் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு லேபிளோட கொடுக்குறாங்க. எஸ்கியூஎல் நீ ரன் பண்ணணுமா, எஸ்கியூஎல் இஸ் ஃபுல்லி டெஸ்டட் ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா இதை வாங்கிக்கலாம். ஜஸ்ட் கோ அண்ட் பவர் இட் and you can straight away you can run your workloads. அதாவது ESXi ஏதோ இன்ஸ்டால் பண்ணி straight away நீங்க ரன் பண்ணிடலாம். எதுவும் டிசைன்லாம் நீங்க பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா ஆல்ரெடி இட் இஸ் டெஸ்டட். அப்படிங்கிறது தான் இவங்களோட செகண்ட் குட் திங் அபவுட் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் சப்போர்ட் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி காம்போனன்ட் ஹேஸ் டெடிகேட்டட் மேனேஜ்மெண்ட். அதையும் தாண்டி ஒரு சென்ட்ரலைஸா ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு காமன். அது மூலமாகவும் நீங்க இது எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். பட் பெர்ஃபார்மன்ஸ் சைடு இது எல்லாமே ஸ்டில் சேம் தான். ட்ரெடிஷ்னலுக்கு இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, பட் எல்லாமே சேம் தான். பட் டிஃப்ரென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் டெல் இஎம்சி, வி பிளாக் வந்து இஎம்சி, சிஸ்கோ விஎம்எட், தே ஆல் டுகெதர் தே கேம் அப் வித் திஸ் சொல்யூஷன். ஸோ இதுதான் கன்வர்ஜ். ஸோ 3 டயர்ல இருந்து கன்வர்ஜ் போயிட்டு தென் ஹைப்பர் கன்வர்ஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ 3 டயர்ல பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய லேயர். ஸ்டோரேஜ் செப்பரேட்டா இருக்கும், ஸ்டோரேஜ் நெட்வொர்க் செப்பரேட்டா இருக்கும், சர்வர் செப்பரேட்டா இருக்கும், தென் ஆன் டாப் விர்ச்சுவலைசேஷன். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒன் பாக்ஸ்க்குள்ள ஆயிரும். ஸோ நம்ம 3 சர்வர்ஸ் வாங்குறோம், we just connect, we just create it, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃபரன்ஸ். தென் ஹைப்பர் கன்வர்ஜென்ட். யா சாரி ஜி ஆக்சுவலி லைக் இப்போ நம்ம வந்து HCI பத்தி பேசும் இந்த சர்வர் நீங்க நெக்ஸஸ் இதுல காமிச்சிங்க. சேம் லைக் தானே ஆக்சுவலா வெர்டெக்ஸ் சர்வர். இப்போ டெல் வியாடெக்ஸ் எடுத்தா கூட இதே மாதிரி தானே டெக்னாலஜி ஆக்சுவலா. ஐ மீன் ஹைப்பர் கன்வர்ஜென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி சொல்றீங்களா? இல்ல HCI சொல்ல, நான் சொல்றது VxRail பாக்ஸ் சொல்ல, நான் சொல்றது ஜஸ்ட் டெல் வெர்டெக்ஸ் பாக்ஸ்.
ஓகே, டெல் வெர்டெக்ஸ் பாக்ஸ் டெல் நான் வெர்டெக்ஸ். பார்த்ததில்ல. மேபி நான் வேணா செக் பண்ணிட்டு என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன். பட் நோ அவங்க என்ன ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், சொல்யூஷன்ல நோ ரன் ப்ராப்ளம். பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? எதை பேஸ் பண்ணி? இல்ல எனக்கு நிறைய ஐடியா இல்ல. லைக் ஆனா இது வந்து டெல் சொல்யூஷன் பேஸ் பண்ணி எது? அபாக்ஸ் சொல்லுங்க. ஓகே, இது அவங்க வந்து ஸ்டோரேஜ் ஒரு டெக்னாலஜி சாஃப்ட்வேர் யூஸ் பண்றாங்க கேட்டா அது எதுவும் கிடையாது. அதுல ஜஸ்ட் நீங்க ஓகே சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு சர்வர் நெட்வொர்க் இருக்கும், பிளஸ் ஸ்டோரேஜ் எல்லாம் அட்டாச் ஆகி தான் ஒரு வெர்டெக்ஸ் பாக்ஸா இருக்கும் அதுல. ஓகே ஓகே, மேபி நான் அது என்னன்னு செக் பண்றேன். பட் டெல்லோட விஎக்ஸ் ரயில் நீங்க சொன்ன மாதிரி டெல் விஎக்ஸ் ரயில் வந்து அவங்களுமே அது வந்து ஒரு ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காம்படிட்டர்ஸ். நியூட்டானிக்ஸ் வந்து ஆமா, பார்த்தீங்கன்னா டெல் ஹெச்பி இதெல்லாம் காம்படிட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இது வந்து ஒரு சொல்யூஷன்ல ரன் ஆகும். தென் அவங்க வந்து ஹார்ட்வேர் சைட்ல இருந்து அவங்க ஒரு ஹைபிரிட் மாடல் அப்படிங்கறத ஒன்று ஆஃபர் பண்றாங்க. ஹெச்பி கிரீன் லேக் மாதிரி இவங்க ஒரு இது ரன் பண்றாங்க. தென் ஓகே, ஸோ ஐல் டெஃபினெட்லி ஹேவ் a look into this. ப்ராபப்லி நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இது ஒரு கம்பேரிசன் என்னன்றதை நான் சொல்றேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஐ மீன் லாஜிக்கலா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன டிஃபரன்ஸ்ங்கிறது பண்ணிட்டோம். பட் தியரிட்டிக்கலா ஒரு சிங்கிள் லைனா என்ன அப்படிங்கிறதா ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பைன்ஸ் காமன் டேட்டா சென்டர் ஹார்ட்வேர். ஸோ கமாடிட்டி பால் சர்வர்ஸ் நம்ம. ஜி ஒரே நிமிஷம் பால் ஜி, ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விடலாமா ஜி? ஓ ஷூர், கண்டிப்பா. நான் டைம் பார்க்கல. ஓகே, வாட்ஸ் த டைம் நவ்? Okay, sure. What's the time? Okay, 5:35. So 5:45 connect பண்ணிக்கலாமா? 10 minutes or 15 minutes break want? 10 மினிட்ஸ் எடுப்பாங்க. Okay, so 5:35, 5:45 connect பண்ணிக்கலாம். Okay. ஓகே ஓகே, ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணு. I think Stan has control. See there. Okay, I'll ask you. This conference will now be recorded. Okay, so அடுத்து பாத்தீங்கன்னா I mean theoretical hyperconvergent infrastructure என்னன்னா it combines common data center hardware using locally attached storage resources with intelligent software to create flexible building blocks that replace a legacy infrastructure consisting of separate server, storage network and storage arrays. ஸோ இந்த சின்ன இமேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே செப்பரேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது ஆல் டுகெதர் we are building the data center. But இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we are taking the common data center hardware. So x86 commodity server சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்வர் எடுத்து ஸோ we take collection of servers. அதை யூசிங் தட் சர்வர் நம்ம இந்த சொல்யூஷன் வந்து டிப்ளாய் பண்றோம். ஸோ இது ஏன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய differentiations already நம்ம பார்த்துட்டோம். பட் ஸ்டில் on a theoretical way, like IT departments to be able to provision resources instantly. ஸோ இன்ஸ்டன்டா ப்ரொவிஷன் பண்ணும்போது நமக்கு வந்து நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஒன் திங், separate storage networks and servers is not well suited to meet the growing demands of enterprise applications or the fast-paced modern business. So அதுவுமே நம்ம இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதை நம்ம பார்த்துட்டோம். Then getting benefit of both DAS and shared storage. So இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த 3 டிஃபரன்ஸ். பட் இதுக்கு மேல இதோட லிமிட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லிமிட் இஸ் நாட் இதோட முடியல. நம்ம இன்னும் நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ ஃபுல் ஸ்டாக் மாடல் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ எல்லா வெண்டாருமே மோஸ்ட்லி ஆஃபர் பண்றாங்க. அதெல்லாம் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் HCI? It combines x86 based compute. It is a hardware, storage resources from data storage, disk. It is a disk. Then intelligent software. இந்த சாஃப்ட்வேர் தான் நான் சொன்னிருந்தேன். ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்றோம் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் பில்ட் பண்றோம். ஓகே, இந்த 3 இருக்கு அப்படின்னா யூ கேன் build your hyper-converged infrastructure. x86 based compute பார்த்தீங்கன்னா so every vendor offers their servers. HP, Dell, Fujitsu, Lenovo, even NUTANIX has their own hardware.
ஸோ இதெல்லாமே இந்த இந்த இதை பேஸ் பண்ணியிருக்கோம். தென் ஸ்டோரேஜ் வந்து இட் கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ ஒன் சர்வர் வந்து நீங்கள் வந்து ஹை டென்சிட்டி ஸ்டோரேஜ் சர்வர் போனீங்கன்னா அதில் வந்து நிறையா ஸ்டோரேஜஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இட் ஆல் மீன் பேஸ்ட் ஆன் ரிக்வயர்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெண்டார் டு வெண்டார் வேரி ஆகும். சாஃப்ட்வேர் ஸ்டோரேஜும் கம்ப்யூட்டும் சேம் தான். நீங்கள் மாடலில் வந்து இப்போ சிஸ்கோ போனீங்கன்னா சிஸ்கோவில் வந்து சி சீரிஸ் சர்வர், பி சீரிஸ் சர்வர் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹெச்பியில் போனீங்கன்னா ப்ரோலியன்ட் டிஎல் அண்ட் டிஎக்ஸ் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து ஹெச்பியோட சிம்பிளிமிட்டிக்கும் இதுதான். நியூட்டானிக்ஸில் ரன் பண்ணோம்னாலும் அதுதான். ஸோ டெல்லுக்கும் அதே தான், டெல்லோட சர்வர்ஸ்க்கும் அதே கான்செப்ட் தான். பட் இந்த சாஃப்ட்வேர் வந்து இட் வேரிஸ் வெண்டர் டு வெண்டர். ஸோ சிஸ்கோ வந்து அவங்களோட சாஃப்ட்வேரோட நேமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது ஒர்க்கிங் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தென் நியூட்டானிக்ஸ் நம்ம வந்து அதை வந்து NOSன்னு சொல்லுவோம், நியூட்டானிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இல்லைனா AOSன்னு சொல்லுவோம், அக்ரோபோலிஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம். NOS வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு நேம் நியூட்டானிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், பட் அக்ரோபோலிஸ் AOSங்கிறது நியூ நேம். பட் இதெல்லாமே நம்ம ஃபர்தராக டீட்டெயிலாக பேசலாம். பட் ஃபார் நவ் கீப் இன் மைண்ட் it is combination of these three entities. Okay, so either a small, I mean we already have many different, I mean differentiation, but still you can refer this image. Either on the legacy, then it is hyperconvergent processor. ஓகே, ஸோ நம்ம இப்போ ட்ரெடிஷ்னலில் இருந்தோம். ட்ரெடிஷ்னல் வந்து இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடி இன்ஃப்ரா எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த பேத் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ ட்ரெடிஷ்னலில் இருக்கிறோம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட், ஈச் அண்ட் எவ்ரி லேயர் வந்து செப்பரேட். ஸோ நெட்ஒர்க் செப்பரேட், சர்வர் செப்பரேட், ஸ்டோரேஜ் செப்பரேட், மேனேஜ்மெண்ட்டும் வந்து செப்பரேட். ஸோ ப்ராப்ளம் ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹார்ட் டு டிப்ளாய். பட் இது எல்லாமே சர்வர் வெர்ச்சுவலைசேஷன்ல வருது. ட்ரெடிஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே வந்து நீங்கள் உங்கள் சர்வர் வந்து வெர்ச்சுவலைஸ்டு சர்வராக இருக்கலாம், பட் ரிமைனிங் பார்ட்லாம் வந்து சேம். கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையும் பார்த்தீங்கன்னா அதே இதை தான் நம்ம இங்கே கொண்டு வரோம், பட் ஒரு பாக்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆல் இன் ஒன் பாக்ஸ், ஃபாஸ்டர் டிப்ளாய்மெண்ட். பிகாஸ் இவங்க ஆல்ரெடி கம்பேட்டபிலிட்டி மீட் பண்ணிட்டாங்க, நிறைய டெஸ்டிங் பண்ணிட்டாங்க, சர்டிஃபைட் சொல்யூஷன்ஸ் அவங்க சர்டிஃபை பண்ணிட்டாங்க. SQL இல்லைனா ஸ்ப்ளங்க், இந்த மாதிரி எது வேணாலும் ஒரு 30+ சொல்யூஷன்ஸ் இருக்கு, அது இதில் ரன் ஆகும், சர்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த டெஸ்டிங் நம்ம பண்ண வேண்டியதில்லை, ஸோ ஃபாஸ்டராக டிப்ளாய் பண்ணலாம். மூணாவது பார்த்தா ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து உள்ளே வந்துடுது, ஸ்டோரேஜ் மூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் சர்வர், சர்வரும் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ஆல் இது எல்லாமே ஒரே பாக்ஸ்ல வந்துடுது. இதுதான் ஹைப்பர் கன்வர்ஜ். ஸோ ஹைப்பர் கன்வர்ஜ்ல வந்து மேனேஜ்மெண்ட் அவங்க கொடுத்துட்றாங்க, நம்ம ஸ்டோரேஜையும் மேனேஜ் பண்ணலாம், சர்வரையும் மேனேஜ் பண்ணலாம், உள்ள இருக்கிற வர்ச்சுவல் நெட்வொர்க் அதையும் நம்ம மேனேஜ் பண்ணலாம். தென் சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் ஸ்டோரேஜ், இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் சொல்றோம், பட் நெட்வொர்க் ஸ்டில் அவுட் சைட். ஓகே, ஸோ இது வந்து ஹைப்பர் கன்வர்ஜ். இங்கே வந்து சர்வர் அண்ட் ஸ்டோரேஜ் வெர்ச்சுவலைசேஷன் பண்றோம், we are not doing network virtualization. The last one வந்து software defined data center, it is complete virtualization. ஸோ ஸ்டோரேஜ்ல இருந்து நெட்ஒர்க்ல இருந்து எல்லாமே வெர்ச்சுவலைஸ் பண்றோம். ப்ராப்ளி NSX யூஸ் பண்றதோ இல்லை நியூட்டானிக்ஸ்லேயே நியூட்டானிக்ஸ் ஃப்ளோன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு, சிஸ்கோ HCI, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணி. எஸ், ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி பண்றோம். பட் நம்ம இதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா the storage can be a SAN or hyperconverged, பட் இங்க வந்து நம்ம வந்து hyperconverged மட்டும் தான் பேசுறோம். ஸோ we are at this stage. ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம இப்போ இதை பத்தி தான் நம்ம பண்றோம். இங்க என்னென்ன வெர்ச்சுவலைசேஷன் பண்றோம்னா சர்வருக்கும் ஸ்டோரேஜுக்கும் வெர்ச்சுவலைசேஷன் பண்றோம், பட் hyperconverged மோர் ஆஃப் ஸ்டோரேஜ் சைட் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸோ இது ப்ராப்ளம் வந்து ஸ்டோரேஜ் சைடு இருக்கிற ப்ராப்ளம் தான் அட்ரஸ் பண்ணுது, பட் அதுக்கு மேல நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்கு. லைக் as I told, it's an enterprise cloud, so you can easily build your private cloud data center, then disaster recovery, data protection, encryption, then hybrid cloud, எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா பண்ணிக்கலாம். Okay, so this is out of the scope, but still, I mean,
difference HCI and SDS. Hyper-converged benefit என்னன்னு பார்த்தோம்னா நம்ம eliminating SAN, lower and predictable cost. So, but இதுல என்ன cost difference வருதுன்னா நம்ம capital expenditure and operational expenditure ரெண்டுமே வந்து analyze பண்ணி, so it eliminates the cost. Okay, so software defined storage பார்த்தோம்னா அதுல பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா better utilization of existing SAN. So SANல வந்து நம்ம என்ன பண்றோம், existing SAN யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படிங்க. So it is completely different, two different concept, but இதுல நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண வேண்டிய நீட் இல்ல. but still for a better understanding, I just kept this slide. Okay, so I'm skipping these two slides. I'll come to this slide later because we are not talking about at today we are not talking about NUTANIX. We are talking about majorly talking about the hyperconverged infrastructure, and then what are the different products available in the market. So now NUTANIX வந்து லாஸ்டா maybe next week நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி we need to have a good understanding of the hyperconverged infrastructure. Okay, so ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட இந்த சொல்யூஷன் இருக்கு. பட் நான் வந்து இது எந்த சினாரியோக்கு இதை வந்து நான் ப்ரொப்போஸ் பண்ணலாம், எப்படி, ஹவு டு ஐடென்டிஃபை கஸ்டமர். ஓகே, ஸோ ரிக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் தெர் இஸ் அ VDI பேஸ்ட் ஒர்க் லோட், இஃப் கஸ்டமர் வந்து VDI வந்து செட்டப் பண்ண போறாங்க அப்படின்னா யூ கேன் ரெக்கமெண்ட் ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பட் அதுக்கு மேல வந்து நியூட்டானிக்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். பட் அதை வந்து இப்போ நம்ம பேச வேண்டியது இல்லை. Then Splunk, big data, remote office, branch office, data center. Remote office na so அவங்களோட remote offices somewhere maybe rural place எங்கேயாவது இருக்கும், அங்க வந்து high data center அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அங்க வந்து பார்த்தா ஸ்மால் லைக் ஒரு by placing a one server, we are not talking about 3 servers, just placing a one server or 2 server, they can build their data center. So consider in an active directory there will be a read only domain controller அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எங்க வச்சிருப்பாங்கன்னா டு ஃபாஸ்ட் ஆத்தென்டிகேஷன் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்த ரிமோட் லொகேஷன்ஸ்னா அங்க இது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து வெரி லிமிட்டட் ரிசோர்சஸ் இருந்தா போதும், சின்னதா ஒரு அது ரன் ஆகிறதுக்கு ஒரு ஸ்மால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா போதும். அங்க வந்து நம்ம ஆக்சுவல் டேட்டா சென்டர் மாதிரி பெரிய செட்டப்லாம் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதுக்கு அந்த மாதிரி சினாரியோக்கு வந்து நியூட்டானிக்ஸோ இல்லை இந்த ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெண்டர்ஸோ அவங்க வந்து ரிமோட் ஆஃபீஸ், பிரான்ச் ஆஃபீஸ் அப்படிங்கிற சொல்யூஷன் இது இந்த கான்செப்ட் மூலமா சில சர்வர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து அங்கே சூட் ஆகும். ஸோ தென் லினக்ஸ், ஓப்பன் ஸ்டாக். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷிஃப்ட்டுமே சர்டிஃபைட், ரெட் ஹேட் ஓப்பன் ஷிஃப்ட் வந்து சர்டிஃபைட் டு ரன் ஆன் நியூட்டானிக்ஸ். ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நியூட்டானிக்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல், பட் ஸ்டில் ஹைப்பர் கன்வர்ஜ்டும் அதுக்கு வந்து ஒரு சூட்டபிள் ரிக்வயர்மெண்ட். தென் நான் நியூட்டானிக்ஸ் கஸ்டமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெர்ச்சுவலைசேஷன், டெக்னிக்கல் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் காஸ்ட். இப்போ இந்த டிஃப்ரென்ஸுக்கு நான் கொஞ்சம் ஒரு மேபி இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் அந்த டிஃப்ரென்ஸ் வரேன். ஸோ இது டிஃப்ரென்ஸ், இந்த காஸ்ட்டுங்கிறது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் when you compare other competitors with NUTANIX. Okay, but obviously these are the chances. I mean, you can fetch in and you can go for the, as if you are working on the pre-sales background, these are the scenarios like and then obviously database வந்துரும், databases எல்லாமே இங்க வந்துரும். Then big data and the மாதிரி Citrix, VDI related workload, it can be Citrix or VMware Horizon View. So இதெல்லாமே வந்து ஒரு opportunity for hyper-converged infrastructure. Okay, so now இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நமக்கு so far நம்ம hyper-converged infrastructureனா என்னன்னு பார்த்துட்டோம். பட் அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எப்பவுமே கஸ்டமர் கிட்ட வந்து இதை பத்தி பேசும்போது இஃப் யூ ஆர் ஆல்ரெடி VMware கஸ்டமர், ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, VMware வந்து சாரி VMware கஸ்டமரா இருந்தீங்கன்னா VMware வந்து vSAN பத்தி உங்ககிட்ட சொல்லுவாங்க. சின்ஸ் we are into the virtualization technology for a long time, we are good into that, and our new solution vSAN also suits you very well அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இஃப் நீங்க டெல் கஸ்டமரா இருக்கிறீங்க, இல்லை HP சர்வர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை டெல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்றீங்கன்னா ஆப்வியஸா அவங்களோட டீம் வந்து உங்ககிட்ட அவங்களோட சொல்யூஷனை பத்தி சொல்லுவாங்க. பட் இந்த எதுவுமே இல்லாம நியூட்டானிக்ஸ் இஸ் அ நியூ கம்பெனி. நியூட்டானிக்ஸ் வாஸ் அ நியூ கம்பெனி 10 years பேக். அவங்க ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க.
அவங்க இந்த ஒரு சொல்யூஷனை வச்சு டெவலப் பண்ணி, ஸோ இப்போ கன்சிடர் இந்த சினாரியோ பாருங்க. இப்போ நம்ம ஒரு கஸ்டமரை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னா அது கூட நம்ம ஒரு 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 ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுவோம். பட் சிஸ்கோவா இருக்கட்டும், ஹெச்பியா இருக்கட்டும், டெல்லா இருக்கட்டும், தே ஆல்ரெடி தே வேர் இன்டு மார்க்கெட், தே ஆர் இன்டு மார்க்கெட். அவங்களோட சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸி ஒரு ஒரு விசிட்டிங் கார்டு. அவங்க ஈஸியா அந்த கஸ்டமர் ரீச் பண்ணி ஒரு புது சொல்யூஷனை பத்தி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தென் ரிலையபிலிட்டி, இவங்க மேல அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஏன்னா தே ஆர் இன்டு ஐடி மார்க்கெட் ஃபார் லாங்கர் பீரியட். ஸோ அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ அவன் ஏதோ ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கானா அது கண்டிப்பா அது வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்குங்கிறது அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். பட் ஒரு நியூ வெண்டர் மார்க்கெட்ல வர்றாங்க, அவங்களுக்கு பின்னாடி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, அவங்க ஒரு நியூ சொல்யூஷன் எடுத்துட்டு வராங்க, இவ்வளவு காம்படிட்டர்ஸையும் ஹிட் பண்ணி அவங்க மேல வந்து ஸோ அவங்க வந்து டாப்ல வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பா சம் யூனிக் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி அந்த சேல்ஸ் டீம் அண்ட் ப்ரீ சேல்ஸ் டீம் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, எப்படி கஸ்டமரை வந்து இவ்வளவு காம்படிட்டர்ஸையும் பீட் பண்ணி நாங்க நியூ அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களோட சர்வீஸ் எந்த அளவுக்கு அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா ஸோ தே கம் டு தி ஃபர்ஸ்ட் லெவல். ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்வியஸா நம்ம வந்து கஸ்டமர் கண்டிப்பா பிளைண்டா ஒரு கம்பெனி சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நிறைய பிஓசி பண்ணுவாங்க, நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, டிஃபரன்ஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு மேல சப்போர்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நான் சொல்யூஷன் வாங்கிடுவேன், பட் உன்னோட சப்போர்ட் சிஸ்டம் எப்படி இருக்கு, நீ உன்னோட சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு. ஏன்னா சிஸ்கோலாம் போனீங்கன்னா அவங்க ஒரு நல்ல ப்ரொசீஜர் ப்ராசஸ் ஆல்ரெடி செட் பண்ணிருப்பாங்க. டேக் ரைஸ் பண்ணீங்கன்னா லெவல் பை லெவல்ல அவங்க வந்து ஒரு செட்டப் வச்சிருப்பாங்க, எஸ்கலேஷன் வச்சிருப்பாங்க, இவ்வளவு ஃப்ரீக்வெண்ட். ஏன்னா தேர் ஆல்ரெடி இன்டு ஐடி மார்க்கெட், அவங்களுக்கு தெரியும் எப்படி சப்போர்ட் வந்து கஸ்டமருக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சஸ் இருக்கும் நியூட்டானிக்ஸ். இதெல்லாம் பிரேக் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி மேன். பட் அட் த சேம் டைம் அவங்க என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி அவங்க பிரேக் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபார் எனி கொஸ்டின்? இப்போதைக்கு இல்லை, ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின். லைக் சிஸ்கோ யூசிஎஸ் கூட நல்லா ப்ளே பண்றாங்க கம்பேர்ட் டு விஎக்ஸ்எல் பாக்ஸ். பிகாஸ் வந்து சிஸ்கோ வந்து கொலாபரேட் வித் விஎம்வேர் அண்ட் டெல் அண்ட் எல்லாரோட கொலாபரேட்டோட தான் பண்றாங்க ப்ராடக்ட்ஸ்லாம். பட் அவங்க ரீச் பண்ண முடியல ஸ்டில் கம்பேர்ட் டு நியூட்டானிக்ஸ் ஹை நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் காம்படிட்டர் இருக்காங்க. ஸோ இந்த சினிமா ரொம்ப என்ன மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு, லைக் இப்ப தெரிஞ்சுக்கலாமா இல்லை அப்புறம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? இல்ல கண்டிப்பா அது நம்ம இப்ப தெரிஞ்சுக்கதான் போறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ப்ராபப்ளி எண்ட் ஆஃப் டுடே யூ வில் பி ஹேவிங் தட் கிளாரிட்டி. அதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நம்ம வந்து வேற காம்பனண்ட்டை பத்தி வேற காம்படிட்டர்ஸை பத்தி நம்ம பேசவே மாட்டோம். ஃபுல் ஆஃப் நியூட்டானிக்ஸோட ஆர்கிடெக்சரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஏன் வந்து ஹைப்பர் கன்வர்ஜன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம சூஸ் பண்றோம் அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசுறோம், டேட்டா லோக்கல் ஷேர்டு ஸ்டோரேஜ் எல்லாம் பத்தி பேசுறோம். இப்ப அது கிளியர். இப்ப ஹைப்பர் கன்வர்ஜன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நம்ம கிட்ட நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் பீட் பண்ணி ஏன் நியூட்டானிக்ஸ் நம்ம போகணும் அப்படிங்கிறது ஒன் கொஸ்டின். பட் இந்த மார்க்கெட்டுக்குள்ள நியூட்டானிக்ஸ் வர்றதுக்கு அவங்க எவ்வளவு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்கிறத நான் சொன்னேன்ல. ஸோ தேர் வெரி நியூ கம்பெனி. அதெல்லாம் வந்து நம்ம என்னன்றது பார்க்கணும். பட் கண்டிப்பா வந்து நீங்க ஒரு இன்டர்வியூஸ் போறீங்களோ இல்ல ஒரு கஸ்டமர் ப்ரெசன்டேஷன் போறீங்களோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். ஏன் வந்து நியூட்டானிக்ஸ், அதர் காம்படிட்டர்ஸ் இருக்கும்போது வாய் நியூட்டானிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு. பட் ஐ பிலீவ் ஆஃப்டர் திஸ் செஷன் யூ வில் பி ஹேவிங் a clear answer. Okay, so consider vSAN with NUTANIX comparison. But அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு நியூட்டானிக்ஸை பத்தி ஒரு ஸ்டோரி கொடுத்தேன். ஸோ நியூட்டானிக்ஸ் is actually it was a software company. I don't say software company, it was a hardware company. Initially it was a hardware company. Like நீங்க ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்றீங்க, அதுக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் தேவை. ஓகே, ஸோ ஹைப்பர் கன்வர்ஜன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் வேணும். ஏன்னா இது வந்து ஒரு கமாடிட்டி சர்வர் இருக்கு, அதுக்கு சர்டன் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. என்ன ரிக்வயர்மெண்ட்னா நம்ம கிட்ட ரெண்டு ஆல் ஃபிளாஷ் அண்ட் ஹைபிரிட் மாடல் சர்வர்ஸ்னு ரெண்டு இருக்கு. ஹைபிரிட் மாடல் பாத்தீங்கன்னா நான் இன்னும் அதை பத்தி பேசுறேன் உங்ககிட்ட. பட் ஆன் சிங்கிள் லைன், ஹைபிரிட் மாடல்னா எஸ்எஸ்டி பிளஸ் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், ஆல் ஃபிளாஷ்னா எல்லாமே எஸ்எஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி சர்டன் இது இருக்கு. இப்போ இவங்க ஒரு சொல்யூஷன் டெவலப் பண்றாங்க, அந்த சொல்யூஷனை ரன் பண்றதுக்கு இவங்களுக்கு ஹார்ட்வேர் வேணும். பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹெச்பியோ சிஸ்கோவோ டெல்லோ அவங்களும் இந்த சொல்யூஷன் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம சர்வர் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இனிஷியலா ரொம்ப சேலஞ்சிங் அஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி.
ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்க, நம்மளே ஏன் ஒரு ஹார்ட்வேர் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற போது, பட் அந்த ஹார்ட்வேர் புதுசா டெவலப் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா ஆல்ரெடி தீஸ் பீப்புள் ஆர் இன்டு மார்க்கெட் ஃபார் இந்த ஒரு சொல்யூஷனுக்காக போய் ஒரு நியூ ஹார்ட்வேர் இவங்க வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபிளெக்ஸ்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் சூப்பர் மைக்ரோ சர்வர்ஸ் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்காங்களா, ஸோ அதுதான் நிறைய கம்பெனிஸ் வந்து ரீபிராண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ டெல் அப்படிங்கிற போனோம்னா டெல்லுங்கிறது டெல்லோட ஹார்ட்வேர்ல அந்த சிபியூ வந்து இன்டெல் சிபியூவா இருக்கும், மதர் போர்டு வந்து சர்டன் வெண்டரா இருக்கும், எஸ்எஸ்டி வந்து சாம்சங் இருக்கலாம், இல்ல வெஸ்ட் சைடு டபிள்யூடியா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வாங்கி அசம்பிள் பண்ணி ஒரு சொல்யூஷன் பண்றாங்களா, அந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த சர்வர் வெண்டர்லாம் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி மதர் போர்டு இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வெண்டர் கிட்ட வாங்கி அசம்பிள் பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஃபிளெக்ஸ்ட்ரானிக்ஸ் அண்ட் சூப்பர் மைக்ரோ சர்வர்ஸ் தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வாங்கி அதை வந்து அசம்பிள் பண்ணி நியூட்டானிக்ஸ் அப்படிங்கிற லேபிளோட வெளியே ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு இவங்க வச்சிருக்கிற நேம் வந்து என்எக்ஸ் அப்படிங்கிற வைக்கிறாங்க. என்எக்ஸ் சர்வர் அப்படிங்கிறது வந்து நியூட்டானிக்ஸோட சர்வர். ஸோ மார்க்கெட்ல போகும்போது ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் தேவைப்படுது, ஏன்னா இவங்களால அதர் ஹார்ட்வேர் வெண்டரோட ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களும் அந்த மார்க்கெட்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஹார்ட்வேர் எடுத்து தென் ஒரு சாஃப்ட்வேர் இவங்க பில்ட் பண்றாங்க. ஸோ சாஃப்ட்வேர் பிளஸ் ஹார்ட்வேர் இவங்க வந்து சொல்யூஷனை டெலிவரி பண்றாங்க. ஸோ இனிஷியலி இட் வாஸ் அ ஹார்ட்வேர் கம்பெனி, பட் நவ் தி ஐடி இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி சாஃப்ட்வேர் பேஸ்ட். நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேரை வந்து கஸ்டமரை வந்து ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீங்க வந்து இந்த ஹார்ட்வேர் தான் வாங்கணும் அப்படின்றத நம்ம ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. அப்படி பண்றதுங்கிறது இட்ஸ் நாட் குட் ஃபார் த ஸ்டார்ட் அப் கம்பெனி லைக் நியூட்டானிக்ஸ். அவங்களால அந்த டீலை வின் பண்ண முடியாது. ஸோ அவங்க யூனிக்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. So they wanted to become a software company, but now they are a software company. Initially it was a hardware company, but NUTANIX is fully a software company now. So எப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இந்த அசம்பிள் பண்ண சூப்பர் மைக்ரோ சர்வர்ஸை வாங்கி ரீபிராண்ட் பண்ணி என்எக்ஸ் மாற்றுறாங்க. ஸோ நீங்க பூட் பண்ணும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்எக்ஸ் ஹார்ட்வேர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு வரும். என்எக்ஸ்ங்கிறதுல வந்து நிறைய ஜென்ரேஷன்ஸ் சூப்பர் மைக்ரோ ஜென்ரேஷன்ஸ் வெரியாக இதுவும் சேஞ்ச் ஆகுது. இதை வச்சு அவங்க வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பண்ணும்போது இவங்களுக்கு இன்னொரு ஒரு மேஜர் கீ ஃபேக்டர், ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, சர்வர் சைடு வந்து இவங்க கிட்ட வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து வெர்ச்சுவலைசேஷன் சைடு. வெர்ச்சுவலைசேஷன் சைடு என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு ஹைப்பர்வைசர் தேவைப்படுது. அப்ப என்ன பண்றாங்க, இவங்க மார்க்கெட்ல ஆல்ரெடி ESXi லீடரா இருக்காங்க. ஸோ ESXi கூட ESXi என்ன பண்ணுவாங்கன்னா, VMware என்ன பண்றாங்க, அவங்களோட ஏபிஐஸ் வந்து டிஃப்ரெண்ட் இதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அவங்க ஏபிஐஸ் ரன் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸஸ் சிஸ்கோல போனீங்கன்னா, சிஸ்கோல 1000V அப்படின்னு ஒரு ஸ்விட்ச் இருந்துச்சு. அந்த ஸ்விட்ச் என்ன பண்ணலாம்னா, நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்விட்சுக்கு பதிலாக அந்த ஸ்விட்சை நீங்க ரன் பண்ணலாம் ஆன் VMware. ஸோ VMwareோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்விட்ச் உங்களுக்கு தேவையில்லை, சிஸ்கோவோட 1000Vங்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்விட்சை நீங்க ரன் பண்ணலாம். ஸோ இதை ரன் பண்றதுக்கு அவங்களோட ஏபிஐ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் ஒன்று இவங்க டெவலப் பண்றாங்களா, அந்த சொல்யூஷன் ரன் ஆகணும்ல, அது ரன் ஆகிறதுக்கான ஏபிஐ வந்து ESXi சப்போர்ட் பண்ணனால இனிஷியலி இவங்க ESXi வந்து ஹைப்பர்வைசரா சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹார்ட்வேர் இவங்க வந்து சூப்பர் மைக்ரோ எடுத்துக்கிட்டாங்க, ESXi பேஸ் ஹைப்பர்வைசரா எடுத்துக்கிட்டு இவங்க வந்து இவங்களோட இனிஷியல் லான்ச்சஸ் பண்றாங்க. பண்ணி ஓரளவு அப்படியே இனிஷியலா அவங்களோட பிஸ்னஸ் அப்படியே க்ரோ ஆகுது. பட் ஒன் சைடு இவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இவங்க புதுசா ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னா இவங்களால அதை கொண்டு வர முடியாது, ஏன்னா பேஸ் ESXi அதை சப்போர்ட் பண்ணலைன்னா. இன்னொன்னு, ESXi என்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்றானோ அதை தான் இவங்களால ஆஃபர் பண்ணவும் முடியும். மேபி அதுக்கு மேல ஏதாவது ஒரு டாபிக்ஸ், பட் ஸ்டில் அந்த ESXi லேயர் வந்து அதை சப்போர்ட் பண்ணலைன்னா நம்ம என்னதான் நியூட்டானிக் சொல்யூஷன்ல கொண்டு வந்தாலும் அது ஒர்க் ஆகாதுல்ல. ஸோ இங்க அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்றாங்க. செகண்ட், நம்ம இதே அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு நியூட்டானிக் VMwareம் நம்ம கொடுக்குற எல்லா ஃபீச்சர்ஸும் அவனும் கொண்டு வந்துட்டான் அப்படின்னா அப்புறம் பெரிய டிஃபரன்ஸ் இல்லாம போயிரும்ல. ஸோ இப்போ அதுக்கு தான் இவங்க என்ன பண்றாங்க, இவங்க நம்ம ஏன் நம்மளோட ஓன் ஹைப்பர்வைசர் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஹார்ட்வேருக்கு என்ன பண்றாங்க, சூப்பர் மைக்ரோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஹைப்பர்வைசருக்கு என்ன பண்றாங்கன்னா, KVM கர்னல் வர்ச்சுவல் மிஷின் இருக்குல்ல, அந்த KVM ஹைப்பர்வைசரை எடுத்துக்கிறாங்க, ஓப்பன் சோர்ஸ். அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல CentOSஓட சில பைனரிஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு OS எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கர்னல் அண்ட் யூசர் ரெண்டு இது இருக்கும்ல. ஸோ கர்னலுக்கு வந்து KVM ஓட எடுத்துக்கிறாங்க, யூசருக்கு வந்து CentOSஓட சில பைனரிஸ் எடுத்துக்கிட்டு இதை ரெண்டுமே வச்சு ஒரு ஹைப்பர்வைசர் கிரியேட் பண்றாங்க. அந்த ஹைப்பர்வைசர் தான் நம்ம வந்து AHVன்னு சொல்றோம், அக்ரோபோலிஸ் ஹைப்பர்வைசர். ஸோ இங்க பார்க்கலாம் உங்களுக்கு AHV. ஸோ AHVங்கிறது அக்ரோபோலிஸ் ஹைப்பர்வைசர். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க கிட்ட ஒரு ஹைப்பர்வைசர் வந்துச்சு.
பட் இந்த டைம்ல இதுக்கும் ஒரு டைம்ல இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாம். ஒரு டைம்ல வந்து விஎம்ஆர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஏபிஐ சப்போர்ட் எல்லாம் ஸ்டாப் பண்றாங்க. அதர் வெண்டர்ஸ் எல்லாம் இன்டெகிரேஷன் வந்து பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்றாங்க. அப்போ சிஸ்கோ வந்து இந்த 1000 மீன் ஒரு ஸ்விட்ச் வச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு 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 லாஜிக்கல் ஸ்விட்ச் வச்சிருந்தாங்க. அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா அதோட இன்டெகிரேஷன் பண்ண முடியாத அளவுக்கு விஎம்ஆர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதுவும் ஒரு ரீசன். விஎம்ஆர் திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஃபியூச்சர்ல எப்ப வேணா நடக்கலாம். அப்ப நம்ம வந்து நம்மளோட ஓன் சொல்யூஷன் வச்சுக்கிறது ஆல்வேஸ் குட் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, ஹைப்பர்வைசரை பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஎஸ்எக்ஸையும் ஹைப்பர்வைசர் வச்சிருக்கிறான், மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர்பியும் ஹைப்பர்வைசர் தான், கேவிஎம் ரெடாட் கேவிஎம் இருக்கு, அது போக நியூட்டானிக்ஸோட ஏஹெச்பி விச் இஸ் அகைன் கேவிஎம் பிளஸ் சென்டோஸ் இந்த இதுல இருக்கு. பட் இங்கேயும் ஒரு டிஃபரன்ஸ் கொஸ்டின் வரும்ல. இஎஸ்எக்ஸே ஆல்ரெடி குட் இன் மார்க்கெட், அவங்களோட ஃபீச்சர்ஸே வேற லெவல்ல இருக்கு, அதை பிரேக் பண்ணும் அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா ஹைப்பர்வைசரை ஃப்ரீயா ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா இஎஸ்எக்ஸைக்கு வந்து நீங்க லைசன்ஸ் பே பண்ணி நீங்க வாங்கணும். பட் இவன் என்ன பண்றான், ஒரு ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்றது என்ன பண்றான்னா ஃப்ரீ ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்றான். ஸோ கம்பேர் பண்ணி பாருங்க, ஃப்ரீ ஹைப்பர்வைசர் எங்க இருக்கு, விஎம்ஆரோட லைசன்ஸ் காஸ்ட் எங்க இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வரும். ஸோ இதை ஒரு கீ ஃபேக்டரா யூஸ் பண்றான். ஸோ பிசினஸ் வின் பண்ணணும் டீல். ஏன்னா ஆல்ரெடி நிறைய காம்படிட்டர்ஸ் ஃப்ரண்ட்ல இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பிரேக் பண்ணிட்டு நம்ம உள்ள போகணும் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு யூனிக்கான ஒன்று இருக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் சொன்னோம்னா நிறைய பேர் அதை வந்து அது பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது பிஓசி ஸ்டேஜ் கிட்ட வர்றது நமக்கு. ஸோ அந்த ஸ்டேஜுக்குலாம் நம்ம போறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு உள்ள போகணும்ல. ஸோ அதுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு விசிட்டிங் கார்டா இவங்க இதை யூஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா ஃப்ரீ ஹைப்பர்வைசர். அப்ப எவ்வளவு சேஞ்ச், எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து நிறைய ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாலே அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு அவங்க வந்து ஒரு ஃப்ரீ ஹைப்பர்வைசர் ஆஃபர் பண்றாங்க. இட்ஸ் a HCI ஹைப்பர்வைசர். ஓகே, இதுல இன்னொன்று நீங்க புரிஞ்சுக்கணும், இது வெளியே இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி ஃப்ரீ ஹைப்பர்வைசர் அப்படிங்கிறது. பட் இது என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து லைசன்ஸ்ல வந்து ஒரு 3 லைசன்ஸ் வச்சிருக்கான். ஸ்டார்ட் அப் லைசன்ஸ், ப்ரோ அண்ட் தென் இன்னொன்று வந்து அட்வான்ஸ்டு ஒன்று வச்சிருக்கான், அல்டிமேட்னு சொல்லுவாங்க. அதை ப்ரோ ஸ்டார்டர் லைசன்ஸ், ப்ரோ அண்ட் அல்டிமேட். இந்த ஸ்டார்டருங்கிறது மட்டும்தான் ஃப்ரீ, ப்ரோ அண்ட் அல்டிமேட் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு. ஸோ அதனால இதுலயும் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. ஃப்ரீங்கிறது எல்லாத்துக்கும் ஃப்ரீ இல்ல, ஒரு பேஸ் ஹைப்பர்வைசர் உங்களுக்கு ஃப்ரீ. விஎம்ஆர் வந்து 60 days ட்ரையல் பீரியடோட உங்களுக்கு வரும் பேஸ். இது என்டர்பிரைஸ் எடிஷன் போனீங்கன்னா நீங்க லைசன்ஸ், என்டர்பிரைஸ் எடிஷனோ இல்லை ஸ்டாண்டர்ட் எடிஷனோ அந்த ட்ரையல் பீரியடுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் நீங்க வாங்கணும்ல. பட் நியூட்டானிக்ஸ்ல அது கிடையாது. உங்களுக்கு பேஸ் ஸ்டார்டர் எடிஷன் வந்து இட்ஸ் லைஃப் டைம் ஃப்ரீ. பட் ப்ரோ அண்ட் அல்டிமேட் ரிக்வயர்ஸ் லைசன்ஸ். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த லைசன்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத ஒரு ஃபேக்டரை யூஸ் பண்ணி வந்து உள்ள என்டர் ஆகலாம். ஓகே, ஸோ அடுத்த சேலஞ்ச் என்ன இருக்கு அப்படின்னா, பட் பிஃபோர் தட் எனி கொஸ்டின், ஆர் யூ கிளியர், ஆர் யூ ஃபாலோயிங் மீ? உங்களால ஃபாலோ பண்ணிக்க முடியுதா? எஸ் பால். பட் லைக் ஒன்லி ஒரு சின்ன ஒரு டவுட் ஆக்சுவலா. லைக் இப்போ வந்து நியூட்டானிக்ஸ் வந்து சாரி சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஐ திங்க் நட் இஸ் சேஃப். ஓகே, ஸோ நியூட்டானிக்ஸ் வந்து செப்பரேட்டா ஒரு ஹைப்பர்வைசர் இருக்கு, விச் மீன்ஸ் லைக் அந்த அதுல வந்து இஎஸ்எஸ்ஐ இன்ஸ்டால் ஆகலையா, விஎம்ஐ ஒரு ப்ராடக்ட் இன்ஸ்டால் ஆகலையா, அவங்க ப்ராடக்ட் தான் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கா? ஓகே, ஸோ அதுக்கு நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். டிஃப்ரெண்ட் ஹைப்பர்வைஸ் சப்போர்ட் டிஃப்ரெண்ட் ஹைப்பர்வைசர் அதுக்கு வரேன். பட் இது நீங்க சொல்றது உங்களால ஃபாலோ பண்ணிக்க முடியுதுல்ல? எஸ் 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 எஸ். ஓகே, ஸோ ஓகே நான் இப்போ வரேன். ஓகே, ஸோ இப்போ ஒன் பாயிண்ட் நம்ம இந்த பிரேக் பண்ணிட்டோம், ஃப்ரீ ஹைப்பர்வைசர் அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சு நம்ம டீல் வின் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வருதுன்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஹார்ட்வேர். நியூட்டானிக்ஸ் என்ன பண்றாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியா இல்லாம ஹார்ட்வேர் கம்பெனியா ஃபர்ஸ்ட் இருக்கும்போது என்ன பண்றாங்க, அவங்க என்எக்ஸ் வைக்கிறாங்க. ஸோ ஆஸ்கிங் கஸ்டமர் டு பை என்எக்ஸ் ஹார்ட்வேர். ஹெச்பி என்ன பண்றான், ஹெச்பியோட டிஎல் பிளாட்ஃபார்ம் ஒரு டிஎக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரொபோஸ் பண்றான். அதை வச்சுதான் நீ ஹைப்பர் கன்வர்ஜர் வேணும்னா என்னோட ஹார்ட்வேரை வாங்கிக்கோ அப்படின்னு அவன் சொல்றான். சிஸ்கோ என்ன பண்றான், பி சீரிஸ் சர்வர், சி சீரிஸ் சர்வர்ஸ் வச்சு இந்த சொல்யூஷன் வேணுமா நீ இது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். ஓகே, டெல் என்ன பண்றான், டெல் சர்வரை கொடுக்குறான். விஎம்ஆர் கிட்ட சர்வர் கிடையாது. ஆனா விஎம்ஆர் என்ன பண்றான், என்னோட ஹைப்பர்வைசரை நீ வாங்கிக்கணும், நீ சர்வர் வேணா வேற வெண்டாட்ட வாங்கிக்கோ, ஆனா என்கிட்ட என் ஹைப்பர்வைசர் தான் நீ வாங்கணும்னு சொல்லி எல்லாமே உங்களை ஒரு லாக் பண்றான். ஹார்ட்வேர் லாக்கின்னு சொல்லலாம், இல்ல ஹைப்பர்வைசர் லாக்கின்னு சொல்லலாம். இந்த இது ஒண்ணு எல்லா வெண்டாஸ் கிட்டையும் உங்களுக்கு இருக்கு. இப்போ வந்து டெல் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐ மீன் டெல் வந்து இப்போ ஹைப்பர்வைசர்ல இஎஸ்எக்ஸ்ஐ அண்ட் ஹைப்பர்வி சப்போர்ட் பண்றாங்க.
ஹெச்பி டெல் அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. பட் ஸ்டில் சர்வர் சைடு பார்த்தீங்கன்னா அவங்க அதர் வெண்டரை அவங்க வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிறாங்க நியூட்டானிக்ஸ். நம்ம ஏன் சர்வர் எல்லாரையும் லாக் பண்றோம், ஒரு ஹார்ட்வேரோ இல்லை ஒரு ஹைப்பர்வைசர்ல ஏன் லாக் பண்றோம், ஏன் நம்மளோட இது வந்து சப்போஸ் நம்மளோட ஈகோ சிஸ்டம் ஏன் பெருசா இருக்க வேணாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நோ ஹார்ட்வேர் லாக்கிங் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, நீ ஹெச்பி கஸ்டமரா, நீ ஹெச்பி கூட ஹாப்பியா இருக்க, உனக்கு வேற சர்வர் வேண்டாம்னு நினைக்கிறியா, ஓகே ஹெச்பி சர்வர்ஸ் எடுத்துக்கோ, என் சொல்யூஷன் ரன் ஆகும். இல்ல ஃபுஜிட்ஸுவா, ஐபிஎம்மா, லினோவா, சிஸ்கோவா என்ன வேணா எடுத்துக்கோ, நான் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், அந்த லிஸ்ட்ல இருக்கிற சர்வர்ஸ் உங்ககிட்ட இருக்குதுன்னா நீ அந்த சர்வரை யூஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு சாஃப்ட்வேர் கொடுக்குறேன், அந்த சாஃப்ட்வேர் கேன் பி இன்ஸ்டால் ஆன் தட் பர்டிகுலர் ஹார்ட்வேர். இதே வந்து விஎம்ஆர்ல ஹார்ட்வேர் கிடையாது, விஎம்ஆருக்கு ஹார்ட்வேர் கிடையாது, பட் அவன் வந்து அவங்களை வந்து ESXல லாக் பண்ணிடுவான், அதுக்கு ஒரு லைசன்ஸ் போட்டுருவான். பட் டெல்லுக்கு போனீங்கன்னா டெல்லு ஹார்ட்வேரும் இருக்கு, சாஃப்ட்வேர் இருக்கு அவன்கிட்ட. ஹெச்பியும் அதே தான். ஸோ இப்போ என்ன பண்றான், அடுத்து வந்து அவனோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்பேண்ட் பண்றான். இந்த க்ரோத்தை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ அதர் ஹார்ட்வேர் வெண்டர்ஸ் இருக்காங்க, ஹெச்பி டெல், அவங்க 2 டிபார்ட்மெண்ட்டா ஒர்க் பண்றாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் என்ன பண்றான், டெல் வித் டெல் விஎக்ஸ்டைல் அப்படிங்கிறது வித்துறான், ஹெச்பி வித் ஹெச்பி சிம்பிளிவிட்டி, இல்லைன்னா ஹெச்பி சர்வரை மட்டும் தனியா விற்கிறான். அப்ப அந்த சர்வரை மட்டும் தனியா விற்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்களும் நியூட்டானிக்ஸும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு, ஓகே நீ நல்லா பண்ணிட்டு இருக்க, நாங்க வந்து நியூட்டானிக்ஸ் கூட எங்க சர்வரை சேர்த்து விற்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இப்போ நியூட்டானிக்ஸ் சப்போர்ட்ஸ் ஆன் ஹெச்பி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல வந்து இவங்க செல் பண்றாங்க. ஸோ இந்த நியூட்டானிக்ஸ் டீமும் ஹெச்பி டீமும் ஒன்னா ஒர்க் பண்ணுவாங்க, ஒன்னா ஒர்க் பண்ணி இந்த பிஸ்னஸை இந்த என்கேஜ்மெண்ட்டை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 2 நோ லைசன்ஸ், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஏஹெச்பி ஹைப்பர்வைசர். பட் அங்க கிளியரா என்ன வச்சுக்கோங்க, ஸ்டார்டர் மட்டும்தான் ஃப்ரீ, ப்ரோ அண்ட் அல்டிமேட் வந்து காஸ்ட் இருக்கு. செகண்ட் வந்து நோ ஹார்ட்வேர் லாக்கிங். ஓகேவா, நம்ம ஹார்ட்வேர் எந்த ஹார்ட்வேருமே லாக் பண்ணல, யூ ஹேவ் ஃப்ரீடம் டு சூஸ் யுவர் ஓன் ஹார்ட்வேர். ஓகே, பட் அதுக்கு எந்த ஹார்ட்வேர் வேணாலும் எடுத்துக்கலாமா, இல்ல x86 commodity server as well we have some certified service list, அந்த certified service listல வந்து எடுக்கலாம். பட் ஆப்வியஸா சர்வர் லிஸ்ட் வந்து வெரி லார்ஜ் தான், நீங்க மோஸ்ட்லி உங்க டேட்டா சென்டர்ல இருக்கிற சர்வர்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஹை லெவலா இருக்கு. பட் இதை நம்ம இப்போ வந்து கம்பேரிசன் வைஸ் ஈச் அண்ட் எவ்ரி வெண்டர் பார்க்கலாம். விஎம்ஆர் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா it supports only ESXi, but I think now it also supports Hyper-V. But Nutanix நம்ம என்ன பண்றோம்னா HP support பண்றோம், our own hypervisor, ESXi, Hyper-V and Xen Citrix. Cluster size வந்து பாத்தீங்கன்னா 64, but now it got expanded even from Nutanix, sorry even from VMware. But Nutanixல பாத்தீங்கன்னா theoretically பாத்தீங்கன்னா it is unlimited. ஒரு கிளஸ்டர்ல அன்லிமிட்டடா வச்சுக்கலாம் நீங்க நோட்ஸ், அன்லிமிட்டடா நோட்ஸ் வச்சுக்கலாம். But still I think VMware it is still 64 only. But Nutanixல வந்து unlimited. பட் அன்லிமிட்டட்ங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 200 சர்வரை ஒரே கிளஸ்டர்ல போட்டுக்கலாமா அப்படின்னா இட் இஸ் நாட் அ பெஸ்ட் டிசைன். ஓகேவா, ஒரு ஆர்கிடெக்டா நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா இட் இஸ் நாட் அ பெஸ்ட் வே. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய ஃபெயில் ஓவரை பார்ப்போம், கிளஸ்டர் லெவல் ஃபெயில் ஓவர்னு ஒன்று பார்ப்போம். ஒரு கிளஸ்டரே டவுன் ஆயிடுச்சுன்னா இப்போ 200 நோடு டவுன் இல்லை, அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 200 பிரேக் பண்ணுவாங்க, 64 பிரேக் பண்ணி மல்டிபிள் கிளஸ்டர் கிரியேட் பண்ணிக்கும். அது வந்து உனக்கு கிளஸ்டர் லெவல் டாலரன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ தியரிட்டிக்கலி it is unlimited on AHV, but நீங்க அது பண்றது வந்து பெஸ்ட் அப்ரோச்சா இருக்காது. ஓகே, ஸோ அதர் சைட் இட் இஸ் நாட் மேஜர்லி ரிக்வயர்ட். ஐ மீன் இந்த டிஃபரன்ஷியேஷன்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஆட் ஆன், பட் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட். தென் வந்து ஹார்ட்வேர் சப்போர்ட். ஓகே, சிஸ்கோ ஹைப்பர்ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க. சிஸ்கோ ஹைப்பர்ஃப்ளெக்ஸ் சப்போர்ட்ஸ் ESXi and Hyper-V, but Nutanix or ecosystem you already know now. பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்கோ ஒன்லி தான் ரன் ஆகும், Cisco hardware B series and C series. But Nutanix பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் அக்னோஸ்டிக், ஸோ இட் சப்போர்ட்ஸ் ஆன் ஆல். அவங்க வந்து அவங்களோட சப்போர்ட் சிஸ்டமே வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா NX, OEM அண்ட் சாஃப்ட்வேர் ஒன்லி அப்படிங்கிற 3 கேட்டகரிகளை வைக்கிறாங்க. NX அப்படிங்கிறது நியூட்டானிக்ஸோட ஓன். OEM வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஷியேட் ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அப்புறம் வந்து சாஃப்ட்வேர் ஒன்லி மோட். சிஸ்கோ வந்து சாஃப்ட்வேர் ஒன்லி மோட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹே நான் வந்து ஆல்ரெடி நான் ஒரு சொல்யூஷன் செல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நானே என் சொல்யூஷன் வச்சிருக்கிறேன் ஹைப்பர் கன்வர்ஜென்ஸ் ப்ராசஸர்ல. ஸோ நான் உன் சொல்யூஷனை சர்டிஃபை பண்ணனா அது என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து ப்ராப்ளம் இருக்கும், அதனால நான் அஃபிஷியலா அதை சப்போர்ட் பண்ணல. ஆனா உனக்கு வேற என்ன சப்போர்ட் வேணுமோ நான் அதை கொடுக்குறேன் அப்படிங்கும்போது சரி ஓகே, அப்ப நான் இதை வந்து அஃபிஷியலா OEM நான் கொடுக்காம சாஃப்ட்வேர் ஒன்லி நோட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் பண்றான்.
இதுல ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஇஎம் அப்படின்னா நீங்க இப்போ ஒரு ஹெச்பி பாத்தீங்கன்னா அது ஓஇஎம். அந்த ஹெச்பி சர்வர் நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா உங்களுக்கு வரும்போதே பாத்தீங்கன்னா ஏஹெச்பி ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் ஆகி வரும். ப்ரீ இன்ஸ்டால் ஏஹெச்பி ஹைப்பர்வைசர். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பவர் ஆன் பண்ணி ஐபி கொடுத்து சர்வர் உங்க கிளஸ்டர் ரெடி பண்ணிக்கலாம். பட் சாஃப்ட்வேர் ஒன்லி நோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் மெட்டல் சர்வர் தான் வரும். நீங்க தான் உங்க டேட்டா சென்டர்ல வச்சு ஹைப்பர்வைசர்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ். பட் சிஸ்கோ ஏன் வரல அப்படின்னா அவங்க வந்து தே ஆர் நாட் ரெடி. ஆல்ரெடி என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது நான் அதுதான் வந்து செல் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால என்னால் அஃபிஷியலாக உங்களுக்கு அந்த சப்போர்ட் நான் கொடுக்க முடியாது. பட் அன்அஃபிஷியலி ஐ மீன் வி எக்ஸ்டெண்ட் அவர் சப்போர்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்துட்டாங்க. ஹெச்பி சிம்பிளிபிலிட்டிக்கும் சேம் தான். ஹெச்பி கிட்ட வந்து ஹார்ட்வேர் இருக்கு, ஆனால் ஹைப்பர்வைசர் அவங்க கிட்ட கிடையாது. ஸோ ஹைப்பர்வைசருக்கு அவங்க வந்து ESXi ஹைப்பர்வியை தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. தேர் சிம்பிளிபிலிட்டி சொல்யூஷன் டு ஒர்க். பட் நியூட்டானிக்ஸ் ஒர்க் ஆகும். பட் அவனோட ஓன் சிம்பிளிபிலிட்டின்னு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. அது வந்து ESXi ஹைப்பர்வியை வச்சு தான் சப்போர்ட் ஆகும். அவங்ககிட்ட நேட்டிவ் ஹைப்பர்வைசர்லாம் இல்லை. அசூர் வந்து ஹைப்பர்வைசர் சப்போர்ட் வந்து ஹைப்பர்வி. தே ஆர் நாட் சப்போர்ட்டிங் அதர் ஒன். நியூட்டானிக்ஸ் வந்து ஸ்டில் இட் இஸ் சேம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் கம்பேரிசன். ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் டாக் அபவுட் த லைசன்ஸ். செகண்ட் திங் நோ ஹார்ட்வேர் லாக்கிங். ஓகே, அண்ட் at the same time you can put like VMware வந்து பார்த்தோன்னா ஹைப்பர்வைசர் ESXi அதுக்கு அது வந்து ஒரு லாக் பண்றாங்க. But we have a freedom to choose. As Nutanix offers freedom to choose different hardware, different hypervisor. Okay, so இதுல எது questions? இப்ப ஏஹெச்பி பாத்தீங்கன்னா எந்த ஹார்ட்வேரும் சப்போர்ட் அஃபிஷியலா கொடுக்கலன்றீங்க. ஒன்லி நியூட்டானிக்ஸ் மட்டும் தான் பண்றாங்க. இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஏஹெச்பி இந்த ஓஇஎம் வெண்டார்ஸ் சொல்றோம்ல, ஓஇஎம் வெண்டார்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹெச்பியில டிஎக்ஸ் பிளாட்ஃபார்ம் வரும். ஓஇஎம்ல ஹெச்பியில டிஎல் பிளாட்ஃபார்ம் வந்து ஓஇஎம் கிடையாது. அவங்க வந்து சாஃப்ட்வேர் ஒன்லி நோட்ல வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓஇஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, ஓஇஎம் பார்க்கும்போது நீங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஹார்ட்வேர் வெண்டாரும் நியூட்டானிக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அந்த சொல்யூஷனை டெலிவரி பண்ணுவாங்க கஸ்டமர் கிட்ட. இப்போ டெல்ல இருக்கட்டும், இல்ல ஃபுஜிட்ஸு இருக்கட்டும், இல்லைனா லினோவா இருக்கட்டும், எல்லாம் ஓஇஎம் கேட்டகரியில வருவாங்க. இப்போ என்னன்னா ஓஇஎம்ல நீங்க ஒரு சர்வர் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்பியை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. அப்போ வந்து ஹெச்பி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க, ஹெச்பியில டிஎக்ஸ் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த சர்வர் ஆர்டர் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு டேட்டா சென்டருக்கு அந்த சர்வர் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏஹெச்பி ஹைப்பர்வைசர் ப்ரீ இன்ஸ்டால் ஆகிருக்கும். இதனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க சிஸ்டமை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சிஸ்டம் ஐபிக்கெல்லாம் கான்டெக்ட் பண்ணீங்கன்னா உங்க கிளஸ்டர் வந்து வெரி ஷார்ட் மூமெண்ட் ஆஃப் டைம் உங்க கிளஸ்டர் ரெடி ஆகிடும். பட் இது வந்து சாஃப்ட்வேர் ஒன்லி பிளாட்ஃபார்ம் சொல்றோம்ல, அதுல வந்து அப்ளிகபிள் கிடையாது. அங்க என்னன்னா பேர் மெட்டல் மட்டும்தான் உங்களுக்கு வரும். அந்த பேர் மெட்டலை நீங்க வாங்கி அதுக்கப்புறம் நீங்க ஃபவுண்டேஷன் ஒரு செட்டப் ரெடி பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு போய் இந்த இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணும், ஹைப்பர்வைசருக்கு இன்ஸ்டால் பண்றதுக்கு, சிவிஎம் கிரியேட் பண்றதெல்லாம் பண்ணும். அதை பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க அதை பண்ண முடியும். ஸோ இட் ரிக்வயர்ஸ் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட். ஸோ நியூட்டானிக்ஸ் வந்து அவன்கிட்ட அவன்கிட்ட ஓன் ஹார்ட்வேர் இருக்கு, ஓன் ஹைப்பர்வைசரும் இருக்கு. பட் அவன் அதர் ஹார்ட்வேர் வெண்டரையும் சப்போர்ட் பண்றான், அதர் ஹைப்பர்வைசர்ஸையும் அவன் சப்போர்ட் பண்றான். ஓகே, நான் இது அப்ப நான் நியூட்டானிக்ஸ் ஏஹெச்பி மட்டும் தான் நான் ரன் பண்ணணுமான்னா கிடையாது. நீங்க ஹெச்பில இருந்து ஹார்ட்வேர் எடுத்துக்கலாம், விஎம்ஆர்ல இருந்து ESXi எடுத்துக்கலாம். அதுக்கு மேல ஒரு சாஃப்ட்வேர் நான் சொன்னேன்ல, அந்த சாஃப்ட்வேர் வந்து நியூட்டானிக்ஸ். இதே சிஸ்கோக்கு போனீங்கன்னா சிஸ்கோல வந்து சிஸ்கோ ஹார்ட்வேர் கொடுப்பான், விஎம்ஆர் வந்து ESXi கொடுப்பான். அதுக்கு மேல ஒரு சாஃப்ட்வேர், அதுதான் சிஸ்கோ ஹைப்பர்ஃப்ளெக்ஸ். அந்த சாஃப்ட்வேர் தான் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்க. பட் நியூட்டானிக்ஸ்ல இந்த அப்ரோச் நீங்க எடுத்துக்கலாம். ஹெச்பி கிட்ட இருந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் வாங்கிக்கலாம், ESXiயோ இல்ல ஹைப்பர்வில இருந்து ஹைப்பர்வியை எடுத்துக்கலாம், ஹைப்பர்வைசர் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல அந்த சிவிஎம்ன்ற விஎம்ஐ நம்ம கிரியேட் பண்ணி கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு அப்ரோச். செகண்ட் அப்ரோச், ஹெச்பில இருந்து ஹார்ட்வேர் வாங்குறோம், நியூட்டானிக்ஸ்ல இருந்து ஏஹெச்பி ஹைப்பர்வைசர் வாங்குறோம், ஆன் டாப் அந்த சிவிஎம்ஐ கிரியேட் பண்ணி ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணுறோம். இது செகண்ட். தேர்ட் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெண்டுமே நியூட்டானிக்ஸ்ல இருந்து தான் வாங்குறோம். அதுக்கு மேல அந்த நியூட்டானிக்ஸ்ங்கிற சிவிஎம் இன்ஸ்டால் பண்ணி கிளஸ்டர் கிரியேட் பண்றோம். ஸோ அந்த சிவிஎம் தான் அந்த அந்த ஹெச்சியோட கான்செப்ட், அந்த அந்த ஆர்கிடெக்சர் வந்து நமக்கு பில்ட் பண்ணி கொடுக்குது. கரெக்ட்டுங்களா? இது ஹைப்பர்ஃப்ளெக்ஸ் எல்லாத்துலயுமே அவங்க கிட்ட வந்து ஒரு விஎம் இருக்கும். அந்த விஎம் தான் இதை பண்ணும், இந்த ரோல் பண்ணும். அந்த விஎம் என்னென்னலாம் பண்ணுது, அந்த விஎம் இல்லைன்னா என்ன ப்ராப்ளம், அந்த விஎம்மோட ரோல் என்ன, அது ஃபெயில் ஆச்சுன்னா என்ன, ஷட் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபர்தரா டீடைலா நிறைய யூஸ் கேசஸோட பார்க்கலாம். ஓகே, நீங்க இந்த சிவிஎம்மோட வேலை வந்து மோர் ஆர் லெஸ் லைக் வி சென்டர் மாதிரி தானே?
இல்ல விசென்டர் லேயர்ல மாதிரி இல்ல எல்லாம். விசென்டர் வந்து உங்களுக்கு வெறும் மேனேஜ்மெண்ட் தான். உங்களுக்கு ஒரு கிளஸ்டர் லெவல் கான்ஃபிகரேஷன் கிரியேட் பண்றதுக்கு விசென்டர் டவுன் ஆச்சுனாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. உங்களோட எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நியூ கான்ஃபிகரேஷன்ஸ் எதுவும் பண்ண முடியாது. உங்களோட டேட்டா பார்ட் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அந்த கான்செப்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். இங்க சிவிஎம் ஓட ரோல்ங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இஃப் நோ சிவிஎம் தென் நோ நியூட்டானிக்ஸ் கிளஸ்டர். ஓகேவா? ஸோ சிவிஎம் வந்து சிவிஎம் அதுக்கு அடுத்து வந்து ஏஹெச்வி அதுக்கு அடுத்தது வந்து லேயர் பிசிக்கல் லேயர். கரெக்ட், அப்படி சொல்லிக்கலாம். ஹார்ட்வேர் இருக்கு. ஹார்ட்வேர்ல ஒரு ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்றோம். அந்த ஹைப்பர்வைசர் என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம நியூட்டானிக்ஸ் வந்து எதுவுமே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ESXi போட்டாலும் அதுக்கு மேலேயும் நம்ம சிவிஎம் கிரியேட் பண்ணுவோம். ஹைப்பர்வி போட்டாலும் அதுக்கு மேலேயும் கிரியேட் பண்ணுவோம். இல்ல ஏஹெச்வி இருந்தாலும் அதுக்கு மேலேயும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த சிவிஎம்மோட ஐபி இருக்குல்ல, அந்த ஐபியை வச்சுதான் நம்ம நியூட்டானிக்ஸோட ஐபி நம்ம சொல்லுவோம். சிவிஎம்மோட ஐபியை ப்ரௌசர்ல போட்டாதான் நமக்கு நியூட்டானிக்ஸோட கன்சோல் ஐபி கிடைக்கும். அதுல போய் தான் நம்ம VMs எல்லாம் கிரியேட் பண்ணுவோம். அது பாத்தீங்கன்னா என்டையர் கிளஸ்டருக்கு ஒரு சிங்கிள் சிவிஎம் தான் இருக்குமா, இல்ல ஈச் நோட் பேஸ்ட் இருக்கும்? ஈச் நோடுக்கு ஒரு சிவிஎம் இருக்கும். ஸோ 10 நோடு இருக்குன்னா 10 சிவிஎம் இருக்கும். நீங்க 10 சிவிஎம்மோட ஐபியை போட்டாலும் உங்களுக்கு ஒரே கன்சோல் தான் வரும். ஏன்னா எல்லாமே கிளஸ்டர் ஆயிடுச்சுல்ல. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ் கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ எந்த இதை எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆக்சஸ் ஒன்று தான். பட் லாஜிக்கலா கிளஸ்டர் நம்ம சொல்றதுனால கிளஸ்டருக்கு ஒரு ஐபி கொடுப்போம். அந்த கிளஸ்டர் ஐபி வந்து இந்த அவுட் ஆஃப் இந்த 10 சிவிஎம்ல ஒரு நம்ம மாஸ்டரா எலெக்ட் பண்ணிக்கும். அந்த மாஸ்டருக்கு இந்த ஐபி அசைன். ஸோ ஈவன் நீங்க எந்த சிவிஎம்ல லாகின் பண்ணி கொடுத்தாலும் அந்த சிவிஎம்ல இருந்து அந்த ரிக்வெஸ்ட் மாஸ்டருக்கு போய் தான் மாஸ்டர் பண்ணும். இல்ல மாஸ்டரோட ஐபி தான் கிளஸ்டர் ஐபி, அதை டைரக்டா போட்டு நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஸோ மூவிங் டு தி நெக்ஸ்ட். இப்போ இதுல நியூட்டானிக்ஸ்ல வந்து ஸ்டோரேஜும் வந்து நியூட்டானிக்ஸோட தான் இல்ல, கம்ப்யூட் பிளஸ் ஸ்டோரேஜ். ஐ மீன் வேற பியூர் இஎம்சி அதே மாதிரி பியூரா ஸ்டோரேஜும் இவங்களோட தான் ஹார்ட்வேர் லேயர். ஓகே எஸ், ஆன்சர் வந்து எஸ். இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட சான் இருக்கு, நான் சானை இதோட இன்டகிரேட் பண்ணிக்கலாமான்னா பண்ண முடியாது. சான் வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் கான்செப்ட். சானையும் ஹைப்பர் கன்வர்ஜென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம புட் டுகெதர் போட்டு ஒரு சொல்யூஷன் பில்ட் பண்ண முடியாது. பட் இதை வந்து ரிவர்ஸா பண்ணிக்கலாம். இப்ப வந்து எனக்கு என்ன பண்றோம்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு ESXi ஹோஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஒரு சான்ல இருந்து ஸ்டோரேஜ் வந்துகிட்டு இருக்கு. அந்த அதில் ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா ஸ்டோரை அந்த VMware ஹோஸ்ட்ல மவுண்ட் பண்ணியிருக்கோம். இது ஒண்ணு. இப்ப நியூட்டானிக்ஸ்ல இருந்து நீங்க ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணி அந்த டேட்டா ஸ்டோரையும் கொண்டு போய் உங்க ஸ்டாண்ட் அலோன் ESXi ஹோஸ்ட்ல மவுண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே ஜி ஓகே. இல்லை என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் நியூட்டானிக்ஸ் வந்துட்டு நியூட்டானிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் லைக் ஒரு ஒரு என்க்ளோஷர் குள்ள என்க்ளோஷர்னு சொல்லலாம். இல்லை ஒரு பெரிய பாக்ஸில் வந்து கம்ப்யூட்டு ஸ்டோரேஜு இது எல்லாமே எம்படடாக இன்பில்ட்டாக ஒரே பாக்ஸில் வந்துடும். ஜஸ்ட் ஃபார் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக தப்பான்னு தெரியல. ஸோ இல்ல கரெக்ட் தான். பட் நமக்கு மேபி நெக்ஸ்ட் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த ஹார்ட்வேர் ஆர்கிடெக்சரவே ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு ஹார்ட்வேர் எப்படி இருக்கும், அந்த ஹார்ட்வேர்ல என்னென்ன இருக்கும், நோடுன்னு சொல்லுவோம், பிளாக்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே டிஃபரன்ஸ் பண்ணேன். அப்புறம் ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும், ஹைபிரிட் மாடல் ஸ்டோரேஜ் எப்படி இருக்கும். ஸோ ஆப்வியஸா அந்த டிஃபரன்ஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கிறோம். பட் இப்போ ஒரு கொஸ்டினுக்கு டைரக்டா சொல்லணும்னா எஸ், நியூட்டானிக்ஸ் வந்து ஸ்டோரேஜ்ங்கிறதுலாம் செப்பரேட்லாம் கிடையாது. அதுலயே ஹார்ட் டிஸ்க், இந்த ஹார்ட் டிஸ்கோ SSDயோ இது வந்து நியூட்டானிக்ஸ் உங்களுக்கு கொடுக்கல. இது வந்து இதுக்குன்னு சர்டன் வெண்டர் இருக்குங்க. இப்போ எப்படி இன்டெலுக்கு வந்து ப்ராசஸருக்கு வந்து இன்டெலோ AMDயோ இருக்காங்களோ அதே மாதிரி ஸ்டோரேஜ்ல ஆல்ரெடி நிறைய வெண்டர்ஸ் இருக்காங்க. சாம்சங் இருக்காங்க, WD இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து அந்த ஸ்டோரேஜ் வாங்கி நம்ம போட்டுக்கிறோம், உள்ள டிஸ்கை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு மேல ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலர் வந்து இந்த டிஸ்க் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணும். அதுக்கு மேல அது வந்து வெர்ச்சுவலைசேஷன் ஹைப்பர்வைசர் அண்ட் தென் டாப் சிவிஎம். இல்லை அதெல்லாம் கரெக்ட், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஃபர்ஸ்ட், அது புரிஞ்சிச்சு எனக்கு. வந்து நான் இப்போ ரேக் சர்வர் பார்த்துருக்கேன், பிளேட் சர்வர் பார்த்துருக்கேன், ஈவன் என்க்ளோஷர் கூட நான் பிசிக்கலாக டேட்டா சென்டரில் பார்த்துருக்கேன். பட் ஆக்சுவலாக ஹைப்பர் அந்த நியூட்டானிக்ஸு இல்லை எனி அதர் வி பிளாக்காக இருக்கட்டும், வி பிளாக் கூட நான் பிசிக்கலாக பார்த்ததில்ல. ஸோ
அது கம்பைண்டா என்ன மாதிரி என்னென்னலாம் இன்க்ளூடடா இருக்கும் எல்லாமே ஓன் வெண்டர் ஓஇஎம் வந்து இவங்க மட்டும்தான் இல்லை பியூரா ஸ்டோரேஜுக்கும் கம்ப்யூட்டர் அதுக்கும் சிபியூஆ இருக்கட்டும் மெமரியா இருக்கட்டும் உள்ள மதர் போர்டு எல்லாமே வந்து பியூரா ஒன்லி அண்ட் ஒன்லி நியூட்டானிக்ஸ் தான் சப்போர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு இல்ல 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 அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஹெச்பி சர்வர் எடுத்துக்கோங்க. ஹெச்பி வந்து ஜெனரலா அவங்க என்ன பண்றாங்க, ஒரு லேபிள் போட்டுறாங்க, திஸ் பர்டிகுலர் மாடல் சர்வர் சப்போர்ட்ஸ் ஹைப்பர் கன்வர்ஜென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அது ஹெச்பியோட ஹெச்சிஏவா இருக்கலாம், நியூட்டானிக்ஸோட ஹெச்சிஏவா இருக்கலாம், டெல்லோட ஐ மீன் வேற வெண்டர் அவங்க எதுவும் சப்போர்ட் பண்றாங்கன்னா அதுவா இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா நியூட்டானிக்ஸுக்கு மட்டுமே யாருமே சர்வர் டிப்ளாய் பண்ண இது டிசைன் பண்ணல. அவன் கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வந்து நியூட்டானிக்ஸும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு லேபிளோட தான் வருது. ஓகேங்களா? இப்போ இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, இந்த சாசிஸ் என்க்ளோஷர்லாம் சொல்றீங்களா, இதுவுமே நியூட்டானிக்ஸ்ல சப்போர்ட் ஆகும். இப்ப டெல்ல போனோம்னா டெல்ல என்க்ளோஷர் சிஸ்கோல போனோம்னா நம்ம வந்து என்க்ளோஷர்னு சொல்ல மாட்டோம், டெல்ல சிஸ்கோல வந்து சாசின்னு சொல்லுவோம், சாசி சர்வர் சொல்லுவோம். அப்புறம் வந்து ரேக் சர்வர் சொல்லுவோம். சி சீரிஸ் அவங்களோட ரேக் சர்வர். நம்ம இந்த ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுவோம். நியூட்டானிக்ஸ் வந்து சிஸ்கோவோட சாசி பி சீரிஸ் சர்வர் சொல்லணும்னா சாசி சர்வர் அதையும் சப்போர்ட் பண்றோம். ரேக் சர்வர்ங்கிற சி சீரிஸ் சர்வர் ரெண்டையுமே சப்போர்ட் பண்றோம். இதே ஹெச்பில வந்து டெல் என்க்ளோஷர் ஹெச்பில வந்து என்க்ளோஷர் இல்ல டெல் என்க்ளோஷர் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த என்க்ளோஷர் கான்செப்ட் இப்ப நம்ம சப்போர்ட் பண்றது இல்லை நியூட்டானிக்ஸ்ல. இப்ப அவங்க எல்லாமே ஃபர்தரா மூவ் ஆகி இப்ப வந்து ஹை டென்சிட்டி சர்வர் சொல்லி ஹெச்சிஐல வந்து ஒரு சிங்கிள் பாக்ஸ்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹெச்பியோ இல்ல டெல்லியோ நான் வந்து என்க்ளோஷர் கான்செப்ட் சப்போர்ட்டட் நான் பார்க்கல. அது எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் சர்வராகவே வர ஆரம்பிச்சிச்சு. பட் சிஸ்கோக்கு மட்டும் அந்த பி சர்வீஸ் சர்வர் பி சீரிஸ்ங்கிறது சாசி கான்செப்ட், அந்த சாசி வந்து சப்போர்ட் பண்றோம். ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். நீங்க டெல் சாசி இந்த சாசி கான்செப்ட் சொல்றோம்ல, இந்த சாசி எடுத்துக்கோங்க இல்ல ரேக் சர்வர் எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் எல்லா சர்வருக்குமே டேட்டா ஸ்டோரேஜ் வந்து லோக்கலா இருக்கணும். அப்படின்னா லோக்கல்ல எஸ்எஸ்டியும் ஹார்ட் டிஸ்க்கும் இருக்கணும். அங்க நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா என்க்ளோஷர் கான்செப்ட் இதெல்லாம் போனோம்னா லோக்கல் ஸ்டோரேஜ் அதிகமா இருக்காது, சான் கூட லிங்க் பண்ணி விட்டுருவோம். இப்ப அந்த சான் லேயரை மட்டும் கட் பண்ணிட்டு லோக்கல் ஸ்டோரேஜ் எல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க, அங்க ஏற்கனவே ஸ்லாட் இருக்கும், எம்டி ஸ்லாட்டா இருக்கும், டிஸ்க் வாங்கி அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சானை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அந்த சர்வரை தூக்கி நியூட்டானிக்ஸ் ரன் பண்ணிக்கலாம். புரியலையா? ஹார்ட்வேர் லேயர் புரியல, எனக்கு ஹார்ட்வேர் லேயர் எதுவும் தேவையில்லை. லாஸ்ட் பாயிண்ட் புரியல, எனக்கும் புரியல. ஓகே, நான் இப்ப ஒரு மேபி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு சிஸ்கோவோட சாசின்னு எடுத்துக்கோங்க. நீங்க என்க்ளோஷர்னு சொல்லிக்கலாம் இல்ல சாசின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? சிஸ்கோ சாசி. சிஸ்கோ சாசிஸ்ல என்ன ஆகும்னா பிளேடுன்னு சொல்லுவோம். பிளேடுங்கிறது இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிளேடு 1 16 பிளேடு 32 பிளேடு அந்த மாதிரி உள்ள வந்துட்டு ஃபுல் வித் சர்வர்ல 4 ஃபுல் வித் சர்வர் போகும், ஃபுல் வித் பிளேடுல போகும். அப்ப டோட்டலா எனக்கு வந்து 4 பிளேடு நான் வச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சாசிக்குள்ள 4 சர்வர் ரன் ஆகிட்டு இருக்குங்கிற கான்செப்ட் தான் இது. இப்போ இதனால என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு சென்ட்ரலைஸ்டு பவர் இருக்கும், சென்ட்ரலைஸ்டா பவரும் சென்ட்ரலைஸ்டா கூலிங்கும் இந்த சாசி கான்செப்ட்ல இருக்கும். இல்லைன்னா நீங்க ரேக் சர்வர் போனீங்கன்னா ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கும், ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு பவர் டெடிகேட்டட் பவர் இருக்கும். இங்க அப்படி இல்லை, ஹோல் சாசிக்கே இங்க 2 பவர் கேபிள் கொடுத்துருவாங்க, 2 ஃபேனோ இல்லை 4 ஃபேன் கொடுத்துருவாங்க, அது இதை யூஸ் பண்ணிக்கும். இப்போ இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இதுல வந்து என்ன ஆகும்னா ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இங்கேயே வந்து ஸ்லாட் இருக்கும். இதுலயே வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ட்ரெடிஷ்னலா சான் என்விரான்மெண்ட்ல இந்த ஸ்லாட் வந்து டம்மியா இருக்கும், இங்க ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்டோரேஜுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சாசியை கொண்டு போய் சான்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ இதை சான் வச்சுக்கோங்க, சான் ஸ்டோரேஜ் இதுல கனெக்ட் பண்ணிடுவாங்க. இப்ப ஸ்டோரேஜ் வந்து இங்க இருந்து இருக்கும், இது வந்து டிபெண்டன்ட், இது வந்து செப்பரேட்டா ரன் ஆகிட்டு இருக்கும். ஸ்டோரேஜுக்கு எல்லாமே இங்க சான் ஸ்டோரேஜ்ல இருந்து இந்த 4 சர்வருக்கும் ஸ்டோரேஜ் போய்கிட்டே இருக்கும். இப்போ உங்க கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, சாசி இந்த கான்செப்டை நியூட்டானிக்ஸோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இது வந்து சப்போர்ட்டட். இந்த சாசி கான்செப்ட் வந்து ஹைப்பர் சிஸ்கோக்கு மட்டும் சப்போர்ட்டட். அப்ப என்ன பண்றோம், கீழே கொண்டு வந்து
அப்படியே அந்த சாசியை கொண்டு வந்துட்டோம். இந்த SAN வந்து கட் பண்ணிட்டோம். ஓகேவா? கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம்னா இந்த டம்மி ஸ்லாட்னு சொன்னல, இந்த டம்மி ஸ்லாட்ல வந்து நியூ டிஸ்க் SSD ஹார்ட் டிஸ்க்லாம் வாங்கி இதுல கனெக்ட் பண்ணணும். நீங்க இங்கேயும் கனெக்ட் பண்ணணும், இங்கேயும் கனெக்ட் பண்ணணும், இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். இப்போ 4 சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த சாசில. 4 சர்வருக்கும் டெடிகேட்டட் லோக்கல் ஸ்டோரேஜ் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். SSD ஹார்ட் டிஸ்க் தனியா வாங்கி கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த SANங்கிறத நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதுக்கு டாப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா AHVயோ ESXயோ இன்ஸ்டால் பண்ண போறோம். 4 சர்வர் இருக்குன்னா அப்ப 4 ESXi உங்களுக்கு தேவை. ESXi அப்படின்னா சர்வர் 1, சர்வர் 2, சர்வர் 3 அண்ட் சர்வர் 4. 4 சர்வர் 4 ESXi இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இப்போ இது வந்து 4 நோட் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஒவ்வொரு சர்வரும் ஒரு நோடு, நோட் 1, நோட் 2, நோட் 3, நோட் 4, ஹோஸ்ட் 1, ஹோஸ்ட் 2, ஹோஸ்ட் 3, ஹோஸ்ட் 4 எப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம். இப்போ ஆனா இங்க நியூட்டானிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன், ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரைக்கும் என்ன கண்டிஷன்னா, நீங்க சாசி எடுத்துட்டு வந்தீங்கனாலும் சரி, இல்ல ரேக் சர்வர் எடுத்துட்டு வந்தீங்கனாலும் சரி. ரேக் சர்வர்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதான், ஒரு சின்ன பாக்ஸ் இப்படிதான் இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் இருக்கும். நான் இந்த கம்பேரிசன்லாம் உங்களுக்கு அடுத்து வர்றதுல காமிப்பேன். உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆக்சுவல் சர்வரோட இமேஜஸ்லாம் இருக்குது, நம்ம அதை வச்சு கம்பேரிசன் பார்ப்போம். ஸோ சாசி, ரேக் சர்வர், ஸோ எது வேணா நம்ம எடுத்துக்கலாம். பட் என்ன கண்டிஷன்னா, இங்க கண்டிஷன் என்னன்னா ஸ்டோரேஜ் வந்து லோக்கலா இருக்கணும், லோக்கலா டிஸ்க் இருக்கணும். SANல போனீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் தேவையில்லை, ஏன்னா அங்க வந்து ஷேர்டு ஸ்டோரேஜ் போறோம். அதனால லோக்கலா டிஸ்க் இருந்தாலும் நோ யூஸ், இல்லாட்டியும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இங்க வந்து நம்ம SANே தேவை கிடையாது, ஆனா லோக்கல் டிஸ்க் கண்டிப்பா வேணும். இந்த லோக்கல் டிஸ்க்ங்கிறது தான் மெயின் கண்டிஷன். அது சாசியா இருக்கட்டும், இல்ல ரேக் சர்வரா இருக்கட்டும், என்ன சர்வரா வேணா இருக்கட்டும், நோ இஷ்யூ. பட் லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குதா, அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் இருக்குதுன்னா நம்ம வந்து நியூட்டானிக்ஸ் சப்போர்ட் பண்ணோம். இதுல கிளியரா? ஓகே ஜி. இப்போ இதே தான் ஜி, இப்போ மாடர்னா இருக்கிறதுலையும் ஃபார் எக்ஸாம்பிள் ரேக் சர்வராக இருக்கட்டும், பிளேடாக இருக்கட்டும், பிளேடில் வராது சாரி, ரேக் சர்வர்லாம் முன்னாடி வந்து ஒரு 8 ஸ்லாட் இருக்கும். மேலே 8 கீழே 8 அந்த மாதிரி 16 டிஸ்க் ஸ்லாட் இருக்கும். இப்போ அந்த டிஸ்க்கு அதே மாதிரி ஒரு 5-6 சர்வர் இருக்குன்னா அந்த 8 எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு SAN கிரியேட் பண்ணுறோம். இப்போ VMRனா VMR vSAN கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணுறோம் அந்த டிஸ்க் எல்லாம் கம்பைன் பண்ணி. ஸோ ஆடிங் டு தட் இதில் நியூட்டானிக்ஸ் எப்படி ஃபிட் ஆகும் ஜி? ஓகே, இங்க நீங்க 4 சர்வர் இருக்கு, அதுல 8 ஸ்லாட் இருக்கு, அதுல டிஸ்க் போட்டு ஒரு SAN கிரியேட் பண்றோம்னு சொல்றீங்களா, அது SANங்கிற வேர்டு இங்க யூஸ் பண்ணுங்க. SANங்கிறது டிஃபரெண்ட் கான்செப்ட். vSANங்கிறது வந்து வெர்ச்சுவல் SAN. அவங்க அதான் ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது தான் அவங்க அந்த நேம் வச்சிருக்காங்க. ஸோ vSAN டிஃபரெண்ட், SAN டிஃபரெண்ட். vSAN வந்து ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜிக்குள்ள வந்துடும். அதுதான் ஏன்னா அதுல சொல்ற லோக்கல் டிஸ்க் வேணும். SANங்கிறது டிஃபரெண்ட், அது வந்து ஷேர்ட் ஸ்டோரேஜ் வித் ரிமோட்ல நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஐஸ்கசியோ FC கனெக்டிவிட்டி போட்டு ஆக்சஸ் பண்றோம். நீங்க vSANக்கு பண்ற அதே தான், vSANக்கு என்ன சர்வர்லாம் சப்போர்ட் பண்ணுதோ அந்த எல்லா சர்வருக்கும் நியூட்டானிக்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். அவ்வளவுதான் சிம்பிள். vSANல உங்களுக்கு கண்டிஷன் வந்து ஹைபிரிட் மாடல், ஆல் ஃபிளாஷ் மாடல். ஹைபிரிட்னா 2 SSD இருக்கும். நியூட்டானிக்ஸும் அதே கண்டிஷன். இன்னொன்று மேஜர் கண்டிஷன் வந்து லோக்கலா டிஸ்க் இருக்கணும். அந்த முன்னாடி 8 ஸ்லாட் இருக்குன்றீங்களா, அந்த 8 ஸ்லாட்ல நீங்க 2 ஸ்லாட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல 8ஐயும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்க சாய்ஸ். ஆனா டிஸ்க் மட்டும் லோக்கலா இருக்கணும். பட் அந்த டிஸ்க் SSDயும் இருக்கணும், ஹார்ட் டிஸ்க் இருக்கணும், இல்ல ஃபுல்லாவே SSDயா இருக்கலாம். ஃபுல்லா ஹார்ட் டிஸ்கா வச்சு நம்ம பண்ண முடியாது. ஓகே ஓகே. இப்போ நியூட்டானிக்ஸ் வந்து லைக் ஒரு சாஃப்ட்வேர் லேயர் மாதிரி தான், அது ஒரு அப்ளைன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை டேரெக்டாக ஹார்ட்வேர்லேயும் உட்காருங்களா? ஐ மீன் AHV தவிர நான் கேட்குறேன். AHV இல்லாமல் தவிரங்கிறதுலாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் தான். அவனோட மெயின் பிசினஸ் வந்து அது கிடையாது. அவன் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால அவன் நம்மளுக்கிட்ட ஓனா ஒரு ஹார்ட்வேர் இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும், ஓனா ஒரு ஹைப்பர்வைசர் இருந்தா ஈஸியா இருக்குங்கிறது தான். அவனோட மெயின் சொல்யூஷன் வந்து அதுவே இல்லை. அவனோட மெயின் சொல்யூஷன் வந்து ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அந்த ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிறது தான் அவனோட மேஜர் பார்ட். அதை சப்போர்ட் பண்றதுக்கு, அதை ரன் ஆகுறதுக்கு தான் இந்த ஹார்ட்வேர் ரிசோர்சஸ்லாம் நமக்கு தேவை. இப்ப vSAN ரன் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் வேணும், அதுக்கு மேல ஒரு ஹைப்பர்வைசர் வேணும். அந்த ரெண்டும் வந்து அவனோட VMwareோட ஹைப்பர்வைசரை தான் நீங்க எடுத்துக்கணும். ஹார்ட்வேர் வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். அதுக்கு மேல நீங்க vSAN எனேபிள் பண்ண முடியும். ஆனா vSAN எனேபிள் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து
Slide, can you go on mute? Oh, thank you. ஸோ இப்போ நான் சொல்றது இதுதான். நமக்கு வந்து கண்டிஷன் வந்து என்னன்னா, இப்போ நீங்க விசான் எடுத்தீங்கனாலும் கண்டிஷன் வந்து சேம் தான். 2 எஸ்எஸ்டி இருக்கணும், இல்ல ஏர்லியரா வந்து ஒரு எஸ்எஸ்டி இருந்தாலே போதும். பட் இப்போ அதுலயுமே நம்ம ஃபால்ட் டாலரன்ஸ் வேணுங்கிறதுனால 2 எஸ்எஸ்டி வைக்கிறோம். அந்த 2 எஸ்எஸ்டி பிளஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கணும். இல்ல வெறும் 2 எஸ்எஸ்டி வச்சு பண்ணணும்னாலும் சம் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம அதை பில்ட் பண்ணிக்கலாம். பட் டிஃபரன்ஸ் வந்து இதுதான். ஹார்ட்வேர்ல வந்து எல்லா ஹைப்பர் HCI வேண்டாரும் சேம் ஸ்டாண்டர்ட் தான் வச்சிருக்காங்க. லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது தான். சாசி இப்போ என் சர்வர் வந்து ஆல்ரெடி சான்ல கனெக்ட் ஆயிருக்கு, நான் அதே சர்வரை ரீயூஸ் பண்ணிக்கலாமா? எஸ், சான்ல இருந்து அந்த சர்வரை ரிமூவ் பண்ணிருங்க. அந்த சர்வர்ல வந்து ஹார்ட் டிஸ்க் லோக்கலா இருக்கா அப்படின்னு பாருங்க. இருக்கு அப்படின்னா அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா, ஸோ ஹார்ட் டிஸ்க் வாங்கி, ஹார்ட் டிஸ்க்குங்கிறது எஸ்எஸ்டி அண்ட் ஹார்ட் டிஸ்க் நான் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன், கனெக்ட் பண்ணி அதை பண்ணலாம். பட் அதுக்கும் முன்னாடி அந்த பர்டிகுலர் மாடல் இருக்குல்ல, நீங்க வச்சிருக்கிற சாசி மாடலோ இல்ல பிளேட் சர்வர், ரேக் சர்வர் மாடல் இருக்குல்ல, அது வந்து சப்போர்ட்டட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் கம்பேட்டபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறத போறோம். அந்த மாடல் சப்போர்ட்டடா இல்லையா, அது எந்த ஜென்ரேஷன் ஹார்ட்வேர், அதெல்லாம் நம்ம பேசிக்கா செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் பேசிக்கா செக் பண்ணிட்டு அடுத்தது பேசிக் ரிக்வயர்மெண்ட். அந்த ரிக்வயர்மெண்ட்ல உங்களுக்கு எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் வந்துருது. அது ரெண்டும் எல்லாமே லோக்கலா தான் இருக்கும். என் சான் ஸ்டோரேஜ் இருக்கு, சான் ஸ்டோரேஜ்ல நிறைய ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டி வச்சிருக்கேன், நான் ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணி அதை நான் மவுண்ட் பண்ணேன்னா அப்படி யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. இது வந்து அந்த கான்செப்டே கிடையாது. சானை ஃபுல்லா கட் பண்ணி விட்டுருணும். சானும் ஹைப்பர் கன்வெர்ஜரும் கம்பைன் பண்ணிலாம் நம்ம சொல்யூஷனே பில்ட் பண்ண முடியாது. சானை வந்து ரிமூவ், அதுல இருக்கிற ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றதுக்கு தான் நம்ம இது வர்றோம். அப்ப நம்ம அதையே கொண்டு வந்தோம்னா நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால அதை கட் பண்ணி விட்டுருணும். சான் கான்செப்ட்லாம் இங்க கிடையாது. வெறும் சர்வரோ, அது சர்வர் வந்து சாசியோ, பிளேட் சர்வர், ரேக் சர்வரோ எது வேணா இருக்கட்டும். கண்டிஷன் வந்து ஒன்னு அந்த ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணணும், செகண்ட் வந்து அதுல லோக்கலா ஸ்டோரேஜ் இருக்கணும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து இப்போ ஆர்டிஎம்ஆர் பாஸ் த்ரூ லன் வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் வந்து இங்கே வந்து அப்ளிகபிள் ஆகாது. நீங்க சொல்றது படி பார்த்தாச்சுன்னா இல்ல, கேன் யூ கம் அகைன்? ஸோ ஒரு விர்ச்சுவல் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ இந்த கிளஸ்டர்ல வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ விர்ச்சுவல் மிஷின் வித் வந்து ஒரு ஆர்டிஎம் லன் ஆர் ஒரு பாஸ் த்ரூ லன் வந்து அந்த விர்ச்சுவல் மிஷின்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ வித் ஹியூஜ் கெப்பாசிட்டி. ஸோ அந்த இந்த டைம்ல இப்போ நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா இங்க சாண்ட் கான்செப்டே கம்ப்ளீட்டா எலிமினேட் ஆயிடுது. ஸோ ஸோ அந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு இப்போ அந்த லன்னை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இஸ் இட் பாசிபிள் ஆர் we have to go for something on the நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்லயே வந்து தான் இல்ல, நீங்க அது பண்ணவே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க சான்ல இருந்து ஒரு லன்னை கொண்டு வந்து டைரக்டா பாஸ் த்ரூ பண்றீங்க அப்படின்னா அந்த விஎம் ரைட் பண்ற டேட்டாவோ இல்ல ரீட் பண்ற டேட்டாவோ அதை கண்ட்ரோல் பண்றது உங்க சான்ல உள்ள கண்ட்ரோலர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணும். நியூட்டானிக்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நியூட்டானிக்ஸ்ல வந்து நம்ம ஒவ்வொரு சர்வருக்கும் ஒரு லோக்கல் கண்ட்ரோலர் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோலர் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இந்த சிவிஎம் நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம்ல, அவனோட வேலை என்னன்னா நம்ம என்ன ரீட் பண்றோம் என்ன ரைட் பண்றோங்கிறது எல்லாமே அவனை மீறி நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவன் மூலமா தான் நம்ம பண்ண முடியும். ஸோ அவனுக்கு அந்த கண்ட்ரோல் இல்லை அப்படின்னாலே அது வந்து ஹைப்பர் கன்வெர்ஜ் கான்செப்ட் இல்லை. இதை இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் வந்து ஒரு கம்பேரிசன் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு மேபி ஒரு 1 or 2 வீக்ஸ் போனதுக்கு அப்புறம் அந்த டிஃபரன்ஸ் வரும். அதுல என்ன பண்ணுவோம்னா, இப்போ ட்ரெடிஷ்னலா எப்படி ஒரு இது ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு விஎம் ரன் ஆகிட்டு இருக்கும், அந்த விஎம்க்கு தேவையான ஸ்டோரேஜை வந்து ஹைப்பர்வைசர் கொடுக்கும். ஹைப்பர்வைசர் எப்படி கொடுக்கும்னா, அந்த ஹைப்பர்வைசர் வந்து கண்ட்ரோலர், அது இன்பில்ட் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், அந்த கண்ட்ரோலர் மூலமா அது டைரக்டா உங்களுக்கு சானோ இல்ல லோக்கல் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ உங்க விஎம் என்ன ரைட் பண்றான் ரீட் பண்றாங்கிறது உங்க ஹைப்பர்வைசருக்கு தெரியும். நீங்க சொல்ற உங்க கான்செப்ட்ல வர லெகசியோ இதுலயே வரேன் இல்ல அப்படின்னா உங்க கண்ட்ரோலருக்கு, சான் கண்ட்ரோலருக்கு தெரியும். பட் இங்க என்ன பண்றோம்னா, இந்த ஹைப்பர்வைசர்ங்கிறது வெறும் டம்மி தான். அவனால எதுவுமே ரீட் அண்ட் ரைட் எதுவுமே டெசிஷன் எடுக்கவே முடியாது. ஸோ உங்க விஎம் வந்து டேட்டா ரிக்வெஸ்ட் அனுப்புது, ஐஓ ரிக்வெஸ்ட் அனுப்புது, ஹைப்பர்வைசருக்கு தான் போகும். ஹைப்பர்வைசர் என்ன சொல்லிடும், ஹே வித் இந்த ஹைப்பர் கன்வெர்ஜ் கான்செப்ட்ல எனக்கு ஆக்சஸ் எடுத்துட்டாங்க, என்னால டைரக்டா ஸ்டோரேஜ் எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியாது, மேல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறான், அவன் பேர் வந்து சிபிஎம், நான் அவனுக்கு அனுப்புறேன், அவன் தான் எல்லா டெசிஷனும் எடுப்பான்னு சொல்லி அதை வந்து சிவிஎம் அனுப்பி விட்டுரும். சிவிஎம் இப்ப என்ன பண்ணும்னா, சிவிஎம் டைரக்டா வந்து ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் கூட கம்யூனிகேஷன் வச்சிருக்கும். பிசிஐ பாஸ் த்ரூ அப்படிங்கிற கான்செப்ட்ல வச்சிருக்கோம். இப்ப நீங்க சொல்றீங்களா லன்னை டைரக்டா மேப் பண்றோம்ல விஎம்க்கு, அதே மாதிரி இங்க என்ன பண்றோம்னா அந்த கண்ட்ரோலரையே நம்ம டைரக்டா அந்த சிவிஎம்க்கு மேப் பண்ணிடுவோம்.
ஸோ அந்த மேப் பண்ணும்போது இப்போ சிவிஎம்ஆல மட்டும்தான் எல்லாமே டிசைட் பண்ண முடியும். அவன் வெறும் கண்ட்ரோலருங்கிறது எல்லாமே இந்த கண்ட்ரோலர் பண்றான். அவன் இன்னும் நிறைய ரோல் பிளே பண்றான். அதுல ஒன் வந்து அவன் நம்ம என்ன ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணுங்கிறது எல்லாமே அவன் மூலமா தான் நடக்கும். ஏன்னா அவன் தான் ஸ்டோரேஜோட டைரக்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கான். இப்போ நீங்க சொல்ற அந்த சாண்ட் கான்செப்ட்ல வந்தோம் அப்படின்னா, நீங்க சொல்றது வந்து பிசிஐ பாஸ் த்ரூ மாதிரில நான் இங்க வந்து என்ன பண்ண கண்ட்ரோலரை பாஸ் பண்றேன். ஆனா நீங்க வந்து ஒரு லன்னை டைரக்டா விஎம்க்கு பாஸ் பண்றீங்க. இப்போ நான் அந்த விஎம் ரைட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் எடுக்கும், ஹைப்பர்வைசர் ரிக்வெஸ்ட் கொடுக்கும். ஹைப்பர்வைசர் தான் ஓகே கண்டுபிடிக்கும், ஓகே இவன் வந்து பாஸ் த்ரூ பண்ணிருக்கணும் அப்படின்னா இப்போ இந்த விஎம் வந்து டைரக்டா ஸ்டோரேஜ் கூட டைரக்டா கம்யூனிகேட் பண்றதுக்கு கொடுத்துரும். பட் இங்க கண்ட்ரோலரு வெளியே உட்காந்துட்டு இருக்கான் சாண்ட்ல. அப்ப இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டோரேஜ்ங்கிற கான்செப்ட் இங்க ஒர்க் ஆகாது நீங்க சொல்ற மாதிரி சாண்ட்ல போகும்போது. ஸோ புட் சாண்ட் அலாங் வித் ஹைப்பர் கன்வர்ஜ் வந்து அப்படி ஒரு சொல்யூஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன ரீசன்றது இதுதான் சொல்றேன். ஏன்னா சிவிஎம் தான் எல்லா கண்ட்ரோலும் பண்றான். ஓகே, இது இன்னும் நம்ம டீட்டெயிலா நிறைய பேசுவோம். அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இந்த ஷார்ட் மூமெண்ட்ல நம்ம சிவிஎம் எல்லாம் ரொம்ப கவர் பண்ணும் போது தான் உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ நான் அதை பத்தி பேசினேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஆனால் ஹை லெவல் நான் இதை சொல்லிட்டேன். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்குலாம் நமக்கு நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு, இமேஜஸ் இருக்கு, டயக்ராம்ஸ் இருக்கு. அதெல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். தேங்க்ஸ். Okay. So we still have 15 more minutes. I touch base some of the products. இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க மாட்டோம். பட் ஸ்டில் உங்களுக்கு வில் ட்ரை டு எக்ஸ்டெண்ட் ஆர் சப்போர்ட் எவ்வளோ முடியுமோ பண்ணுறோம். எரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் ஆஸ் அ சர்வீஸ். ஸோ இப்போ டேட்டா பேஸ் ப்ரொவிஷன் பண்ணுறதுலாம் ரொம்ப சேலஞ்ச் இருக்கும். அப்போ நீங்கள் அமேசானோட ஆர்டிஎஸ்ஸையும் இதை கம்பேர் பண்ணிக்கலாம். அமேசானோட ஆர்டிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்ல டேட்டா பேஸ் ஆஸ் அ சர்வீஸ் அவன் ஆஃபர் பண்ணுறான். எரா வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட் கிளவுடோ இல்லை ப்ரைவேட் கிளவுடுக்கோ ஒரு டேட்டா பேஸ் ஆஸ் அ சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறது தான் எரா. காம் வந்து ஹைபிரிட் கிளவுட் ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன். விஎம் ப்ரொவிஷனிங் இங்கேயும் பண்ணிக்கலாம் அங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சென்ட்ரலைஸ்டு இதுவாக வந்து காம் ஒர்க் ஆகும். பிரிசம் ப்ரோங்கிறது ஒரு லைசன்ஸ். நான் சொன்னேன்ல ப்ரோ அல்டிமேட் அண்ட் ஸ்டார்டர் சொன்னேன்ல, அதுல பிரிசம்ங்கிறது ஒரு சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு லைசன்ஸ் அப்ளை பண்றோம், அதுதான் ப்ரோ. இதுவும் வந்து நம்ம டீட்டெயிலா இதெல்லாம் பார்க்கலாம். பிரிசம் இஸ் அ சர்வீஸ். இதுதான் வந்து உங்களுக்கு கன்சோல். உங்க நியூட்டானிக்ஸோட கன்சோல் ஆக்சஸ் பண்றீங்களா, அந்த கன்சோலுக்கு பேர் வந்து பிரிசம் சொல்லுவாங்க. பிரிசம்ன்றது ஒரு சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் சிபிஎம்ல. அந்த சர்வீஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. இதுவுமே டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். ஜாய் பீம்ங்கிறது வந்து காஸ்ட் ஆப்டிமைசேஷன். ஸோ என்னோட ஏடபிள்யூஎஸ்ல ஒரு இன்ஸ்டன்ஸ் ரொம்ப நாளா ரன் ஆகிட்டு இருக்கு, ஆனால் எனக்கே அது தெரியல. அது அன்னெசரியா ரன் ஆகிட்டு அன்னெசரியா காஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது வந்து யூசிங் தி மெஷின் லேர்னிங் அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்கும். பேஸ்ட் ஆன் தட் we can take a call. அது மாதிரி ஐஓடி, எஃப்ஓச், ஜாய் ஃப்ரேம், கார்பன்ங்கிறது குபர்னெட்டிஸ் ஆஸ் அ சர்வீஸ். இட் இஸ் சிமிலர் லைக் ஏடபிள்யூஎஸ் EKS அண்ட் Azure AKS. அதெல்லாம் வந்து ஹைபிரிட், அதெல்லாம் பப்ளிக் கிளவுட்ல டிப்ளை பண்றோம். இங்க வந்து ஆன் ப்ரிமிசஸ்ல ஒரு குபர்னெட்டிஸ் டிப்ளை பண்றதுக்கு நம்ம கார்பன். ஃபைல்ஸ் வந்து இட் இஸ் அ ஃபைல் ஷேர், NASன்னு சொல்றோம்ல அதே மாதிரி இது. AOS அக்ரோபோலிஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், AHV அக்ரோபோலிஸ் ஹைப்பர்வைசர், மூவ் இந்த மைக்ரேஷன் ப்ராடக்ட் ஃப்ரம் ESXi to AHV இல்ல AHV to VM, AHV to AWS மைக்ரேஷன் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம். மைன் as a secondary storage. Flow is a software defined networking. Just sorry the interruption. Yeah. I think AH வந்து என்ன பேஸ் கர்னல் லைக் லினக்ஸ் யூனிக்ஸ் மாதிரி இதா இல்ல AHங்கிறது இல்ல நீங்க முன்னாடி சொன்னீங்க ஐ திங்க் ஃபெடோரா அந்த மாதிரி என்ன பேஸ்? KVM with CentOS. Yeah, KVM plus CentOS. KVM வந்து kernel role play பண்ணும். Okay. Yeah. Move can migrate from cloud to on-prem. Yes. Recently they supported migrating. I mean இது வந்து only for Nutanix தான். நீங்க வேற ஒரு environment கொண்டு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுமா மைக்ரேஷன் கேட்டிங்கன்னா பண்ணாது. It's migration only for AHV to the Nutanix infrastructure. ஓகேங்களா? ஸோ ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டருக்கு இந்த மூவ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதர் தேன் தட் தேர் ஆர் சோ மெனி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் இன் மார்க்கெட். அது வந்து இன்னும் இதை விட பெட்டர் ஃபீச்சர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுவோம். நிறைய பேர் வந்து லைசன்ஸ், இது வந்து ஃப்ரீ, மூவ் வந்து ஃப்ரீ, பட் லைசன்ஸ்டு வெர்ஷன் எடுத்துக்குவாங்க. அது வந்து உங்களுக்கு லைசன்ஸ் வெர்ஷன் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுவுமே நிறைய கஸ்டமர்ஸ் யூஸ் பண்றாங்க. அது வந்து டிஃப்ரெண்ட் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணும். அது வந்து மல்டிபிள் என்விரான்மெண்ட். இது வந்து ஒன்லி ஃபார் நியூட்டானிக்ஸ், பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா என்விரான்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். பட்
straight answer, yes, you can migrate your VMs from instance from AWS to Nutanix on-prem or on-prem to AWS. Either way it supports. But earlier on the one way that, but now they have started supporting. Then coming back to the question, CentOS plus KVM. ஸோ கேவிஎம் வந்து கர்னல் ரோல் ப்ளே பண்ணும். அப்புறம் CentOSல வந்து யூசர் பார்ட்டுக்கு வந்து சில பைனரிஸ் எடுத்திருக்காங்க. இந்த பைனரிஸ் சப்ளை பண்ணி அவங்க வந்து இந்த இது டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. இது மோர் ஆஃப் நீங்க கேவிஎம் ஆர்கிடெக்சர்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏஹெச்வி. பட் ஸ்டில் கைண்ட் ஆஃப் CentOS மாதிரி தான். பட் சம் சேஞ்சஸ் இந்த கமாண்ட், அந்த கமாண்ட்லாம் கேட்ச் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குவைட் ஈஸி தான். ஓகே, ஸோ Joy Leap வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் டிசாஸ்டர் ரெக்கவரி ஆஸ் அ சர்வீஸ். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய கஸ்டமருக்கு வந்து ரிமோட் லொகேஷனே இருக்காது. எப்படி இருக்குன்னா ரெண்டு சென்னையில ஒரு லொகேஷன் இருக்கும், பெங்களூர்ல ஒரு டேட்டா சென்டர் இருக்கும். அந்த ரெண்டுக்கும் நடுவுல வந்து இங்க ஒரு கிளஸ்டர் டிப்ளாய் பண்ணிருப்பாங்க, அங்க ஒரு கிளஸ்டர் டிப்ளாய் பண்ணிருப்பாங்க. அந்த ரெண்டுக்குமே வந்து டிசாஸ்டர் வந்து சென்னைக்கு பெங்களூரும் பெங்களூருக்கு சென்னை அப்படி கூட நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சில கேசஸ்ல கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு ரிமோட் லொகேஷனே இல்லை, நான் ஒரே ஒரு டேட்டா சென்டர் தான் வச்சிருக்கிறேன், இப்போ எனக்கு வந்து கிளவுட் பேஸ்டு டிசாஸ்டர் ரெக்கவரி கொடுப்பியா அப்படின்னா எஸ், Joy Leap ஆஃபர்ஸ் தட். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். பட் இப்போ ஒரு ஹை லெவலா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ். பட் அவங்களோட பேஸ் என்னன்னா ஹைப்பர் கன்வர்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த பேஸ் வச்சு அவங்க வந்து அதுக்கு மேல இவ்வளவு சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. Okay, I think we still have 10 more minutes. I don't think we can cover these areas because it's going to take some time. All flash hybrid, then server architecture, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். SSD, HDD and then M.2. இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார் தி ஃப்ளோ ஒர்க். இதெல்லாம் வந்து நியூட்டானிக்ஸ் இப்போ பைபிள்ல இப்போ அவைலபிளா இருக்கு. பட் when we started அப்பெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா இருந்துச்சு. ஸோ those who worked on architecture level, Nutanix architecture-குள்ள ஒர்க் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். பட் now it is available in Bible. I think you can refer Nutanix Bible is the one where you can read all the documents, all the content publicly available. அது இருக்கு. பட் ஸ்டில் ஐ வில் கவர். நான் அதுல இல்லாத சில பாயிண்ட்ஸ் நான் இதுல ஆட் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் இதுல ஒர்க் பண்ணிருக்கோம், இதுல தான் மோஸ்ட் ஆஃப் த பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறதுனால I cover this. And then SATA, M.2, SSD, NVMe, storage evaluation. So I mean இதுதான் லாஸ்ட் ஸ்லைட். பட் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும். இப்படிதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லெகசி டேட்டா சென்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய டோபாலஜி நீங்கள் சமயம் பார்த்துருக்கலாம் சான்சஸ் இஃப் யூ ஆல்ரெடி ஒர்க் இன் சச் என்விரான்மெண்ட். இந்த மாதிரி டோபாலஜிலாம் நம்ம பார்த்துருப்போம். நமக்கு அப்பெல்லாம் ஒன்றுமே புரியாது. இந்த பக்கம் விஎம் இருக்கும், ஸ்டோரேஜ் பாக்ஸ், ஸ்டோரேஜ் ஸ்விட்சு, அப்புறம் என்க்ளோஷர்ஸ், கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. பட் இந்த காம்ப்ளெக்ஸ் டிசைனை பார்த்தீங்கன்னா இப்படி இவ்வளோ சிம்பிளாக வந்துடுச்சு. ஒரு ரேக் இருக்கு, ரேக்ல கனெக்ஷன் ஆஃப் சர்வர், அட் பேக் அண்ட் ஆல் ஆர் கனெக்டட் டு தி நெட்வொர்க் ஸ்விட்ச். அவ்வளோதான் எனக்கு பில்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி என்க்ளோஷரை செப்பரேட் பண்ணி, ஸ்டோரேஜ் ஸ்விட்சை செப்பரேட் பண்ணி, கண்ட்ரோலரை செப்பரேட் பண்ணி இப்படிலாம் நான் காமிக்கணுன்ற நீடே இல்லை. இந்த கனெக்ஷன் இது எல்லாமே செப்பரேட் கனெக்ஷன் இல்லை. ஏன்னா எல்லாமே வேற வேற வெண்டாரா இருப்பாங்க. அந்த கேபிள் எப்படி லே பண்றோம், எந்த போர்ட்ல கனெக்ட் பண்றோம், ரெப்ளிகேஷன் எப்படி பண்றோம், அப்படி இப்படிங்கிறத டீட்டெயிலா நம்ம இதுல பண்ணிட்டே இருக்கணும். பட் இங்க அப்படி தேவையில்லை. ஜஸ்ட் ஒன் சர்வருக்குள்ளேயே எல்லாமே வந்துடுது. அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும். இன்னொரு ரெப்ளிகேஷன் வேணும்னா இங்க இதே மாதிரி ஒரு டிசைன் நீங்க இன்னொரு டேட்டா சென்டர்ல போடுவீங்க, இதே கனெக்டிவிட்டி போடுவீங்க, இந்த மாதிரி கேபிள் போடணும், அதுக்கு செப்பரேட் டீம்ஸ் இருப்பாங்க, ரேக் அண்ட் ஸ்டாக்கிங்ல இருந்து எல்லாமே பண்ணுவீங்க. அது காஸ்ட் ரொம்ப இன்வால்வ் இருக்கு. ஏன்னா கேபிள் லே பண்ணணும், இந்த ப்ரொக்யூர்மெண்ட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. பட் இங்க வந்து இதே மாதிரி ஒரு ரேக்கை இன்னொரு டேட்டா சென்டர்ல போட்டுருவோம். போட்டுட்டு இந்த ரெண்டு டேட்டா சென்டருக்கு பிட்வீன் வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருந்தா போதும், நம்மளால ஒரு டிசாஸ்டர் ரெக்கவரியோ இல்லை பேக்கப் சொல்யூஷனோ நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த இதுக்கும். பட் நிறைய நம்ம பேச வேண்டிய இருக்கு, நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய ஆர்கிடெக்சர். ஸோ இன்னும் நம்ம வந்து உள்ள என்ட்ரு ஆகல. இந்த சிவிஎம்ங்கிறதெல்லாம் ரொம்ப மேஜர் ரோல் பிளே பண்ணும். அது என்னென்ன பண்ணுது, அதோட கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். பட் with this I think I just wanted to end up சர்வர் ஆர்கிடெக்சர் நெக்ஸ்ட் வீக் டச் பேஸ் பண்ணலாம். எங்கேயுமே கண்டிப்பா நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ இதுலயுமே நம்ம நிறைய பேசலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின் ஜஸ்ட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ நவ். இந்த கிளாஸ்க்கு நமக்கு வெர்ச்சுவல் லேப்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? எதுவும்
ஐ திங்க் நியூட்டானிக்ஸ்ல இருந்து சில லேப் இருக்கு. அந்த லேப் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இங்க என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறது, ஏன் நியூட்டானிக்ஸோட ட்ரைனிங்ஸ் வந்து ரொம்ப இப்போ யூடியூப்ல வீடியோஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல நிறைய வீடியோஸ் பண்றாங்க, AWS அதர் ஸ்டஃப்லாம். ஏன் நியூட்டானிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா, ஹோம் லேப் வந்து பில்ட் பண்றது வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான இது. ஏன்னா அவங்களோட ஹார்ட்வேர் சப்போர்ட்டுங்கிறது வந்து ஒன்று அவங்க கம்யூனிட்டி எடிஷன் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கம்யூனிட்டி எடிஷன் வந்துமே ஹார்ட்வேர் வந்து உங்களுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் தேவை. ஸோ அதில் வந்து ESXi ஆஸ் விஎம்ஆ டிப்ளாய் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு கண்டிஷன் வந்து அது நாட் ஆஸ் ஈஸி லைக் அதர் காம்பனன்ட். லைக் VMware வந்து ஒரு வெர்ச்சுவல் பாக்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளேயே நம்ம VMware ESXi டிப்ளாய் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி இது இல்லை. பட் ஸ்டில் வி ஆர் ஒர்க்கிங் ஆஃப் சம்திங். வி ட்ரை டு கெட் சம்திங். பட் எல்லாருக்கும் அந்த லேப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் வெரி டவுட்டு. உங்களுக்கு லிங்க் நான் வந்து சாரி உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்றேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி உங்ககிட்ட ரிசோர்சஸ் இருக்கு, இல்லை உங்கள் ஆஃபீஸில் உள்ள டேட்டா சென்டர்ல இருக்கிற ரிசோர்சஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ட்ரை தட். நான் வந்து அந்த லிங்க் ஷேர் பண்றேன். அது போக demo.nutanics.comனு ஒன்று இருக்கு. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு லேப் இருக்கும். அது போக டெஸ்ட் டிரைவ் அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா நியூட்டானிக்ஸ் டெஸ்ட் டிரைவ்னு போட்டிருந்தாங்கன்னா அங்கேயுமே லேப் இருக்கும். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது இருக்கும். பட் யூஸ் கேசஸ் நிறைய ட்ரை பண்ணணும்னா அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இப்போ நீங்க ஒரு ISO இமேஜஸ் உங்ககிட்ட இருக்கும். அந்த ISO இமேஜஸை நீங்க அதுக்குள்ள கொண்டு போகணும்னா உங்களால பண்ண முடியாது. அதுக்கு உங்களோட ஓன் செட்டப் தான் அந்த இது கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ரிமோட் கிளஸ்டர் அந்த கான்செப்ட்லாம் போனீங்கன்னா அதில் பண்ண முடியாது. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு அது பண்ண முடியும். பட் நானும் ஸ்டானும் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் லெட்ஸ் see how it goes. பட் இஃப் யூ ஹேவ் ரிசோர்சஸ் அவைலபிள் வித் யூ தென் ப்ராபப்ளி நீங்க உங்களோட லேப் வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் அந்த லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்ரெடி VMware இல்லை சிஸ்கோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ரீசன்னாலலாம் வில் கோ ஃபார் நியூட்டானிக்ஸ். எந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் கேஸு? ஓகே, எனக்கு ஒரு பிக் டேட்டா இல்லை ஏதாவது பெரிய பெரிய என்ன டிசைடிங் ஃபேக்டர் வந்து அவங்க டிசைட் பண்ணி ஓகே வில் மூவ் இன் டு த ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 2-3 பாயிண்ட் கவர் பண்ணிட்டீங்க. ஐ மீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் இருக்காது. கரண்டாக நியூட்டானிக்ஸ் இப்போ எங்கள் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு நல்லா இருக்கு. ஒரு ஏதோ ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுறோம், VM டெலிஷனாக இருக்கட்டும், ஸ்டோரேஜ் அலோகேஷனு, VM கிரியேஷன் எல்லாமே வந்து ஒரு குவிக்காக ரொம்ப ஸ்பீடாக நல்லா ரன் ஆகுது. பட் என்ன அப்ளிகேஷன், அதாவது ஒரு கஸ்டமராக எந்த ஃபேக்டர்லாம் வச்சு அவங்க வந்து டிசைட் பண்ணி நியூட்டானிக்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க கம்பேரிங் டு அதர் வெண்டர் என்னெல்லாம் இருந்துச்சு ஒரு நாள் ஐ திங்க். ஓகே, ஃபேக்டர்ஸ் வந்து ஐ மீன் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஜென்ரலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா கீ ஃபேக்டர்ஸ் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா வேண்டாமே இந்த ஃபீச்சர் வைஸ் நாங்கள் பேசுகிறோம். டிசாஸ்டர் டேட்டா ப்ரொடெக்ஷன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த வெண்டர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் இதுல வந்து இது வந்து பக்கம் மேனேஜ்மெண்ட் ஹெடேக் சொல்றோம்ல, அந்த ஒன் கிளிக் ஃபீச்சர். அப்புறம் வந்து LCMனு ஒன்று இருக்கு, லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்க ஜென்ரலாக ஹார்ட்வேரோட அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து ஒரு செப்பரேட் ஒரு மெயின்டெனன்ஸ் விண்டோ ஃபாலோ பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க. பட் இவன் வந்து ஒன் கிளிக் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீச்சருக்குள்ள நிறைய ஆப்ரேஷன்ஸ் கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒன் கிளிக் ஃபீச்சர், ஒன் கிளிக் அப்கிரேடுங்கிறது உங்க ஹைப்பர்வைசர் அப்கிரேடா இருக்கட்டும், இல்லை CVM அப்கிரேடா இருக்கட்டும், இல்லை உங்களோட NCCன்னு ஒன்று வச்சிருப்போம், லாக் கலெக்டர், இந்த மாதிரி இது. ஸோ அதையும் தாண்டி LCMங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஃபிர்ம்வேர் அப்கிரேட் எல்லாமே உள்ள கொண்டு வந்துட்டான். ஸோ இந்த ஃபிர்ம்வேர் அப்கிரேடுங்கிறது SSDயோட ஃபிர்ம்வேர் அப்கிரேடா இருக்கட்டும், இல்லை வேற இன்டர்னல் ஸ்டோரேஜ் கண்ட்ரோலர் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஒன் கிளிக் ஆக்டிவிட்டி. அதுவுமே ஜஸ்ட் கிளிக் பண்ணி விட்டுறீங்கன்னா நோட் பை நோட் அதுவே போகும். ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கவர் பேக் ஆயிரும். ஸோ இது செகண்ட். அடுத்து வந்து சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த NPS ஸ்கோர்னு சொல்லுவாங்க, நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 98, 99 அந்த ரேஞ்சிலே இவங்க இருக்கிறாங்க. அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ கஸ்டமருக்கு எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து இவங்க வந்து அதிகமாக அதை ஹைலைட் பண்ணுவாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டில் டிபேட் இருக்கும். VMware சைடு வந்து அவங்களோட ஆர்கிடெக்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, VMware இஸ் பெட்டர் தேன் எனிஒன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவாங்க. நியூட்டானிக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூட்டானிக்ஸோட டீம் வந்து அவன் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவான். நான் இந்த ஒர்க் ஃப்ளோல இந்த கான்ஃபிகரேஷன்ல இந்த இதை ரன் பண்ண எனக்கு இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்துட்டு
பட் அது வந்து இட் ஆல் லைக் டிபேட்டபிள் தான், அது போயிட்டே இருக்கும். பட் ஆன் ஹை லெவல் வந்து நம்ம இதுதான் சொல்லுவோம், கஸ்டமர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து 2 பேருமே சிமிலர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க இல்ல இருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டா என்ன பெனிஃபிட்னு பார்க்க போகும்போது காஸ்ட் தென் மெயின்டெனன்ஸ் ரொம்ப சிம்பிளிஃபைட் சொல்யூஷனா இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ நியூட்டானிக்ஸ் இஸ் பெட்டர் தென் அதர்ஸ். இப்போ நீங்க ஹெச்பியோட சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா அவங்களோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹார்ட்வேரோட இதை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் அதிகமாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபர்ம்வேர் அப்கிரேட்ல இருந்து எஸ்பிபி பண்டல்னு சொல்லுவோம் ஹெச்பியில். ஸோ அது எல்லாமே அவங்க இன்பில்ட்டாக கொடுத்துருவாங்க. பட் காமனாக எல்லா சர்வருக்கும் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நியூட்டானிக்ஸ் இஸ் சம்திங். ஐ மீன் அவங்க தான் வந்து மல்டி வெண்டராக ஒர்க் பண்றாங்க. வேற எல்லாருமே அவங்களோட ஓன் ஹார்ட்வேருக்காக தான் அவங்க டெவலப் பண்ணாங்க. பட் லேட்டரா வந்து நியூட்டானிக்ஸை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அவங்களோட ஹார்ட்வேர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிங்கிற கேஸ்ல நியூட்டானிக்ஸ் தான் வந்து எல்லா ஹார்ட்வேரையும் மைண்ட்ல வச்சு டெவலப் பண்ணப்பட்ட ஒரு சொல்யூஷன். ஓகே, கிளியர். I think your voice is not clear. Mohan, I think your voice is I think you have an internet connection problem. No, still your voice is lagging. I think it's only for me or everyone is facing this problem. Voice is not clear. Yes, Yeah. yes, everyone's having the same problem. Okay, or Mohan, you can use the chat window to post your question. Your voice is not clear. Or you can use the chat window, or maybe you can use WhatsApp to chat with me with your question. Okay, so anybody else have question? Okay, so if not, we can wind up for the today. Thanks for this wonderful session. I mean, for joining this session. நம்ம இப்போ வரைக்கும் பேஸ் தான் பார்த்துருக்கோம். இனிமே தான் நிறைய கான்செப்ட் போகிறோம். ஸோ அது போக போக நமக்கு வந்து நிறைய ஐ மீன் நீங்களுமே நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய வரும். பட் கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரைனிங் வந்து டிஃப்ரெண்ட் தென் அதர்ஸ். எல்லாரோட ட்ரைனிங்கோட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இந்த ட்ரைனிங் இருக்கும். ஸோ அண்ட் யா, ஸோ வில் என்ஜாய் திஸ். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்கு இல்லை கொஸ்டின்ஸ் வேறு இருக்குனாலும் யூ கேன் ரீச் அவுட் டு மீ ஆர் யூ கேன் பாஸ் இட் டு ஸ்டான்லி. I'm also a part of the WhatsApp group. There you can post your questions. Yeah. If no more questions, then probably we can wind up. Thank you again. Thank you. Thank you. Bye. Thank you. Thank you. Bye.